நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். Welcome to Achi Masala, Niya, Nana, powered by NAC Jewelers, co-presented by Sunland Refined Sunflower Oil. அனைவருக்கும் கோபிநாத்தின் அன்பு வணக்கம். நீயா நானாக்கு நிறைய ஃபேன்ஸ் இருக்காங்க, அல்லது நிறைய அபிமானிகள் இருக்காங்க, விமர்சகர்கள் இருக்காங்க அப்படின்னு ஒரு செக்மெண்ட் இருக்கு. அதில் ஒரு செட் ஆஃப் என்ன சொல்ல போனால் நிறைய பேர் ஒரே டிபார்ட்மெண்ட்டை சேர்ந்தவங்க இருக்காங்க அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு அது டீச்சர்ஸ் தான். திட்டினாலும் சரி, பாராட்டினாலும் சரி, மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் டீச்சர்ஸ் நீயா நானா பார்க்குறாங்க அப்படின்னு எங்களுக்கு தெரியும். ஸோ இதை பெரிய அளவுக்கு தொடர்ந்து கவனிக்கிற ஒரு முக்கியமான செக்மெண்ட் டீச்சிங். அதில் 2 செக்மெண்ட்டாக இங்கே கொண்டு வந்திருக்கோம். நாங்கள் ஏற்கனவே ஒரு ஷோ பண்ணியிருக்கோம், அது டீச்சர்ஸ் வெர்சஸ் டியூஷன் டீச்சர்ஸ். இப்போது 2 சைட்லையுமே டீச்சர்ஸ் தான் இருக்காங்க. ஆனால் ஒரு சைடில் கவர்மெண்ட் ஸ்கூல் டீச்சர்ஸ், இன்னொரு பக்கம் ப்ரைவேட் ஸ்கூல் டீச்சர்ஸ். நம்ம இந்த டிபேட்டுக்குலாம் அப்புறமா போவோம். அதுக்கு முன்னால் எந்த இண்டஸ்ட்ரிக்குள்ளே வந்தாலுமே அந்த பொசிஷனுக்கு வந்த பிறகு நமக்கு ஒரு ஃபீல் வரும், ஒரு கர்வம், ஒரு சின்ன ஆட்டிடியூட், ஒரு ஈகோ. அது மாதிரி உங்களுக்குமே ஒரு டீச்சர் ஆன பிறகு உங்களுக்கு தோன்றியது என்ன? ஒரு அந்தஸ்து கிடைச்ச மாதிரி. ஒரு அந்தஸ்து கிடைச்ச மாதிரி. அது வரைக்கும் நம்மளுக்கு நம்ம எல்லாரும் ஒருத்தரா இருந்தோம். இன்னைக்கு வந்து நம்மளுக்கு 10 பிள்ளைங்க நமக்கு சொன்னோடி கேட்கறதுக்கு இருக்காங்க அப்படின்றப்ப நம்ம சொல்றத கேட்கவும் 4 பேர் இருக்காங்க. ஓகே, அது அந்த ஒரு அந்தஸ்து. அந்த ஒரு அந்தஸ்து அதான் கேட்குறேன். அந்த கர்வம், ஒரு டிக்டேட்டர்ஷிப் மாதிரி. ஒரு டிக்டேட்டர்ஷிப் வந்துச்சு, அதிகாரம் பண்ண முடியனால. எஸ், வேற ஸ்கூலுக்குள்ள நுழைஞ்ச உடனே என்னை பார்த்து எல்லாம் பயந்து உள்ள போவாங்க. அப்படி ஒரு கர்வம். நம்மளை பார்த்து 4 பேர் பயப்படுவான்னு ஒரு ஃபீலிங் வருது. வேற எல்லா ப்ரொஃபஷனையும் உருவாக்குறதே நாங்க தான் அப்படின்ற ஒரு திமிரு இருக்கும் சார் என்கிட்ட. இதான் கரெக்ட் அடி. எவனா இருந்தாலும் சரி தான், நான் உருவாக்குறவன் தான் அவன். எஸ், ஒரு ஆசிரியர் ஆன பிறகு உங்கள்ட்ட மாறி விடுகிற குணம் என்ன? மனைவி குழந்தைகளையே வந்து நம்ம ஸ்டூடெண்ட் மாதிரி நினைக்கிற மாதிரி ஆயிடுது. அவங்க வீட்லயே சொல்லிடுறாங்க, இதெல்லாம் ஸ்கூல்லேயே வச்சுங்க, இங்கே எடுத்துகிட்டு வராதிங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்களே ஸ்டூடெண்ட் மாதிரியே. ஆமாம், நிறைய தடவை அது மாதிரி சொல்லியிருக்காங்க. ஒரு ரைட்டு. எவ்வளோ பெரிய கிரேட் அஃபீஷியலாக இருந்தாலும் அவங்க பையன் எங்ககிட்ட படிக்கிறான்னா நாங்கள் சொல்கிற அட்வைஸ்லாம் அவங்க கேட்டு தான் ஆகணும். ஏன்னா அவங்க பையன் எங்கள் கையில் இருக்கான், நாங்கள் தான் உருவாக்குறோம் அவங்க பையனை. அதனால அந்த பேரண்ட்ஸ் பார்த்தோன்னா எங்களுக்கு நடுங்கியே தீரணும். ஓ, அந்த பேரண்ட்ஸ் நடுங்கியே தீரணும். கண்டிப்பா. அவர் கலெக்டரா இருந்தாலும் சரி தான், பையன் யாரா இருந்தாலும் சரி சார், அவங்க பையன் எங்ககிட்ட இருக்கான், நாங்க உருவாக்குறோம். இன்னொருத்தர் சொல்றத உங்களால உடனே ஏத்துக்க முடியுமா? முடியாது சார். ஏன் முடியாது? என்னோட ஈகோ சார். ஏன்னா நானே டீச்சர், எனக்கு நீ அட்வைஸ் பண்ண வரியா? எனக்கு எல்லாம் தெரியும். எதை எடுத்துக்கலாம், அரசியலா, ஆன்மீகமா, டீச்சிங்கா, இப்படி நடத்தணும் எனக்கு தெரியும். ஸோ எனக்கு நீ சொல்லாத. அப்படியே ஏத்துக்கிறனா கூட ஒரு 1 டே இல்லை 2 டேஸ் பிறகுதான் நான் ஏத்துக்குவேன். ஆனா இந்த ஆட்டிடியூட் உங்களுக்கு எவ்வளவு சிக்கலா இருக்கு? பிரச்சனையும் உண்டாகுது சார். சில நேரங்களில் நான் பண்ணது தப்புன்னு வரும்போது என்னாலே அதை டைஜஸ்ட் பண்ணி வச்சா இப்படிலாம் பண்ணிட்டேனோ, ஒருவேளை அப்போ ஒத்துருக்கலாமோன்னு ஒரு சில நேரம் வரும். பட் இருந்தாலும் அதையும் சமாளிப்பேன். அதான் டீச்சிங். அதான் டீச்சிங். இந்த பக்கம் வருவோம், தனியார் பள்ளி ஆசிரியர்கள். ஓகே, நான் ரொம்ப ஸ்ட்ரைட்டாகவே கேட்குறேன், வெளிப்படையாக பேசலாம். ஓகே, ரொம்ப சிம்பிளான கேள்வி தான், ரொம்ப சாதாரண கேள்வி. இந்த கவர்மெண்ட் டீச்சர்ஸை பார்க்குறப்ப உங்களுக்கு என்னெல்லாம் தோணும்? கொஞ்சம் பொறாமையா இருக்குங்க சார். ஏன் பொறாமையா இருக்கும்? அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்றோம், ஆனா நாங்க எதிர்பார்த்த அளவு எங்களுக்கு அந்த பெனிஃபிட் கிடைக்கிறது இல்லை. என்ன பெனிஃபிட்? சேலரியில இருந்தே ஆரம்பிக்கலாம். அதுல இருந்தே கடுமையாக உழைக்கிறோம், அவ்வளவு சம்பளம் இல்லை, ஆனால் அவர்களுக்கு நல்ல சம்பளம் கிடைக்கும். நல்ல சம்பளம். ஓகே, கவர்மெண்ட் டீச்சர்ஸை பார்க்குறப்ப உங்களுக்கு என்ன தோணுது? நம்மளுக்கே அந்த வேலை கிடைக்கலன்னு தோணும். நமக்கே அந்த வேலை கிடைக்கல, நம்மளுக்கு கிடைச்சிருந்தா நல்லா இருக்குமே அப்படின்னு தோணும். பக்கத்தில் டைம் ஸ்லாட், மோர் ஹவர்ஸ் நாங்கள் ஒர்க் பண்ணுறோம். அவங்களுக்கு வந்து அவ்வளோ ஹவர்ஸ் இல்லை. ஸோ சீக்கிரமாக வீட்டுக்கு போகலாம். ரைட், யதார்த்தமாக சொல்கிறாங்க. எஸ் சார், அந்தஸ்து அவங்களுக்கு சொசைட்டியில் அவங்களுக்கு அதிகமாக கொடுக்குறாங்க சார். ப்ரைவேட் ஸ்கூல் டீச்சர்ஸோட எந்த இடத்துக்கு போனாலும் எப்படி கொடுக்குறாங்க? என்ன இல்லை சார், ஒரு கல்யாண விஷயமா இருந்தாலும், கல்யாண விஷயமா இருந்தாலும் கவர்மெண்ட் மாப்பிள்ள கவர்மெண்ட் அந்த மாதிரி தான் சார் எதிர்பார்க்குறாங்க. ப்ரைவேட் ஸ்கூல்னா ஒரு மாதிரி தான் சார் டீல் பண்ணுறாங்க. அது உண்மைதான். ஜாப் செக்யூரிட்டி அந்த மனசுல வந்து பிரைவேட்டா இருக்கிறவங்களுக்கு மனசுல ஏதோ ஒரு வித பயம் கண்டிப்பா இருக்கும் சார். நீங்க எப்ப எங்க பள்ளிக்கூடத்தை பொறுத்த வரைக்கும் ஜாப் செக்யூரிட்டி இருக்கு. ஆனால் ஒருவித பயம் மனசுல வந்து அது உறுத்திக்கினே தான் இருக்கும் சார். என்னிட ஏதோ பிரின்சிபல் கூப்பிடுறாங்களா, என்னத்த கூப்பிடுறாங்க, நம்ம ஒண்ணுமே பண்ணலையே, கண்டிப்பா இருக்கும் சார். ஆனா அந்த பயம் அவங்களுக்கு இருக்காது சார். ஓகே, வேலிட் பாயிண்ட். எஸ், தோணும். ஐடியில் சம்பாதிக்கிற, ஐடியில் வேலை பார்க்குற பசங்களை பார்க்குறப்ப உங்களுக்கு என்ன தோணும் சார்? அதாவது நம்ம இத்தனை வருஷம் வேலை செஞ்சுதான் இப்போ இந்த சம்பளம் வாங்குறோம், பாவி பைப்பில் போன உடனே இத்தனை சம்பளம் வாங்குறானேன்னு தோணும். அவன் கேட்பான், மிஸ் என்ன நீங்கள் இவ்வளோ சேலரி தான் வாங்குறீங்களா, உங்களை விட நான் இவ்வளோ அதிகமாக வாங்குறேன் மிஸ் அப்படின்னும் போது சுருக்குன்னு ஒரு மனசில் கொஞ்சம் காயமாக இருக்கும். ஏன் நம்ம அந்த அளவுக்கு நம்மளால போக முடியலன்னு ஃபீல். நீங்கள் ஒரு நல்ல டீச்சர்னு சொல்கிறீங்க, உங்கள்கிட்ட படிச்ச ஒரு ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் ஐடியில் போய் நல்ல சம்பளம் வாங்கல எப்படி தோணும்?
அது வந்து நம்ம கிளாஸ் ரூம் அட்மாஸ்பியரில் வந்து ஒரு ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்டை நீ எதுக்கு லாய்க்கு இப்படிலாம் நம்ம திட்டியிருப்போம். அது வந்து அவன் போய் அந்த சேலரி ஒரு ஹை பொசிஷன்லேயோ இல்லை நல்ல சேலரிலேயோ உட்காரும் பொழுது கொஞ்சம் பொறாமையாக இருக்கும். ஜெலஸாக ஃபீல் பண்ணுறது ஏன்னா நம்மகிட்ட ஆவரேஜாக படித்த பையன் இவ்வளோ டெக்னாலஜியில் டெவலப் பண்ணிட்டான், நம்ம இன்னும் வந்து அவ்வளோ தூரம் டெவலப் ஆகலையன்ட்டு. உண்மையே நான் சொன்னே ஒன்று மட்டும் இங்கே வவுச் பண்ணி சொல்லிட முடியும் என்னால். வேறு எந்த இண்டஸ்ட்ரியிலையுமே ஒருத்தன் தன்னை விட மேலே போகிறப்போ எல்லாருக்கும் பொறாமல் இருக்கும். ஆனால் டீச்சிங்கில் மட்டும் இயல்பாகவே உங்களை விட ஒருத்தர் கூட சம்பளம் வாங்கல உள்ளுக்குள்ளே சந்தோஷம் இருக்கும். தட் இஸ் வை யுவர் டீச்சர்ஸ் வி ரெஸ்பெக்ட் இட். மற்ற எல்லாத்தையும் விட அதில் நீங்கள் சிறந்தவங்க தான். ஆனாலும் கூட லேசாக சுருக்குன்னு குத்துங்க. அது என்னன்னு தான் என் கேள்வி. பொறாமை என்னன்னு சொல்லி கேட்டீங்களா சார், பணமே என்ன தெரியல இவங்கெல்லாம் இவ்வளோ பணமா அப்படின்ற பொறாமை கண்டிப்பாக வரும். கண்டிப்பாக வரும். ஓகே, எங்கெல்லாம் நீங்கள் கவர்மெண்ட் டீச்சரா அப்படின்னு கேட்குறப்ப உங்களுக்கு கோபம் வருது? எந்தெந்த இடத்துலாம் கேட்குறாங்க அந்த மாதிரி? ஒரு பேங்க்குக்கு போகிறோம், ஒரு லோன் கேட்குறோம், எது கேட்டாலும் ஃபர்ஸ்ட் டீச்சர்னு சொன்னவொடனே கவர்மெண்ட் ஸ்கூல் டீச்சராக தான் கேட்குறாங்க. அந்த ஒரு பாதிப்பு ஆழமாக எங்கள் மனசில் இருக்குது. அதை எங்களால் மறுக்கவே முடியாது. இந்த சொந்தக்காரங்க மத்தியில் கூடியிருக்கிறப்ப ஏதாவது ஒரு விசேஷங்களுக்கு போகிறப்ப அங்கே வந்து ஒருத்தரையா நீ என்னப்பா பண்ணுற, வாத்தியாரா இருக்கியா, எந்த ஸ்கூலில் இருக்க அப்படின்னு கேட்குறப்ப ப்ரைவேட் ஸ்கூலா கவர்மெண்ட் ஸ்கூலா அதைத்தான் அவங்க வந்து ஸ்ட்ரெஸ் பண்ணி கேட்குறது. ஓகே, வேற ஃப்ரெண்ட்ஸுக்கு நடுவில் சார். ஃப்ரெண்ட்ஸ்க்கு நடுவில் ஆமாம், 10 பேர் நாங்கள் இருக்கோம், எல்லாரும் பிஎட் ஒன்றா படித்தாலும் கவர்மெண்ட் எம்ப்ளாயி அப்படிங்கிறப்போ அவனுக்கு கிடைச்சிருச்சு எனக்கு கிடைக்கல அப்படிங்கிறப்போ அது ஒரு உள்ள வந்து ஒரு இது இருக்குது, ஒரு பொறாமை வருது சார் ஆட்டோமேட்டிக்காக. அவங்கள்ட்ட கொடுங்க. நம்மளோட ஓல்டு ஸ்டூடெண்ட் வந்து மிஸ் இன்னும் நீங்கள் இங்கே தான் இருக்கீங்களா, ப்ரைவேட்டில் தான் இருக்கீங்களான்னு கேட்கும்போது அப்போ தான் சார் அது ஒரு ஊண்டிங்காக தெரியுது. இன்னமும் இங்கே தான் கிடக்கு, இன்னமும் இங்கே தான் இருக்கீங்களா, பிகாஸ் வி ஆர் த லேடர். ஸோ தட் பின்னால் பக்கத்தில் வேல்யூவேஷன் சென்டர் போவோம் சார். ரொம்ப கஷ்டமாக இருக்கும். டீச்சர்ஸ் எல்லாரும் வாங்க ரிலீவ் ஆல் தி டீச்சர்ஸ்னு சொல்லிடுவாங்க. நாங்களும் அங்கே போய் இருப்போம். அப்படியே வரிசையாக கூப்பிடுவாங்க கவர்மெண்ட் ஸ்கூல் டீச்சர்ஸ் எல்லாம். அவங்களுக்கு எல்லாம் கொடுத்த பிறகு ஸ்கிரிப்ட் இருந்தால் எங்க தேவை இருந்தால் அப்புறம்தான் ஓகே இந்த பொண்ணு எப்பவும் வர்றவங்க தான், அதுவும் அந்த கவர்மெண்ட் டீச்சர்ஸ் யாராவது எனக்கு ரெக்கமெண்ட் பண்ணணும். எங்க ஃப்ரெண்டு யாராவது கவர்மெண்ட் ஸ்கூல் டீச்சர்ஸ் இருப்பாங்கல்ல, அவங்க ஸ்ட்ராங்கா போயிட்டு இந்த பொண்ணு 10 வருஷமா வந்துட்டு இருக்குது, 10 வருஷமா அந்த ஸ்கூல்ல வேலை பார்க்குது, இதுக்கு எக்ஸ்பீரியன்ஸும் இருக்குது, இவளுக்கு வந்து வேல்யூவேஷனுக்கு நீங்க கொடுக்கலாம் அப்படின்னு எங்க கவர்மெண்ட் ஸ்கூல் டீச்சர்ல உள்ள ஏதாவது ஒரு ஃப்ரெண்டு சொன்னாதான் எங்களுக்கு ஆர்டர் வந்துடும். ரிலீவ் ஆல் யுவர் டீச்சர்ஸ்னு ஒட்டு மொத்தமா வந்துடும். வந்தா கூட வேல்யூ பண்றதுக்கு எங்களை அலோவ் பண்ண மாட்டாங்க. அதாவது நெல்லுக்கு இறைத்த நீர் மிச்சம் இருந்தால் உங்களுக்கும் பாயுங்கிற மாதிரி தான். இல்லைன்னா எவ்வளவு எக்ஸ்பீரியன்ஸ் ஆனு சொல்லி, இப்போ எனக்குலாம் எங்க நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் தான். இது வரைக்கும் 23 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பிரைவேட் ஸ்கூல்ல. ஆனா கூட எல்லாருக்கும் தெரியும், ஆனா கூட ஸ்கிரிப்ட் இல்லைன்னா மனசாட்சியே இல்லாம மேடம் நீங்க கிளம்புங்க அப்படின்றோம். தொடர்ந்து பேசுவோம் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு. இது ஆச்சி மசாலா நீயா நானா பவர்ட் பை NAC Jewellers, co-presented by Sunland Refined Sunflower Oil. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் பேக் டு ஆச்சி மசாலா நீயா நானா பவர்ட் பை NAC Jewellers, co-presented by Sunland Refined Sunflower Oil. இன்னைக்கு நம்ம பேசிக் கொண்டிருக்கக்கூடிய விஷயம் தமிழகத்துடைய கல்வி. இந்த கல்வியை மாணவர்களுக்கு கொடுக்கக்கூடிய ஆசிரியர்கள் தனியார் பள்ளியிலிருந்தும் அரசு பள்ளியிலிருந்தும் வந்திருக்கிறவர்கள் என்ன பேசுகிறார்கள், இரு தரப்பிலும் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்ன, சாதக பாதகங்கள் என்ன பேசலாம். கவர்மெண்ட் டீச்சர்ஸ் உங்களை எப்படி டிஸ்பாரிட்டியா நடத்துறாங்க? இந்த ப்ராக்டிக்கல் எக்ஸாம் நடக்கும் சார், அப்போ அதே தான் சார் நடக்கும். இப்போ கவர்மெண்ட் டீச்சர்ஸாக இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க வந்து எக்ஸாமினராக இருந்தாங்க அப்படின்னா எங்களை வந்து ஒரு புழு மாதிரி பார்ப்பாங்க சார். நாங்களும் வந்து ஈக்குவலி குவாலிஃபைடாக இருப்போம், நாங்களும் பிஎட் படிச்சிருக்கோம், நாங்களும் அதே சப்ஜெக்டாக இருப்போம், நாங்களும் இவங்க சொன்ன மாதிரி 20 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸாக இருப்போம். ஆனால் வந்து உனக்கு என்ன தெரியும் அப்படிங்கிற மாதிரி பார்ப்பாங்க சார். அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் சார் எங்களுக்கு. ஒரு தாழ்வாக தான் பார்ப்பாங்க. நாங்கள் சொல்கிற கருத்தை அவங்க ஏற்றுக்க மாட்டாங்க. அவங்க இப்போ ஒரு தப்பு பேப்பர் கரெக்ஷன்ஸ் வராங்க, அதில் ஒரு கொஸ்டின்ஸ் தப்பாக இருக்குது, என்ன மேம் இந்த கொஸ்டின் தப்பாச்சே அப்படின்னா எங்களுக்கு தெரியும் அப்படின்றவாங்க. ப்ரைவேட் நீங்கள் பேசாமல் இருங்க, நாங்கள் எங்களுக்கு தெரியும் அப்படின்வாங்க. அதை யாருமே டிஸ்கஸ் பண்ண மாட்டேன்றாங்க. இந்த தடவை 10th வேல்யூ நீங்கள் ஒரு விஷயத்தை சொன்னா இன்னொரு டீச்சர் கேட்க மாட்டாங்க சார். எக்ஸாம் டியூட்டிஸில் மட்டும் இல்லை, எலெக்ஷன் டியூட்டின்னு சொல்லிட்டு ஒன்று போடுவாங்க. அப்போவும் அந்த முன்னாள் வந்து அந்த சீல் அடிக்கிறது அந்த மாதிரி ஒர்க்கெல்லாம் இருக்கும். ப்ரைவேட் டீச்சர்ஸ் தான் பண்ணணும்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் டீச்சர்ஸ் உட்காந்துருக்காங்க. நான் போன பூத்தில் ப்ரைவேட் டீச்சர்ஸ் நீங்கள் பண்ணுங்க, நாங்கள் எங்களுக்கு கொஞ்சம் வேலை கேங்க, நாங்கள் உங்களோட கொஞ்சம் இதுவாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. நீங்க தான் அந்த வேலை பார்க்குறீங்க. நாங்கள் எங்களை சீல் பண்ண போற போக்கில் போனால் ராகிங் போட்டு முட்டியெல்லாம் போட சொல்லுவீங்க போல இருக்கு சார். இல்லையா எக்கச்சக்கமா சொல்றாங்களேங்க. நான் வேறு சில பதில்களை எதிர்பார்த்தேன். ரெஸ்பான்சிபிலிட்டி டியூட்டி எங்களுக்கு
அவங்களுக்கு எஸ்கேப்ஸ் நிறைய சார், எஸ்கேப் ஆயிடுவாங்க. அப்படியே வேற கீழே இருக்கவங்கள சார் எக்ஸ்கியூஸ் மீ, பேப்பர் வேல்யூவேஷன் பற்றி பேசினாங்க. பேப்பர் வேல்யூஷன் நம்பர் ஆஃப் ஸ்கிரிப்ட்ஸ் அதிகமாக எதில் வரும்னா தமிழ் மீடியம் வரும் சார். சரி. தமிழ் மீடியம் வந்து நாங்கள் ஹேண்டில் பண்ணுறோம். ஃபாஸ்ட் கரெக்ஷன் எங்களுக்கு வருது. அவங்க இங்கிலீஷ் மீடியம் ஹேண்டில் பண்ணுறாங்க. அப்படின்னும் போது நம்பர் ஆஃப் ஸ்கிரிப்ட் இங்கிலீஷ் மீடியம் ரொம்ப கம்மியா இருக்கும். அதனால அவங்க என்ன பண்றாங்க, கவர்மெண்ட் ஸ்டாஃப்க்கு மொத ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறாங்க. கவர்மெண்ட் டீச்சர்ஸ் இங்கிலீஷ் மீடியம் பேப்பர் திருத்தலன்றீங்களா? அதாவது இங்கிலீஷ் மீடியம் ஆனா அவங்களுக்கு இங்கிலீஷ் மீடியம்ல என்னன்னே தெரியாம அவங்க பேப்பரை திருத்துறாங்க. அங்க பேப்பர்ல அவ்வளோ கரெக்ஷன்ஸ் பண்றாங்க. அவங்க சொல்றாங்க எத்தனை பேர் மேம் கவர்மெண்ட் ஸ்டாஃப் வந்து தமிழ் மீடியம் என்னங்க இது எக்குபுக்கா என்னமோ பேசுறாங்க. கவர்மெண்ட் டீச்சர்ஸ் இங்கிலீஷ் மீடியம் பேப்பர் திருத்தல நீங்க சொல்லாதீங்க. இல்ல மேடம், நான் சொல்றது கேளுங்க. நாங்க இங்கிலீஷ் மீடியமும் திருத்துவோம், தமிழ் மீடியமும் திருத்துவோம். பேசுங்க. ஆனா நீங்க என்ன பண்றீங்க, தமிழ் மீடியம் பேப்பர் கொடுத்தா உடனே அழ ஆரம்பிச்சிடுறீங்க. ஐயோ என்ன தமிழ் மீடியம் கொடுத்துட்டாங்களே, எனக்கு இந்த டேர்ம் வேர்ட்ஸ் தமிழ்ல தெரியாதே அப்படின்னு அழ ஆரம்பிச்சிடுறாங்க. இல்ல ஒரே நிமிஷம். இது உண்மை சார், இது உண்மை. ஆனா ஒரு நிமிஷம். ஆனா ஒண்ணு, தமிழ்நாட்டுல 9ஆம் கிளாஸ் லீவ்ல இருந்தே படாத பாடுபட்டு தலையில கொட்டி தலையில நிக்க வச்சு முட்டைப்பால்லாம் பொத்து ஊத்தி படிக்க வச்சு பரீட்சை எழுதுனா நீங்க திருத்துற கதையை கேட்டா திக்குங்குது எனக்கு. அப்படி இல்ல, இங்கிலீஷ் தெரியாம இங்கிலீஷ் திருத்துறேங்கிறாங்க இவரு, தமிழ் தெரியாம தமிழ் திருத்துறேங்க அவரு. அவங்களை கூப்பிடறதுக்கு மெயின் காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்ப நாங்க ஒரு தவறு செய்யும் போது எங்களுக்கு மெமோ கொடுத்து சஸ்பெண்ட் பண்ணுவாங்க. அவங்க எஸ்கேப் ஆயிடுவாங்க. பிரைவேட் ஸ்கூல்ல இருக்கிறவங்களுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி கிடையாது சார். நான் இப்போ வந்து ரீவேல்யூவேஷன் போடுறாங்கன்னு வச்சுக்கோங்க, பசங்க கரெக்ஷன் முடிஞ்சு பேப்பர் போய் ரீவேல்யூவேஷன் போடுறாங்க. அதில் வந்து மார்க் கூட வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, நம்மளை எங்கேயாவது டோட்டல் மிஸ்டேக் விட்டுருக்கோம் அப்படின்னா அந்த டீச்சரையும் என்கொயரிக்கு கூப்பிடுறாங்க சார். அது நீங்கள் எந்த ஊர்னாலும் அந்த டீச்சரும், அதாவது அவங்க ப்ரைவேட் ஸ்கூல் டீச்சராக இருந்தாலும் சரி, என்கொயரிக்கு போகிறோம். என்கொயரிக்கு போய் அங்கே வந்து 3 இயர்ஸ் வந்து வேல்யூவேஷன் அந்த டீச்சர் வரக்கூடாது சார். வரக்கூடாது. ஆமாம். ஸோ அப்போ வந்து அவங்க மட்டும் இல்லை, அவங்க மட்டும் இல்லை, அதுதான் ப்ரைவேட். அது இன்னொன்று ஒன்றே நான் இதில் இந்த ஷோவில் சொல்லி ஆகணும் சார். ஆக்சுவலாக 10th வந்து சயின்ஸ் சார், நாங்கள் எல்லோரும் சயின்ஸ்க்கு வேல்யூவேஷன் போயிருந்தோம். அப்போ என்னன்னு ஒன்று 2 டேஸில் வந்து கரெக்ஷன்ஸ் முடிக்கணும்னு சொல்லிட்டு எங்களெல்லாம் இங்கிலீஷ் திருத்த சொன்னாங்க. நாங்கள் சொன்னோம் சார், நாங்கள் மெட்ரிகுலேஷன் டீச்சர், சயின்ஸ் தான் வந்து நாங்கள் இத்தனை வருஷமாக எடுத்துகிட்டு இருக்கோம், இங்கிலீஷ் எடுக்க முடியாது, அப்படி இங்கிலீஷ் திருத்த முடியாதுன்னு சொல்கிறோம். இல்லை நீங்கள் இங்கிலீஷ் திருத்தியே ஆகணும்னு எங்களோட CEO சொல்கிறாங்க. நாங்கள் இங்கிலீஷ் திருத்தணும் சார். எல்லா இங்கிலீஷ் பேப்பர்லையும் பஞ்சாயத்து. ஏன்னா எனக்கு ஸ்கிரிப்ட் கொடுக்குறாங்க, ஆன்சர் ஸ்கிரிப்ட் கொடுக்குறாங்க. ஆன்சர் ஸ்கிரிப்டை பார்த்து நாங்கள் திருத்துறோம். நான் எப்படி சயின்ஸ் திருத்தணும் அப்படி தான் நான் இங்கிலீஷ் திருத்துவேன். நான் திருத்துறேன். பஞ்சாயத்து என்கொயரி வந்தது. 3 இயர்ஸ் வந்து கரெக்ஷன் போகக்கூடாதுன்னு வந்தது. அங்கே போய் நாங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணோம், யாருமே கேட்கலையே. அங்கே வந்து டைரக்டரேட் கூப்பிட்டாங்க. கூப்பிட்டு ஏன் வந்து இப்படி திருத்துனீங்கன்னா நாங்கள் சொல்கிறோம், நாங்கள் சயின்ஸுங்க, இங்கிலீஷ்க்கு எங்களை திருத்த கூப்பிட்டீங்கன்னா நாங்கள் எப்படி பண்ணுறோம், நீ திருத்தனியா இல்லையா, கையெழுத்து போட்டல, ஆன்சரை சொல்லு. ஒரு நாள் ஃபுல்லாக நிற்க வச்சாங்க சார். நீங்கள் ஒரு டீச்சர். ஆமா சார். என்கொயரிக்காக போயிருக்கீங்க. உங்களை எப்படி நடத்துனாங்க? நாங்க 6 சயின்ஸ் டீச்சர் சார் எங்க ஸ்கூல்ல இருந்து மட்டும் நாங்க போனோம். போய் நிக்கிறோம். இன்ன பின்னாடி அங்க இருந்து அந்த ஒரு 11 மணி 12 மணி 1 மணி ஆச்சுங்க. யாருமே வந்து எதுக்கு நிக்கிறோம், ஏன் நிக்கிறீங்கன்னு கேட்கலங்க சார். சாயங்காலம் 4:30 மணிக்கு வந்து அப்படி ஒரு பேச்சு பேசினாங்க சார். அந்த ஒரு அந்த டைம்ல டைரக்டரா இருந்த ஒரு லேடி. நாங்கள் அப்பயும் வந்து நாங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுறோம், மேடம் நாங்கள் சயின்ஸ் டீச்சர் மேடம், எங்களை இங்கிலீஷ் ஃபோர்ஸ் பண்ணி வாய மூடு பேசாத. அன்னைக்கு தான் நான் முடிவு பண்ணேன், கட்டாயமாக கவர்மெண்ட் ஜாப் கிடைச்சாலும் போகக்கூடாது அப்படின்னு. ரொம்ப கேவலமாக பேசுகிறாங்க. இது உண்மை சார். உங்கள்ட்ட உரிமையில் பேசுனாங்களா? ஆமாம். நானும் நிறைய லேடி ஸ்டாஃப், நிறைய ஜென்ஸ் ஸ்டாஃபும் வந்திருந்தாங்க. நான் அப்போ எங்களுக்கு எங்கள் பார்ட்டை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணவே விடலை. உண்மையாகவே இதுக்காக நான் வருத்தப்படுறேன். உண்மையாகவே சங்கடமான விஷயம். கேட்குற எல்லாருக்கும் கோபம் ஞாபகமானது. இதில் இன்னொரு விஷயமும் இப்போ பேச வேண்டியிருக்கிறத நான் சொல்கிறேன். ஆனால் அதுக்கே சடனாக எனக்கு தோணுச்சு. ஒரு நாள் உங்களை கூப்பிட்டு என்ன எதுக்குன்னே தெரியலை, என்கொயரிக்கு வந்திருக்கோம், அவ்வளவுதான். அதிகாரத்தோடு உங்களை நிற்க வைக்கிறாங்க. கடைசியில் 4 மணிக்கு வந்து உங்களை திட்டாங்க. அன்னைக்கு வந்து இனிமேல் கவர்மெண்ட் வேலைக்கே போகக்கூடாது அப்படின்னு முடிவு. அவ்வளோ ரோசமும் கோவம் வருதுல. ஆனால் பல பிரைவேட் பள்ளிக்கூடங்களில் எந்த காரணமும் சொல்லாமல் காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் டீச்சர்ஸ் இப்போ வெளியில் அம்மா அப்பாவை நிற்க வைக்கிறீங்களா, அது எந்த வகையில் நியாயம் சார்? என்னைக்காவது கூப்பிட்டு இதுக்காக தான் உங்களை கூப்பிட்டோம், செத்த வெயிட் பண்ணுங்க, வி ஆர் சாரி, அல்லது கொஞ்சம் இது பண்ணுங்க, கேட்டுக்கு வெளியில் இருங்க கேட்டுக்கு வெளியில காரணமே இல்லாம 3 மணி நேரம் 2 மணி நேரம் நிக்க வைக்கிறீங்களே, என்னைக்காவது இது மாதிரி தானே அவங்களுக்கு இருந்திருக்கும்னு உங்களுக்கு தோணி இருக்கா? சார் நான் செய்யாத தப்புக்கு நிக்கிறேன் சார். அவங்களும் தான் செய்யாத தப்புக்கு நிக்கிறாங்க சார். அது வந்து என்ன ப்ராப்ளம்னு இருக்குல்ல சார்? அதே தான் அவங்களுக்கும். என்ன ப்ராப்ளம் அவங்களுக்கு தெரியாதுல. உங்களுக்கு ஒரு நியாயம்னா அவங்களுக்கு ஒரு நியாயமா? உங்களுடைய நீங்கள் இப்படி நடத்தப்பட்டதுக்கு நான் வருத்தப்படுறேன், அது தப்பு. ஆனா அதே நேரத்துல ஒரு பையன் ஏதோ தப்பு பண்றான் அல்லது ஏதோ ஒண்ணுக்கு அம்மா அப்பாவான்னு சொல்லிடுறீங்க. எதை பத்தி பேசுறதுக்கு அவன் வெளியில தானே நிக்க வேண்டியிருக்கு, ஒரு அம்மாவும் அப்பாவும். அது எந்த வகையில, அது எப்படி சரி சார்? சார் எதா வேணாலும் இருக்கட்டும், அப்படின்னா இது அரசாங்கத்தின் தப்புன்னு ஒரே வார்த்தையில மூடிடுவோமா? ஒரே நிமிஷம். அப்ப அப்படி நடத்துனது அரசாங்கத்தின் தப்புன்னு ஒரே வார்த்தையில மூடிடுவோமா? இவங்க உணர்வுகள் அப்படித்தாம நடக்கும், பொறுத்துக்கங்கன்னு சொல்லிடுவோமா? அப்புறம் என்ன? நான் என்ன
ரொம்ப சிம்பிள். உங்களை ஒரு இடத்துல நிறுத்தி வைக்கிறப்போ, என்ன காரணம்னே தெரியாமல் நிறுத்தி வைக்கிறப்போ உங்களால் தாங்க முடியல இல்லையா? ஆனால் இன்னைக்கு 40% இப்போ ரேட்டு கூடியிருக்கு ஸ்கூல்ஸில், ப்ரைவேட் ஸ்கூல்ஸில் கூடியிருக்கு. யாரும் எந்த கேள்வியுமே இங்கே கேட்க முடியாது. ரைட்டா? வெளியில் தான் நிற்கணும், பேரண்ட்லாம் வெளியில் தான் நிற்கணும். ஏன் உங்களுக்கு அப்போல்லாம் தோணுதே இல்லை? பாவம் வெளியே நிற்கிறான் இல்லை, காலையிலேருந்து வேலை வெட்டி விட்டு இப்படி எதுக்குன்னே தெரியலையா? அப்புறம் இல்லை, இதுக்கு யார்ட்டையுமே பதில் இல்லையே. எஸ் 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 இவங்கள்ட்ட கொடுங்க. பிரைவேட் ஸ்கூல்ல பேரண்ட்ஸ் கேள்வி கேட்பாங்க, நீங்க ஏன் எங்களை நிக்க வைக்கிறீங்கன்னு. கண்டிப்பா சார், ஃபேக்ட் இது. ஒரு நிமிஷம் மேடம். ஒரு 25,000 ஃபீஸ் வாங்கிட்டு இருந்த இடத்துல நீங்க 50,000 ஆகி போச்சு. யார் சொன்னது? கிடையாது. சமச்சீர் கல்வியால ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் எல்லாம் ஒண்ணு தானே. அப்படியா? ஆமா, எங்க பள்ளிக்கூடத்துல எல்லாம் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் ஒண்ணே தான். ஒரே நிமிஷம். we are following government fee structure. சென்னையில ஸ்கூல் ஃபீஸ் எங்க கூடல. ஸ்கூல்ல பத்தி தான் சார் நான் பேச முடியும். அவ்வளவுதான். உங்க ஸ்கூல்ல பத்தி மட்டும் பேசுறதுக்கு நான் நீயா நான் இடம் கொடுக்க முடியாது. சாரி ஓகே. You should understand this is not the platform to promote your own school. Okay, thank you. We are just talking about the schools in Chennai. சென்னை. ஓகே. ரைட்டா? பத்திரிகை ரிப்போர்ட் சொல்லுது 40% பெர்சன்டேஜ் ஆஃப் பணம் வந்து இங்க இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்லுது. நடக்கவே இல்லைங்கறீங்க. சரி, என்ன பொறுத்த வரைக்கும் அது நடக்கல. நான் நினைக்கிறேன், என்னுடைய வியூஸ் அதுதான். என்னுடைய கண்டிப்பா தான் நான் சொல்ல முடியுமா தவிர. சில பள்ளிக்கூடங்கள் 25,000 சார்ஜ் பண்ணிட்டு இருந்து இன்னைக்கு 50,000 மாத்திருக்காங்க. ரைட் தானே? அதுக்கு அவ்வளோ கிரேஸ் சார். பிரைவேட் ஸ்கூல் அவ்வளோ டெவலப் ஆயிருக்கு. அதுதான் நீங்க சொல்லணும். நான் சக மனுஷனுடைய தன்மானம் பத்தி பேசுறேன், நீங்க ஸ்கூலோட குவாலிட்டி பத்தி பேசுறீங்க. ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்கு. சுயமரியாதை என்பது ஒரு பெற்றோருக்கும் இருக்கிறது அப்படிங்கறத தான் நான் சொல்ல முயற்சி பண்றேன். நீங்கள் எப்படி உங்கள் பள்ளிக்கூடத்திற்கு வெளியே அவங்கள நிறுத்துறப்போ உங்களுக்கு லஜ்ஜை இல்லையோ, அதே போல அரசாங்க அலுவலகத்துல உங்களை நிறுத்தல உங்களுக்கு லஜ்ஜை இல்லை. உங்களுக்கு அதுக்கு கோவம் வரும்னா இதுக்கும் கோவம் வரணும். இல்ல, நான் அதை ஒத்துக்கிறேன் சார். நான் அப்படி பேரண்ட்ஸ் நடத்துற தப்பு அப்படிங்கறத நான் ஒத்துக்கிறேன். அவ்வளவுதான்மா, நான் ஒத்துக்கிறேன் சார். ரொம்ப சிம்பிளான ஒரே ஒரு விஷயம் தான். நான் என்னை அந்த இடத்தில் இருந்து பார்க்கிற போது மட்டும்தான் எனக்கு அதோடைய வழி தெரிகிறது. நான் உங்ககிட்ட கேட்க வர்றதும் சொல்ல வர்றதும் ஒன்னே ஒண்ணுதான். சுயமரியாதைங்கிறது எல்லாருக்கும். உங்க ஒரு வார்த்தை சொன்னீங்கல்ல, நான் ஒரு டீச்சர் சார் அப்படிங்கிறீங்கல்ல. நீங்க டீச்சராலாம் இருக்க வேண்டாம், நான் ஒரு மனுஷன். காரணமே இல்லாம நீ ஏன் நிக்க வைக்கிற? அந்த சுயமரியாதை உணர்வு எல்லாருக்கும் இருக்குங்கிறத பள்ளிக்கூடங்கள் புரிஞ்சுக்கணுங்கிறதுக்கு தான் திரும்ப திரும்ப சொல்றோம். மெட்ரிக் ஸ்கூல்ல ஒரு கெத்து இருக்கு சார். பேரண்ட்ஸை வெயிட் பண்ண வச்சாதான் நம்ம ஸ்கூல் பெரிய ஸ்கூல்னு காட்டுற மாதிரி ஒரு கெத்து இருக்கு சார். ஒத்துக்க வேண்டிய விஷயம். இதை ஒத்துக்க மாட்டேங்கிறீங்களே, ஏன்? இதான் இதோட பதில். அப்படி கிடையாது, மேனேஜ்மெண்ட் தான் சார். மேனேஜ்மெண்ட் தான் நாம. ஒரு உண்மை பேசுறவங்க நீங்க தடுக்கிறீங்க. டீச்சர்ஸ் தான் ஸ்கூல்ல உருவாக்குறீங்க, மேனேஜ்மெண்ட் கிடையாது. உங்க பள்ளிக்கூடத்துடைய 10 முக்கியமான ஆசிரியர்கள் வெளியில போனா பள்ளிக்கூடம் கிடையாது. நீங்க 10 முக்கியமான ஆசிரியர்கள் வெளியில போயிட்டா பள்ளிக்கூடம் கிடையாதுங்க. இன்னைக்கு ஃபார் த டீச்சர்ஸ்க்காக தான் அந்த ஸ்கூல் இருக்கு. பெஸ்ட் ஆஃப் த டீச்சர்ஸ் தான். ரிப்போர்ட்டர்ஸை வச்சு தான் பத்திரிக்கை இருக்கு. அப்படித்தான் கணக்கு. ஸோ 10 பேருக்கு அந்த உணர்வு வந்துருச்சுனாவே 10 பேர் போய் சொன்னா மேனேஜ்மெண்ட் கேட்டு தாங்க ஆகணும். கேட்க முடியாமலாம் போயிடாது. Stay tuned with us. இது ஆச்சி மசாலா நீயா நானா, powered by NAC Jewellers, co-presented by Sunland Refined Sunflower Oil. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். Welcome back to ஆச்சி மசாலா நீயா நானா, powered by NAC Jewellers, co-presented by Sunland Refined Sunflower Oil. ரெண்டு பக்கம் டீச்சர்கள் உட்கார்ந்திருந்தாவே அனல் தெரிக்கும் விவாதங்கள் நடப்பது இயல்பாக ஒரு விஷயம்தான். ஏன்னா அதுவும் ஒரு பக்கம் கவர்மெண்ட் டீச்சர்ஸ், இன்னொரு பக்கம் பிரைவேட் டீச்சர்ஸ். இப்போ அடுத்த இடத்துக்கு நான் வரேன். இங்கே 2 குழந்தை இருக்கிறத அஸ்யூம் பண்ணிக்கங்க. ஓகே, 2 குழந்தை ஒரே ஏஜில் 2 குழந்தை இருக்காங்க. ஓகே, இதில் இந்த குழந்தைங்க எங்கள் ஸ்கூலுக்கு வரணும் அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்கன்னா அதுக்கு என்ன காரணம் சொல்லுவீங்க? இல்லை அவங்கள எங்கள் ஸ்கூலில் சேருங்க, அதாவது தனியார் பள்ளி. எங்கள் ஸ்கூலில் உங்கள் பள்ளிக்கூடத்து பேர் கிடையாது, தனியார் பள்ளிக்கூடம். இந்த குழந்தையை தனியார் பள்ளிக்கூடத்தில் சேர்க்க வேண்டும் அப்படின்னு சொல்றதுக்கு நீங்கள் முன்வைக்கிற காரணம் என்ன? இல்லை கவர்மெண்ட் ஸ்கூல்ல சேர்க்கணும் அப்படின்னு சொல்றதுக்கு நீங்க முன்வைக்கிற காரணம் என்ன? அது மட்டும் தான் சொல்லணும். அவங்க வந்து ஃபுல் சப்போர்ட் பேரண்ட்ஸ். எங்களுக்கு எந்த சப்போர்ட்டும் கிடையாது, எந்த பேரண்ட்ஸோட சப்போர்ட்டும் கிடையாது. பேரண்ட்ஸ் கோயம்புத்தூர்ல இருப்பாங்க, பெங்களூர்ல இருப்பாங்க. பிள்ளைங்க மட்டும் இங்கே சமைச்சு சாப்பிட்டு ஸ்கூலுக்கு வருவாங்க. அந்த பிள்ளைங்களுக்கு நாங்கள் டீச் பண்ணணும். இவங்க 470 480 10th டார்கெட் பண்ணிட்டு வைக்கிறீங்க ஒரு டார்கெட்டு. ஒரு சாமானிய மக்களால் உங்களோட ஸ்கூல்ல வந்து சேர முடியல. ஒரு ஆவரேஜா இருக்கக்கூடிய பீப்புளால உங்க பிரைவேட் ஸ்கூல்ல வந்து சேர முடியல. 470 480 நீங்க டார்கெட்டை வச்சுட்டு நீங்க ஒரு குறிப்பிட்ட அளவு கூட உங்களால ஒரு 40 பேரை கூட ஒரு 500 பேர்ல MBBSக்கு அனுப்ப முடியல. லாஸ்ட் இயர் 1250 பேர் கவர்மெண்ட் ஸ்கூல்ல இருந்து MBBS ஜாயின் பண்ணிருக்காங்க. இது எங்களால ப்ரூவ் பண்ண முடியும். கவர்மெண்ட் ஸ்கூல் ஆசிரியர் எந்த விதத்திலும் செலுத்தவர்கள் கிடையாது. ஓகே, ஏன் ஒரு பிள்ளை கவர்மெண்ட் ஸ்கூல்ல சேர்க்கணும்? வேற யாராவது? சார், பிரைவேட் ஸ்கூல் அளவுக்கு எங்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஸ்ட்ரெஸ் கிடையாது சார். ஸ்ட்ரெஸ் கிடையாது. சூப்பர் பாயிண்ட். அதே மாதிரி இப்போ ஐடி ஃபீல்டு IIT ஃபீல்டு போடணும்னா 11th போர்ஷன் கண்டிப்பாக தேவை. ஆனால் பிரைவேட் ஸ்கூல்ஸ் 11th போர்ஷனும் 9th போர்ஷனும் நடத்துறது இல்லை. 9th 9th 2 வருஷம் 10th
11th 2 வருஷம் 12th. கிளாஸ் ஆன பாயிண்ட்ங்க 2 பாயிண்ட் சொல்றீங்க. ஒன்னு ஸ்ட்ரெஸ் கிடையாது. ஆமா சார். ரெண்டாவது 9th ஸ்டாண்டர்ட் 11th ஸ்டாண்டர்ட் ரெண்டையும் நாங்க நடத்துவோம். இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் என்ன கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு பிரைவேட் ஸ்கூலுக்கு டிஃபரன்ஸ் என்ன அப்படின்னா 1190 மார்க் எடுத்துட்டு இன்ஜினியரிங் வரான், 1050 மார்க் எடுத்துட்டு இன்ஜினியரிங் வரான். ஆனா இன்ஜினியரிங்ல யார் அதிகமா அந்த கான்சன்ட்ரேஷன் பண்றதுன்னா எங்க பசங்க தான். என்ன காரணம் அப்படின்னா அவங்க வளர்க்கறது மனப்பாட சக்தி. போட்டு காலையிலே இந்த நைட்டு வரைக்கும் படின்னு மனப்பாட சக்தி. நாங்க வளர்க்கறது மனப்பாட சக்தி இல்ல, புரிஞ்சுக்கிட்டு நல்லபடியா ஒரு ஸ்ட்ரெஸ் இல்லாத ஒரு ஆரோக்கியமான சூழ்நிலையை கவர்மெண்ட் ஸ்கூலால மட்டும்தான் கொடுக்க முடியும். சூப்பர். 3 பாயிண்ட். எந்த பேரண்ட்டையும் நாங்கள் வந்து நிற்க வைக்க மாட்டோம். அவங்களுடைய ரெஸ்பான்சிபிலிட்டியை மொத்தமாக எங்கள் ஷோல்டரில் ஏற்றிக்கிறோம். ஓகே. பேரண்ட் நிற்க வைக்க மாட்டோம், பொறுப்பை நாங்கள் ஏற்றுக்குவோம். கொண்டா சேருங்க. வேற பணம் செலவாகாது இங்கே சேருங்க. பணம் செலவாகாது இங்கே சேருங்க. செம பாயிண்ட்டுங்க. பணம் செலவாகாது இங்கே சேருங்க. குழந்தை மைய கல்வி சார் எங்கள்கிட்ட உள்ளது வந்து அவங்கள்ட்ட உள்ளது எப்படி இருக்குதுங்கிறது. எங்களுடைய கல்வி அரசு பள்ளிகளில் குழந்தையை மையப்படுத்தி தான் நாங்கள் கல்வியை கற்பிக்கிறோம். குழந்தை மைய கல்வி அப்படின்னாக்க சைல்டு சென்டர் எஜுகேஷன் அப்படின்னு சொல்கிறது. அதில் வந்து படைப்பாற்றல் கல்வி இப்போ 1ஆம் வகுப்பு முதல் 5ஆம் வகுப்பு வரை வந்து பார்த்தீங்கன்னாக்கா செயல் வழி கற்றல். அது செயல்கள் செய்வதன் மூலமாக நாங்கள் கற்பிக்கிறோம். ஒன்றையும் வந்து மனப்பாடம் செய்யாமல் நேரடியாக வந்து இந்த செயலை செய்யி அதை செஞ்சு அதன் மூலமாக கற்றுக்கொள்ளுதல். அதே போல் 6ஆம் வகுப்பு முதல் 9ஆம் வகுப்பு வரை படைப்பாற்றல் கல்வி. இதை வந்து ஆக்டிவிட்டி பேஸ்ட் லேர்னிங் சொல்லுவோம். அந்த ஃபர்ஸ்ட் ஆக்டிவிட்டி பேஸ்ட் லேர்னிங், அடுத்தது ஏஎல்எம் ஆக்டிவ் லேர்னிங் மெத்தடாலஜி அப்படி சொல்லுவோம். படைப்பாற்றல் கல்வி அப்படிங்கிறத அங்கே நாங்கள் இதெல்லாம் கவர்மெண்ட் ஸ்கூல்ல அரசு பள்ளிகளில் செஞ்சுட்டு இருக்கிறோம். சூப்பர். வேற எதற்காக அரசு உயர்நிலை பள்ளிகளில் சேர்க்கணும் சார்? ப்ரைவேட் ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா சார் ஸ்போர்ட்ஸ்ன்ற ஒரு கோட்டா பசங்களுக்கு கிடைக்கிறதே கிடையாது. அவங்களுக்கு ப்ரைவேட்டாக ஃபுல் அண்ட் ஃபுல் எதை டார்கெட் பண்ணுறாங்கன்னா ரிசல்ட்டை மட்டும்தானே ஒழிய அவனுடைய ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறதில்ல. கவர்மெண்ட் ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா ஃபுல் அவனுக்கு பிஇடி பீரியட் ஒரு பீரியடே இருக்குது. கம்பல்சரி அவன் பிஇடி பீரியட் கிரவுண்டில் தான் இருப்பான். ஆனால் ப்ரைவேட் ஸ்கூலில் கம்பல்சரி விளையாட அனுமதிக்கிறதில்ல. செகண்டு, ஆல் சாட்டர்டே சண்டே கம்பல்சரி லீவ். ஆனால் ப்ரைவேட் ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா அது கிடையவே கிடையாது. எல்லா நாளும் ஒர்க்கிங் டே தான். இந்த சாட்டர்டே சண்டே லீவ் விடுறதால அவன் ரிலாக்ஸ் ஆகிறான். மண்டே வரும்போது ஃப்ரெஷ்ஷாக ஃபீல் பண்ண வரான் கிளாஸுக்கு. ஒரு ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டிக்கு இம்பார்ட்டன்ஸ் சாட்டர்டே சண்டே லீவ். எஸ் சார். ஓகே. வேற எதுக்காக அரசு பள்ளிக்கூடத்தில் பிள்ளைகளை சேர்க்கணும்னு நினைக்கிறீங்க? இண்டிவிஜுவல் அட்டென்ஷன் கொடுக்குறோம். அவங்க வந்து ஸ்லோ லேர்னர் என்ன பண்ணுறாங்கன்னா அப்படியே ஓரம் கட்டிடுறாங்க. அவங்கள கவனிக்க அவங்களுக்கு நேரம் கிடையாது. ஆனால் நாங்கள் யாருக்கு ஸ்லோ லேர்னர் யார் நல்லா படிக்கிறவன்னு பிரித்து அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் அவங்களுக்கு கோச் பண்ணுறோம். ஓகே. பசங்களை பிரித்து அதுக்கேற்ற மாதிரி ட்ரெயின் பண்ணுறீங்க. படிக்காத குடும்பத்தில் இருந்தும் ஒரு படித்த பட்டதாரியை உருவாக்குகிறோம் அரசு பள்ளியில். ஆனால் ப்ரைவேட் பள்ளியில் பார்த்தீங்கன்னா மாணவனை சேர்க்கணும்னா அவன் ஃபர்ஸ்ட் அவன் பேரண்ட் என்ன படிச்சிருக்கான்னு பார்க்குறாங்க. காரணம் அவங்க இருக்கிற ஒர்க்லோட பேரண்ட்ஸ் வழியாக அந்த பையனை மார்க் வாங்க வைக்கலாமா, அவங்கள்ட்டேருந்து அவங்க டீச் பண்ணி கொடுப்பாங்களா, இப்படி தான் பார்க்குறாங்க. ஆனால் அரசு பள்ளியை பொறுத்த வரையும் படிக்காத பேரண்ட்ஸ் இருந்தாலும் அந்த மாணவன் நாங்கள் அட்மிட் பண்ணி அந்த குடும்பத்தில் ஒரு படித்த பட்டதாரியை உருவாக்குறோம். சூப்பர். இடையில ஒரு பையன் நின்று போயிட்டான். அவன் வாழ்க்கை என்ன ஆகிறது? அவனுக்குன்னு ஒரு சிறப்பு பள்ளியை உருவாக்கியிருக்கோம் நாங்க. அந்த சிறப்பு பள்ளியில அந்த டிராப் அவுட்ஸ் அங்கே போட்டு அவங்களுக்கு திருப்பி கோச்சிங் கொடுத்து நார்மல் ஸ்கூலுக்கு கொண்டு வரோம். இவ்வளவு உழைப்பு நாங்க கொடுக்குறோம். ஒரு டிராப் அவுட் இருந்தா ஸ்கூலுக்குள்ள இன்னொரு கிளாஸ் இருக்குமா அவனுக்கு? சார் அவனுக்கு சிறப்பு பள்ளின்னு ஒன்று இயங்குது சார். 330 சிறப்பு பள்ளிகள் நம்ம தமிழ்நாட்டில் இயங்குது. இப்போ இந்த 12th பார்த்தீங்கன்னா 480 பிள்ளைங்க +2 எழுதியிருக்காங்க. அதில் 465 மாணவர்கள் பாஸ் ஆயிருக்காங்க. 7 ஸ்டூடெண்ட்ஸ் above 1000 வாங்கியிருக்காங்க. இந்த மாதிரி ஒரு ஃபெசிலிட்டிஸ் அங்கே கிடையாது. நாங்கள் தரோம். நீ ட்ராப் அவுட்டா இட்ஸ் ஓகேவா, எங்களுக்கு சிறப்பு பள்ளி கொடுக்குறோம். சிறப்பான ஒரு ஸ்பெஷல் கோச்சிங் கொடுத்து நார்மல் ஸ்கூலுக்கு கொண்டு வரோம் சார். அவனும் +2 எழுதலாம், பரீட்சை எழுதலாம். இவ்வளோ ஃபெசிலிட்டிஸ் நாங்கள் கொடுக்குறோம். இந்த ஷோல இப்போ இவங்க சொன்னதுல நிறைய விஷயம் தமிழ்நாட்டுக்கே புதிய தகவலாக தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் செயல்வழி கல்வியில் தொடங்கி அப்புறம் ப்ராக்டிக்கலாக அதை சொல்லிக் கொடுக்கறது, மாணவர்களை மையப்படுத்திய கல்வி. ரொம்ப முக்கியமான விஷயம் ஸ்ட்ரெஸ்ஸு கிடையாது, சனி ஞாயிறு லீவு, ஸ்லோ லேர்னர்ஸ்க்குன்னு ஸ்பெஷல் அட்டென்ஷனு, ட்ராப் அவுட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஸ்பெஷல் ஸ்கூல்ஸு. அப்புறம் அது போக காசு கிடையாது, செலவு கிடையாது. ரெண்டாவது குறைஞ்ச மார்க் எடுத்தவனாக இருந்தாலும் சேர்த்துக்குவோம். அதை விட முக்கியமான விஷயம் அம்மா அப்பா படிக்காட்டியும் பரவாயில்ல, நாங்கள் அவனை படிக்க வச்சு முதல் தலைமுறை கல்வியாளனாக ஒருவனை உருவாக்குவோம். இவங்க சொன்னதுல என்ன குறை இருக்கு? 10% ரிசல்ட் நிறைய ஸ்கூல்ல வரல சார். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஸ்டூடெண்ட் வந்து 100 மார்க் எடுக்கணும் அவசியம், 200 அவுட் ஆஃப் 200 எடுக்கணும் அவசியம் கிடையாது. அந்த பையனை ஒரு 50% மார்க் எடுக்க வைக்க முடியல. சில ஸ்கூல்ல வந்து பார்த்தீங்கன்னா 10% ரிசல்ட் வர மாட்டேது. பிரைவேட் ஸ்கூலில் பொறுத்து நாங்கள் 10% ரிசல்ட் கொடுத்துனே இருக்கிறோம். ஒரு வருஷமா கொடுத்துனே இருக்கிறோம். ஒரு 10 ஸ்டூடெண்ட்ஸ் இல்லை 15 ஸ்டூடெண்ட்ஸ் ஃபெயில் ஆகிட்டு தான் இருக்கிறாங்க ஒரு இதுலையும். அப்போ அந்த ஒரு பையனை வந்து பாஸ் பண்ண வைக்கிறது ஈஸியான விஷயம். அதிக மார்க் எடுக்க வேண்டியது நம்ம நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ண வேண்டியது இருக்குது. ஆனால் பாஸ் பண்ண வைக்க வேண்டியது ஈஸியான விஷயம். அது நடக்கலையாங்க. படிக்காத பையனை மார்க் வாங்கல அப்படின்னா அது எந்த ஆண்டாலும் சரி, ஆஃப் இயர் ஆனால் கூட சரி வெளியே அனுப்பிடுவாங்க. ஸ்கூல் ரிசல்ட்டை பாதிக்குன்னு அனுப்பிடுறாங்க. வேற இவர்கள் சொல்லுவதில் இருக்கக்கூடிய குறைபாடு என்ன?
மேடம் சொன்னாங்க கான்வென்ட் ஸ்கூல்ஸில் வெறும் க்ரீம் ஆஃப் த சொசைட்டி மட்டும்தான் சேர்ப்பாங்கன்ட்டு. நோ, வித் ஆல் கேலிபர் வி ஹேவ் அண்ட் வி அப்கிரேட் தெம் ஆல்சோ. எக்ஸ்ட்ரா டெஸ்ட்ஸ் கொடுத்து எல்லாமே நம்ம அவங்க பண்ணுற மாதிரியே நாங்கள் பண்ணி நிறையவே மார்க் கொண்டு வரோம் நாங்கள். அப்போ உங்களுக்கு கவர்மெண்ட் ஸ்கூல் தான் ஒரு மாடலாக வச்சுருக்கீங்க, அவங்க பண்ணுற மாதிரி நீங்களும் பண்ணுறீங்க, அப்படி தானே? சார் எனக்கு ஒரே ஒரு கேள்வி சார். இது எல்லாமே இவங்க சொல்றது இவ்வளோ விஷயங்கள் எனக்கு இன்னைக்கு தான் தெரிஞ்சது. கவர்மெண்ட் ஸ்கூல்ல இருக்குன்னா கவர்மெண்ட் ஸ்கூல்ல நிறைஞ்சு வழியணும் இல்லைங்களா? ஏன் இல்லை? பேரண்ட்ஸ் என்ன நினைக்கிறாங்கன்னா, நம்ம பையன் டை ஷூ போட்டுட்டு போகணும், நம்ம ஆட்டோ ஓட்டினாலும் நம்ம பையன் இங்கிலீஷ் மீடியத்தில் படிக்கணும்னு மோகத்தில் போகிறாங்க. அவங்க இன்னும் புரிஞ்சிக்கல எங்கள் ஸ்கூலோட அது என்னது. எப்படிமா இது மட்டும் காரணமாக இருக்க முடியுமா? ஒரு எப்போது இதே தான் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க, ஆனால் இது மட்டுமே காரணமாக இருக்க முடியுமா? யோசிச்சு பாருங்க. அவங்களுக்கு ஒரு ப்ரிஸ்டீஜ், என்னோட பையன் வந்து அந்த கான்வென்ட்டில் படிக்கிறான், அந்த பிரைவேட் ஸ்கூலில் படிக்கிறாங்க, ப்ரிஸ்டீஜ் அவங்களுக்கு ஒரு நினைச்சிட்டு இருக்கிறாங்க சார். சார் கூட்டம் நிரம்பி வழியுது சார். நான் 192 ஸ்டூடெண்ட்டுக்கு நான் நடத்தியிருக்கேன் சார். நான் ஃபிசிக்ஸ் டீச்சர், 192 பேர் நடத்தியிருக்கேன் சார். 192 பேர் ஒரே ஹாலில் நடத்துகிறேன் சார் நான். சார் ஒவ்வொரு ஹையர் செகண்டரி ஸ்கூலில் 11th 12th ஸ்ட்ரென்த் இருக்குது சார். நீங்கள் சர்வே பண்ணி பாருங்க, கண்டிப்பாக ஸ்ட்ரென்த் இருக்குங்க சார். இதாங்க பதில் சார். அதாவது அவரு நான் கேட்குறேங்க, அப்புறம் உங்க பையன் பிள்ளைகளை பிரைவேட் ஸ்கூல்ல படிக்க வைக்கிறீங்க எல்லாரும்? கைதூக்கு சொல்லுங்க சார், எத்தனை பேர் கவர்மெண்ட் ஸ்கூல் படிக்க வைக்க சொல்றாங்கன்னு? ஒரு ஆள் கைதூக்கு சொல்லுங்க சார், எத்தனை பேர் கவர்மெண்ட் ஸ்கூல் படிக்க வைக்கிறாங்கன்னு? அப்ப எங்களை நம்பித்தான் நீங்க விடுறீங்க பாருங்க. அது ரேஷியோ பாருங்க சார், அதுல எத்தனை பையன் பிள்ளை கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்கிறாங்கன்னு. இல்ல ஒரு நியாயமான கேள்வி எழுப்புறாரு. கையை உயர்த்துங்க, எவ்வளவு பேர் உங்க பிள்ளைய கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்க வைக்கிறீங்க? கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ் உடைய பிள்ளைகள் பாத்தீங்களா? பாருங்க மக்கள் எவ்வளவு தெளிவா இருக்காங்க. வரையில ஆர்டி எல்லாம் போட்டுட்டு வந்திருக்காரு. 13%, 4,281 teachers send their children to government schools and 87%, 28,314 teachers send their children to private schools. சார் அதுக்கு ரீசன் சொல்றேன் சார், அதுக்கு காரணம் சொல்றேன் சார். போட்ட சட்டக்காரரு கட்டையை கொடுத்துட்டாப்ல கரெக்டா. அதுக்கு காரணம் சொல்றேன் சார், இதுக்கு பதில் சொன்னா போதும். ரைட். இது நாள் வரைக்கும் இங்கிலீஷ் மீடியம் இல்லாம இருந்து சார். சார் கவர்மெண்ட் ஸ்கூல்ல கவர்மெண்ட் கிடையாதுங்க. இப்ப இந்த 2 வருஷமா பாத்தீங்கன்னா மற்ற ஸ்கூல்ல இருக்கிறத விட கவர்மெண்ட் ஸ்கூல்ல இங்கிலீஷ் மீடியத்துல நிறைய பேர் சேர்றாங்க. ஒரே நிமிஷம். சரி, இந்த 2 வருஷம் இன்க்ரீஸ் ஆயிருக்கணுமே, போன வருஷத்தோட இந்த வருஷம் கம்மியா இது இருக்கு இப்ப சார். இருக்கக்கூடிய ஆர்டிஎல் இது இந்த வருஷத்தோட ரிப்போர்ட். அடுத்ததுக்கு வரேன். வேற இவர்களுடைய பேச்சில் வேற என்ன குறை பார்த்தீர்கள்? ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் நீங்கள் சிசிடிவி பார்த்தீங்கன்னா நேரடியான அனுபவத்தில் நிறைய ஃபண்ட்ஸ் தராங்க, நிறைய திட்டங்கள் இருக்குது. ஜப்பான கவர்மெண்ட் கிட்ட வாங்கி சில விஷயம் பண்ணுறாங்க. ஒரு இடத்துல ப்ரொஜெக்டர், காஸ்ட்லியான ப்ரொஜெக்டர், ஸ்மார்ட் கிளாஸ்க்கு எல்லா விஷயம் கவர்மெண்ட் ஸ்கூலில் இருக்குது. அப்படியே போட்டிருக்கு 3 வருஷமா. ஏன்னா அதுக்குன்னு அந்த ஸ்கூல்லேருந்து 3 பேர் ட்ரைனிங் அமைச்சிருக்காங்க. சும்மா பேச்சுக்கு ட்ரைனிங் போயிட்டு வந்திருக்காங்க. வந்தவங்க வேலை கட்சி வேற எங்கேயோ போயிட்டாங்க. வாங்கி வச்சது யூஸ் பண்ணப்பட திட்டங்கள் நிறைய இருக்கு, அருமையான திட்டங்கள். செயல்படுத்துறதுக்கு நாட்கள் ரொம்ப ரொம்ப குறைவு. ஐயா, கவர்மெண்ட் ஸ்கூல்ல டீச் பண்றது மட்டும்தான் வாத்தியார் வேலை கிடையாது. எல்லா வேலையும் ஆல் இன் ஆல். பையன் ஸ்கூல் வரானா வீட்டுக்கு ஓடையா, உடனே சிஓ உடனே ரிப்போர்ட் பண்றாரு, கலெக்டர் கிட்ட இருந்து ஆர்டர் வருது. எந்த பிரைவேட் ஸ்கூல் டீச்சர் ஆகுது மாணவனோட ஸ்கூல் வீடு தேடி போய் பையனை கூட்டின்னு வர நிலைமை அவங்களுக்கு கிடையாது. எங்களோட வேலை டீச்சிங் மட்டும் கிடையாது, உங்களோட வேலை டீச்சிங் மட்டும். இதே வேலைகளை பிரைவேட் ஸ்கூல் டீச்சர்ஸ்க்கும் இன்சார்ஜஸ் கொடுக்குறாங்க. அப்ளிகேஷன் இஷ்யூலேருந்து, புக் இஷ்யூலேருந்து, பஸ் பாஸ் இஷ்யூலேருந்து டீச்சர்ஸ் கம்பல்சரி ஸ்பெஷல் டைம் டேபிள் போட்டு செய்கிறோம். நீங்க வந்து கொஸ்டின் பேப்பர் வாங்குறது வேற ஒரு இடத்துல இருந்து வாங்கிக்கிறீங்க, வேற ஒரு இடத்துல இருந்து டெஸ்ட் வச்சுக்கிறீங்க, வேற ஒரு இடத்துல பேப்பர் திருத்தி தராரு. ஆனா எல்லா வேலையும் நாங்க செய்யணும், டீச் பண்ணணும், அன்றாட வேலைகள் பார்க்கணும். இன்னைக்கு வந்து ஜியோ இன்னைக்கு ரிலீஸ் ஆயிருக்கிற ஜியோ உங்களுக்கு தெரியுங்களா? பையனை வச்சு ஸ்கூல் பெருக்க வைக்க கூடாது, ஸ்கூல் நாங்க பெருக்க முடியாது, நீங்க செஞ்சதா அது கம்பல்சரி கிடையாது, எங்களுக்கு அப்படி கிடையாது. உங்களோட ஒரே வர்க் டீச்சிங், அவ்வளவுதான். தொடர்ந்து பேசலாம் ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு. இது ஆச்சி மசாலா நீயா நானா, பவர்ட் பை NAC ஜுவல்லர்ஸ், கோ பிரசன்ட் பை சன்லாண்ட் ரீஃபைன் சன்ஃப்ளவர் ஆயில். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் பேக் டு ஆச்சி மசாலா நீயா நானா, பவர்ட் பை NAC ஜுவல்லர்ஸ், கோ பிரசன்டட் பை சன்லாண்ட் ரீஃபைன் சன்ஃப்ளவர் ஆயில். நிகழ்ச்சி ஆரம்பிச்சதுலேருந்து ஒரு ஷோ கலகலன்னு சண்டையா இருக்கும்னா அது இந்த ஷோ தான் நினைக்கிறேன். இந்த 2 பேரும் பேசுறப்ப தான் நிறைய தமிழ்நாட்டுடைய பல எதிர்பார்க்காத பல விஷயங்களை பார்க்க முடியுது. இவங்க கிட்ட நான் ஒரு கேள்வி கேட்டேன். ஒரு குழந்தை இருக்குன்னா அந்த குழந்தைய ஏன் கவர்மெண்ட் ஸ்கூல்ல சேர்க்கணும், அதுக்கு நீங்க என்ன காரணம் சொல்லுவீங்கன்னு சில காரணங்களை அவங்க சொன்னாங்க. இப்போ அதே கேள்வி உங்கள்கிட்ட வைக்கிறேன். ஒரு பையனையோ ஒரு பொண்ணையோ நாங்க ஏன் கொண்டாந்து பிரைவேட் ஸ்கூல்ல சேர்க்கணும்? சார் முதல் நல்ல பழக்க வழக்கங்களுக்காக தான் கொண்டு வந்து சேர்த்துறாங்க. என்ன பழக்க வழக்கம்? அப்படி உங்க தனியார் பள்ளிக்கூடத்தை சேர்த்தா பேசுறது, பழகிறது, அவங்களுடைய டீசன்ஸ் எல்லாமே வந்து உண்மையாலுமே அவங்க சொல்ற முதல் எல்லாமே பொதுவாகவே சொல்றீங்க. பேசுறது, பழகிறது, டீசன்சி என்ன சொல்லி கொடுக்குறீங்க சார்? கிவிங் ரெஸ்பெக்ட் டு த பேரண்ட்ஸ் சார். நிச்சயமா எங்க ஸ்கூல்ல வந்துட்டு அது இருக்கும் சார், பிரைவேட் ஸ்கூல்ஸ்ல எல்லாம். எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு.
நீங்க கண்ணுக்கு தெரியாதா புலப்படாதா சொல்றீங்க. இவங்கெல்லாம் போனோடனே அப்பா நைட்டு கழுத்தை கொண்டு மீச்சு விடுன்னு சொல்ல மாட்டாங்க. எல்லா பள்ளிக்கூடத்துலயும் உண்டு சார். கேரக்டர் அண்ட் குட் குவாலிட்டி எஜுகேஷன் நாங்கள் கொடுக்குறோம் சார். டெஃபினட்டாக நான் ஒண்ணே கொடுக்குறோம் சார். சொல்லுங்க, தப்பா நினைக்காதீங்க. நீங்க தோத்து போயிட்டீங்கன்னா ஸ்கிரீன்ல தெரிஞ்சிடும். பாயிண்ட் நேரா உங்களால சொல்ல முடிஞ்சா மட்டும் தான் சொல்லணும். அவர் ரொம்ப சிம்பிளா சொன்னார், என் ஸ்கூல்ல செலவில்லை அப்படின்னாரு. அது கூட பாயிண்ட். நாங்க வந்து ஒழுக்கம் சொல்லி தருகிறோம், மரியாதை சொல்லி தருகிறோம். இதெல்லாம் பொதுவான வார்த்தை. என்ன சொல்லி தரீங்க? உங்க பிள்ளைய எங்க பள்ளிக்கூடத்துல சேர்த்து விடுங்கப்பா அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லுங்க. ஏதாவது டெக்னாலஜி பேஸ்ட் எஜுகேஷன். டெக்னாலஜி பேஸ்ட் எஜுகேஷன் என்ன மாதிரி? ஸ்மார்ட் போர்ட்ஸ். ஸ்மார்ட் போர்ட்ஸ். நம்ம பாடம் நடத்துறதே ஸ்மார்ட் போர்ட் மூலமா தான். அப்போ வந்து நம்ம எந்த பொருளையுமே பார்த்து படிச்சோம்னா அது இன்னும் மனசுல நல்லா பதியும். ஓகே, லெக்சர் மெத்தட் இல்லாம இது வந்து ஸ்மார்ட் போர்ட்ல ப்ரொஜெக்ட் பண்ணும்போது அந்த பாடத்துல மேம் இது சொல்லியிருக்காங்க இல்லையா, அது படிக்கும்போது அது அவனுக்கு ஒரு ஸ்மார்ட் போர்ட் அவ்வளவுதான். அது தவிர ஒரு வேற ஸ்பெஷல் ஃபீச்சர், அது ஒரு டெக்னாலஜி அவ்வளவுதானே. அது ஒரு எலக்ட்ரானிக் போர்ட்ல நீங்க பாடம் நடத்துறீங்க, அது ஒரு ஃபீச்சர். அதான். வேற மெயினாக வந்து எஃபெக்டிவ் வே ஆஃப் டீச்சிங். எஃபெக்டிவ் வே ஆஃப் டீச்சிங். இப்போ வந்து நாங்கள் வந்து சிலபஸும் போர்ஷன்ஸை மட்டும் கம்ப்ளீட் பண்ண அந்த இன்டென்ஷன் எங்களுக்கு இருக்காது. எப்படி நாங்கள் கற்றுக் கொடுத்தது எப்படி பசங்கிட்ட ரீச் ஆச்சுங்கிறத நாங்கள் பார்ப்போம். ஏன்னா எங்களுடைய இவாலுவேஷன் வேற மாதிரி இருக்கும். புக்குக்கு நடுவில் கேட்போம், இன்பிட்வீன் த லெசன்ஸ் இருக்கணும். நான் வந்து தரோவாக இருந்தால் தான் என் பசங்களுக்கு நான் நல்லா கற்றுத்தர முடியும். அதோட மட்டும் இல்லாமல் ஒரு ப்ரைவேட் ஸ்கூல்ஸில் வந்து ஒரு டீச்சிங் வந்து எஃபெக்டிவாக இருக்கும், இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கணும், இன்ஃபர்மேட்டிவாக இருக்கணும். இதுக்கு எனக்கு ரோல் மாடல் நான் கண்டிப்பாக சொல்லி ஆகணும். இந்த மேடையில் நான் சொல்லலான்னு என்னுடைய தமிழ் டீச்சருக்கு நான் ஒரு நன்றி செலுத்தாத போல இருக்கணும். ப்ளீஸ் கிவ் மீ பர்மிஷன். நான் 1975 ஜஸ்ட் இமேஜின் என்னுடைய தமிழ் ஆசிரியர் இருந்தாங்க. ஐம்பெரும் காப்பியம்ங்கிறத அடிக்கடி சொல்லிக்கினே இருப்பாங்க. எங்களுக்கு நாங்கள் எழுத தெரியாது. அவங்க வந்து ஈஸி டெக்னிக் எப்படி எஃபெக்டிவாக நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோ எப்படிங்கிறது ஐம்பெரும் காப்பியம். நாங்களாம் அந்த காலத்து ஐம்பெரும் காப்பியத்தோட கூட ராமாயணத்தை சேர்த்து வச்சுருவோம். தப்பு, அது இருபெரும் காப்பியம். அது இப்போ ஐம்பெரும் காப்பியம் என்னன்னா சீவக சிந்தாமணி. அழகா நான் எழுந்து சொல்லலாமா? சீவக சிந்தாமணின்னு சொல்லுவாங்க. அடுத்தது என்ன சொல்லுவாங்க? காதுல கம்மல் போடுறோம்ல குண்டலகேசி, கழுத்துல மணிமேகலை, வளையல் வளையாபதி, கால்ல சிலப்பதிகாரம்னு சொல்லுவாங்க. So the learning experience வந்து ரொம்ப ஈஸியா சிம்பிளிஃபை பண்ணி சொல்லுங்க. கத்து கொடுப்போம் சார். உங்களுக்கு இந்த சிலப்பதிகாரம் ஐம்பெரும் காப்பியம் சொல்லி கொடுத்தது சொல்லி கொடுத்த டீச்சர் உண்மையா சார் மெய்யம்மை சார். ஓகே, அவங்க எந்த ஸ்கூல்ல இருக்காங்க? அவங்க 1975 சார். அதான் கவர்மெண்ட் ஸ்கூலா எந்த ஸ்கூல்ல? இல்ல நான் பிரைவேட் ஸ்கூல்ல படிச்சேன். முங்கிபாய் கோயங்கா கேர்ள்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூல் சவுகார்பேட்ல. எனியோ அதுவும் கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூல் தான். எது எது அந்த ஸ்கூல்? முங்கிபாய் இல்ல சார், பிரைவேட் ஸ்கூல் சார். இட்ஸ் a government aided school ma. Is it sir? Yeah, is it so இல்ல? Sir, what it's a government aided school. Sir, please. சவுகார்பேட்ல இருக்கதானே சொல்றீங்க? It's a government aided school. அது நான் எனக்கு அப்பல அந்த அவ்வளவு நாலேஜ் இல்ல. நான் சின்ன பொண்ணு இல்ல. 1975 சொல்றேன். அதான் சொல்றேன். 75 ல தெரியாம இருந்தது. ஓகே, வேற டீச்சிங் மெத்தட் எங்கள்ட்ட சிறப்பு, அதனால பிள்ளைகளை எங்க ஸ்கூல்ல சேருங்கங்கறாங்க. நீங்க இண்டிவிஜுவல் அட்டென்ஷன் கொடுக்குறோம் சார் பசங்க. இண்டிவிஜுவல் அட்டென்ஷன். தனிப்பட்ட முறையில் ஒரு ஸ்டூடெண்ட்டா இவன் இப்படி தான் அவனோட கேரக்டர். ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க பண்றது டீச்சிங் மட்டும். கிளாஸ்ல எத்தனை பேர் இருக்காங்க? என் கிளாஸ்ல 50 ஸ்டூடண்ட்ஸ் ஒரு செக்ஷனுக்கு. ஒரு செக்ஷன் 50 ஸ்டூடண்ட்ஸ். இப்போ நான் 2 செக்ஷன் எடுக்கிறேன். 100 ஸ்டூடண்ட்ஸ். எத்தனை நிமிஷம் இருக்கு? 45 மினிட்ஸ் சார். 45 மினிட்ஸ். ஆமா சார். 45 நிமிஷத்துல நான் 50 ஸ்டூடண்ட்டுக்கு எப்படி இண்டிவிஜுவல் அட்டென்ஷன் கொடுப்பீங்கன்னு கேக்குறேன். ஏன்னா அது நீங்க சொன்னீங்கன்னா அது இவங்களும் ஏழைகள் கத்துக்குவாங்கல்ல. ஓகே சார். அது எப்படின்னு தெரிஞ்சுக்கலாம், அதுக்காக தான் கேக்குறேன். போர்ஷன்ஸ்லாம் முடிச்சிட்டு நம்ம கோச்சிங் பண்றோம் தனியா. அப்போ இந்த ஸ்டூடெண்ட்ஸ் நாங்கள் 3 கேட்டகரியாக பிடிக்கிறோம். கிஃப்டட், ஆவரேஜ், பிலோ ஆவரேஜ். அந்தந்த கேட்டகரிக்கு தகுந்த மாதிரி நாங்கள் அவங்களை கோச்சிங் பண்ணுறோம். 10 சாப்டர் இருக்குன்னா ஒரு 5 சாப்டர் நாங்கள் ஃபர்ஸ்ட் கோச் பண்ணுறோம் அவங்களுக்கு. இந்த 5 சாப்டரை திரும்ப ரொட்டீனா அது பேர் தான் கோச்சிங். ஸோ கோச் பண்ணுவீங்க? கோச் பண்ணுறோம் சார். இந்த கோச்சிங்கிற வார்த்தையே டியூஷனோட வார்த்தை சார். அவங்க கேப்பபிலிட்டி இல்லாமல் இருக்கிறதால தான் சார் நான் கோச் பண்ணுறோம். எது அந்த பிலோ ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு அந்த அளவுக்கு கேப்பபிலிட்டி தே ஆர் ஸ்லோ லேர்னர்ஸ். எனக்கு ஒன்றும் புரியவே இல்லை. கோச்சிங்கிற வார்த்தை ஸ்கூலுக்குள்ள எப்படி வந்துச்சுன்னு தான் கேட்குறேன். டீச்சிங் தானே ஸ்கூலோட வேலை. கோச்சிங்கிற வேர்டு எங்கே இருந்து எப்போ வந்துச்சுன்னு கேட்குறேன். இல்லை சார், வரிசையில் வரட்டும் பிரதர். சார் என் பார்வையில் வந்து அவங்க ஏன் வந்து ப்ரைவேட் ஸ்கூல் சேரன்றது, நான் படித்தது கவர்மெண்ட் ஸ்கூல். ஒரு வருஷம் முழுக்க எங்கள் மேக்ஸ் மாஸ்டர் போட்டது 14 சம் தான். நான் வெளில போய் டியூஷனில் படிக்கவே தான் அந்த மார்க் எடுக்க முடிஞ்சது. அந்த நிலைமை வந்து பெரும்பாலான பள்ளிகளில் எல்லா கவர்மெண்ட் ஸ்கூலும் குறை சொல்ல வரல. நான் வெல் குவாலிஃபைட். ஆனால் லெத்தார்ஜிக்காக போகலனாலும் பரவாயில்ல, உத்தரவாதம் உண்டு ஜாபுக்கு, யாரும் என்னை தூக்கிட முடியாது. நான் போட்டாலும் என் ஜாப் உண்டு. உள்ளுக்குள்ளே பாலிட்டிக்ஸும் உண்டு. ஹெட் மாஸ்டர் கூட சில டீச்சர் தூக்க முடியாது. ஹெட் மாஸ்டரோட பவர்ஃபுல் டீச்சர்ஸ் ஸ்கூல் உள்ள இருப்பாங்க, திருச்சம் சேனல் வந்திருப்பாங்க. ஆனால் இங்கே அப்படி கிடையாது. அப்போ நான் ஒரு வருஷம் ஃபுல்லாக 14 சம்ஸ் நான் போட்டிருக்கேன். டியூஷனில் ஒரே நாளில் 14 சம்ஸ் போட்டாங்க. வேற ஒருத்தருக்கு அதனால ஏற்படக்கூடாது. அவன் போய் நல்ல பையன் போய் ஒருத்தர் உட்காந்துட்டு ரைட் ஸ்டூடெண்ட் இன்னும் ராங் ஸ்கூல் போனான்னா ஒரு பெரிய வேஸ்டேஜ் ஆகும். அதனால வந்துட்டா ஒரு கேர்டேக்கிங் எடுத்துக்க முடியும் பிரைவேட் ஸ்கூல்ன்ற என்னோட நம்பிக்கையால இங்க வான்னு நான் சொல்லுவேன் சார். நாங்க டெடிகேட்டடா ஒர்க் பண்ணுவோம். இங்க வாங்க. வேற சார் நான் நடத்துறது புரியலனா பையன் கம்ப்ளைண்ட் பண்ணி மேனேஜ்மெண்ட் எனக்கு தூக்குற நிலம் வருங்க.
நான் நடத்துறது புரியலனாங்க பசங்களுக்கு. பசங்க போய் மேனேஜ்மெண்ட் கம்ப்ளைண்ட் பண்ணா ஆனால் இம்மிடியேட்டாக என்னை கிளாஸ் மாற்றுவாங்க, இல்லை ஸ்கூல்ட்டு கூட தூக்குற நிலைமை வரும். ஆனால் அங்கே வந்து அந்த பிரச்சனை இல்லைங்க. ஸ்டூடெண்ட்ஸ் போய் மேனேஜ்மெண்ட் கம்ப்ளைண்ட் பண்ணலாமா? சார் எங்கள் பசங்க நான் நடத்துற புரியல, இம்மிடியேட்டாக என்னை பையன் போய் கம்ப்ளைண்ட் பண்ணி அவர் நடத்துற புரியலன்னு சொன்னாங்க. மேனேஜ்மெண்ட் கூப்பிட்டு என்னை கேட்பாங்க, நல்லா புரியுற மாதிரி சொல்லி கொடுங்கன்னு. அதே மாதிரி அதை நான் திரும்ப அதை கண்டினியூ பண்ணாங்க, என்னை கிளாஸ் மாற்றி விடுவாங்க. சப்போஸ் கிளாஸ் மாற்றி என்னோட சரியில்லைனாங்க எங்கிட்ட ஏதாச்சும் குறை கண்டுபிடிச்சி என்னை ஸ்கூல் விட்டு அனுப்பிச்சு விட்டுருவாங்க. இப்படி எத்தனையோ பேர் கண்ணீர் மழு அழுதுட்டு போகிறத பார்த்து நாங்கள் அழுதுக்கிறோம் சார். பிரைவேட் ஸ்கூலில் எங்களுக்கு ஸ்கூல் வேலையை விட்டு தூக்கிருக்காங்க. ஆமாங்க, இன்னைக்கு சாயங்காலம் சைன் பண்ண போகிறப்ப ரிலீவ்னு கூட எழுதி வச்சிருப்பாங்க. எங்களுக்கு வேலைக்கு இன்னைக்கு போய் காலையில் சைன் பண்ணுறோம், சாயங்காலம் சைன் பண்ணுறமாங்கிற உத்தரவாதம் கிடையாதுங்க. எங்களுக்கு ஜாப் செக்யூரிட்டிங்கிறது 1% கூட கிடையாதுங்க. பட் ஆனால் ஜாப் செக்யூரிட்டி இல்லாத இடத்துல எப்படி ஈடுபாட்டோட வேலை பார்ப்பீங்க சார்? அதாவது இந்த மாதிரி இதை பார்க்க வேண்டியிருக்கு. வேலை எனக்கு எப்படியும் போகாதுங்கிறவரும் ஒரு இன்ட்ரெஸ்டாக பாடம் நடத்த போகிறது இல்லை. எப்படி வேலை பார்த்தாலும் வேலை புட்டுக்கிட்டு போக வாய்ப்பு இருக்குங்கிறவரும் இன்ட்ரெஸ்டாக வேலை பார்ப்போம். அதான் நாங்கள் பயமாக இருக்கும். சார் ஆஃப்டர் ஸ்கூல் ஆக்டிவிட்டீஸ் நிறையா இருக்குது. ஸோ பசங்களுக்கு நிறைய எக்ஸ்போஷர் கிடைக்கிறது. அவளுக்கு எந்த ஸ்போர்ட்ஸில் இன்ட்ரெஸ்ட் இருக்கு? என்ன ஆஃப்டர் ஸ்கூல் ஆக்டிவிட்டி இருக்கு? ஆஃப்டர் ஸ்கூல் ஆக்டிவிட்டீஸ் நிறைய ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டீஸ் இருக்குது. கிரிக்கெட், ஃபுட்பால், பாஸ்கெட் பால், ஹாக்கி கோச்சிங் இதெல்லாம் இருக்குது. ஸோ அந்தந்த குழந்தைகளோட இன்ட்ரெஸ்ட் பொறுத்து அந்த ஃபீல்டில் இல்ல நீங்க சொல்ல பார்த்தா ஸ்போர்ட்ஸ் இருக்கு, அதனால சேருங்கன்னு சொல்றீங்களா? டெஃபினட்டா அபார்ட் ஃப்ரம் எஜுகேஷன், அபார்ட் ஃப்ரம் அகடமிக்ஸ் நம்ம ஸ்கூல்ல நான் இன்னொரு கேள்வி கேக்குறேன். நிறைய பிரைவேட் ஸ்கூல்ல கிரவுண்ட் இருக்கா? சார் மோஸ்ட் ஆஃப் த இப்போ நம்ம சொல்லறதெல்லாம் பொதுவா எந்த ஸ்கூல்ல இருக்கோ. உங்க ஸ்கூல்ல சொல்லலாமா? நிறைய பிரைவேட் ஸ்கூல்ஸ்ல கிரவுண்ட் இருக்கான்னு கேக்குறேன். சார் அவுட்டோர் ஸ்போர்ட்ஸ் மட்டுமே இல்லை சார், எங்கே கிரவுண்ட் இல்லாத ஃபெசிலிட்டிஸ் இருக்கோ அங்கே இண்டோர் ஸ்போர்ட்ஸ் கூட நிறையா ஸ்கூல்ஸ் என்கரேஜ். லைக் ஹி செட் மார்னிங் வரா ஈவினிங் போகிறா. பட் அப்படி இருந்தோம் டீச்சர்ஸ் ரொம்ப செல்ஃப் மோட்டிவேட்டட். செல்ஃபிஷ் மோட்டிவ்ஸ் எல்லாம் விட்டுட்டு பசங்க மேலே வரணுன்ட்டு ரொம்ப ட்ரை பண்ணுறாங்க. அது டெஃபினட்டாக இதெல்லாம் எனக்கு எப்படி தெரியும் நான் உங்க பள்ளிக்கூடத்தில் சேர்க்கறதுக்கு? அதுக்கப்புறம் பசங்க ஒரே நிமிஷமா தப்பா நினைக்காதீங்க. இப்போ நான் உங்க ஸ்கூலுக்கு நான் தனியார் பள்ளிகளுக்கு மார்க்கெட்டிங் பண்ண சொல்றேன். ஒரு மாணவன் இருக்கான், உங்க பிள்ளைய எங்க மாதிரி தனியார் பள்ளிக்கூடங்கள்ல சேருங்க அப்படின்னு நீங்க சொல்லணும். இந்த காரணத்துக்காக சேருங்கன்னு சொல்லணும். நீங்க அதை விட்டு நாங்கெல்லாம் செல்ஃப் மோட்டிவேட்டட், நீங்கெல்லாம் செல்ஃப் மோட்டிவேட்டட் நான் என்ன டிகிரி வச்சா பார்க்க முடியும்? செல்ஃப் மோட்டிவேட்டட் ஸ்கூலோட ரிசல்ட்ஸ் பார்த்து டெஃபினட்டா ரிசல்ட்ஸ் இங்க கூட வரும்ங்கறீங்க. அவ்வளவுதான். பக்கத்துல வேற லாட் ஆஃப் எக்ஸ்போஷர் கொடுக்குறாங்க. இப்போ சயின்ஸ் ஒலிம்பியாட், மேத்ஸ் ஒலிம்பியாட் டெஸ்ட் கொடுத்து அவங்களை மோட்டிவேட் பண்ணி we are doing a lot. குட். செமினார்ஸ், ஒலிம்பியாட்ஸ், ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டீஸ் Debates, இதெல்லாம் வெளியில இருந்து உள்ள வந்து பண்றாங்க. எஸ். ஓகே, இதெல்லாம் வந்து பண்றாங்க. சோ அந்த எக்ஸ்போஷர் பசங்களுக்கு கிடைக்கும். குட். தென் குவிஸ் ப்ரோக்ராம், இந்த சயின்ஸ் எக்ஸிபிஷன்ஸ், அதுக்கப்புறமா அவங்க ஸ்டூடெண்ட்ஸ்குள்ள அந்த ஸ்போக்கன் மெயின் வந்து ப்ரைவேட் ஸ்கூல்ஸ்க்கு வருதுன்னா ஸ்போக்கன் இங்கிலீஷ் இருக்கா அப்படின்றது பார்க்குறது தான். ஏன்னா ஒரு இன்டர்வியூ அவன் அட்டன் பண்ணுறான்னா அந்த இன்டர்வியூவில் அவன் பண்ண முடியும். கவர்மெண்ட் ஸ்டூடெண்ட்டை விட பிரைவேட் ஸ்டூடெண்ட் வந்து தைரியமாக பண்ணுவான். அந்த ஃப்ளூயன்சி இருக்கும். ஸோ இங்கிலீஷ்க்கான ட்ரைனிங் நடக்குது, ஸ்போர்ட்ஸ்க்கான ஸ்பெஷல் ட்ரைனிங் நடக்குது, அப்புறம் செஸ் போன்ற விளையாட்டுகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்குது. அப்புறம் எனக்கு இன்னொன்று இருக்கு, இங்கிலீஷ் மோகம் தான் அதிகமான பிள்ளைகளை வந்து கவர்மெண்ட் ஸ்கூல்லேருந்து பிரைவேட் ஸ்கூலில் நகர்த்துதுன்னு அவங்களே சொல்கிறாங்க. இந்த கான்வென்ட்டை விட்டுருங்க, மற்ற பிரைவேட் ஸ்கூல்ஸ்ல எல்லாம் டீச்சர்ஸ்லாம் நல்லா இங்கிலீஷ் பேசுகிறாங்களா? நல்லா இங்கிலீஷ் பேசுகிறாங்களா? என்னங்க சத்தமே கண் அப்படின்னு சொல்ல முடியாது சார். நிறைய மெட்ரிக் ஸ்டூடெண்ட்ஸில் வந்து தமிழ் மீடியம் படித்த ஸ்டாஃப் வந்து ஒர்க் பண்ணுறாங்க, இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனால் அவங்க தன்னை வந்து சென்னையை பொறுத்தவரை இவங்க சொல்லலாம் எல்லாம் இது பண்ணுவாங்க. ஆனால் சில ஸ்கூல் மெட்ரிக் ஸ்கூல்ஸில் அது மாதிரி இருக்குது. ஆனால் அவங்க அதை இம்ப்ரூவ் பண்ணிப்பாங்க. அதுக்கு அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்து அந்த பசங்களுக்கும் சொல்லி கொடுக்குறாங்க சார். அது இல்லைன்னுலாம் சொல்ல முடியாது. இவ்வளோ தெளிவாக யாரும் குழப்பமாக சொன்னதே இல்லை எனக்கு. நீங்கள் என்ன சொல்ல வரீங்க டீச்சர்? ஆங்கிலம் தான் தனியார் பள்ளிகளை நோக்கி மாணவர்களை நகர்த்துகிறதுன்னு அவங்க சொல்கிறாங்க. ஆமாம், நாங்கள் இங்கிலீஷுக்கு முக்கியத்துவம் கொடுப்போம் நீங்கள் சொல்கிறீங்க. பட் டீச்சர்ஸ் இங்கிலீஷ் நல்லா தெரிஞ்சவங்களா தான் இருக்காங்களான்னு கேட்குறேன் நான். சார் அதாவது ஓப்பனாக சொல்லணும்னா அது வந்து கிடையாது சார். அப்போ அவங்கள வேலையில் வச்சுருப்பாங்களா, தூக்கிடுவாங்களா? அதாவது ஹையர் செகண்டரி லெவலில் வந்து டீச்சர்ஸோட நாலேஜுக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க. இப்போ +1 +2 ஹேண்டில் பண்ணுறது வச்சுங்க சார். சார் ஸ்போக்கனுக்கு முக்கியத்துவம் இல்லைங்க சார். இந்தியன் டெமோக்ரஸி பற்றி ஆங்கில பள்ளி ஆசிரியர்கள்லாம் கொஞ்சம் உரையாடுங்க. நீங்களே கூட சொல்லுங்களேன் ஒரு 2 minutes. இங்கிலீஷில் இந்தியன் டெமோக்ரஸி பற்றி. அக்கார்டிங் டு அப்ரஹாம் லிங்கன், டெமோக்ரஸி இஸ் பை த பீப்புள், ஃபார் த பீப்புள் அண்ட் டு த பீப்புள். ஓகே, சாரி, ஆஃப் த பீப்புள். Indian democracy is mainly based on secularism. Secularism is mainly considered for the national development. Any argument means definitely I will answer in my subject. இல்லை, I'm not pushing you into corner. அப்படிலாம் இல்லை. நான் எது கேட்குறேன்னா,
ஆங்கிலத்தை அப்படியே பயங்கரமாக நம்ம ஆளுங்கெல்லாம் பிடிச்சி தொங்குறாங்க. பட் இயல்பில் நம்ம எல்லாரும் பிறந்ததுலேருந்து ஆங்கிலம் கற்றுக்கலாம் ஒன்றும் வரல. மேனேஜ்மெண்ட் அளவுக்கு நம்ம இங்கிலீஷ் பேசுவோம். ஸோ டீச்சர்ஸே பெரிய அளவுக்கு இங்கிலீஷ் பேச முடியலை. இன்னும் அந்த ஜெனரேஷன் வரல, கொஞ்சம் கொஞ்சமாக தான் வந்துட்டுருக்கு. அப்படி இருக்க பட்சத்தில் என்னமோ இங்கிலீஷ் தான் உலகமே பேசுதுங்கிற மாதிரி ஒரு அபிப்பிராயத்தில் நம்ம ஆட்கள் எல்லாரும் மக்கள்லாம் இருக்காங்க. அப்படிங்கிறதுக்காக தான் we just wanted to convey this. ஓகே, தொடர்ந்து பேசுவோம் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு. இது ஆச்சி மசாலா நீயா நானா பவர்ட் பை எல்டியா, co-presented by Sunland Refined Sunflower Oil. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் பேக் டு ஆச்சி மசாலா நீயா நானா பவர்ட் பை எல்டியா, co-presented by Sunland Refined Sunflower Oil. ஒரு பக்கம் அரசு பள்ளி ஆசிரியர்கள், இன்னொரு பக்கம் தனியார் பள்ளி ஆசிரியர்கள். ஏன் பிரைவேட்ல சேர்க்கணும்? ஸ்டூடெண்ட்ஸ் ஆட்டோ அப்டேட்டடாக எங்கள் ஸ்கூலில் படிச்சாங்கன்னா வெளியில் வருவாங்க சார். தே ஆர் ஆட்டோ அப்டேட்டட். ஆனால் நீங்களே நாணயமா மனதுக்குள்ள இதை ஒரு சண்டையாக பார்க்காம யோசிச்சு பாருங்களேன். அவங்கக்கிட்ட ஏன் கவர்மெண்ட் ஸ்கூலில் நான் சேர்க்கணும் அப்படின்னு கேட்கறதுக்கு அவ்வளோ பாயிண்ட் சொல்கிறாங்க. நீங்கள் எல்லாருமே மிஞ்சி போனால் ஒரு எலக்ட்ரானிக் போர்டு சொல்கிறீங்க, இல்லாட்டி அவன் நல்லவனா வருவாங்கிறீங்க. வி மேக் தெம் காலிபரேட்டட். பசங்க வாட் இஸ் தட்? மற்ற கவர்மெண்ட் ஸ்கூல்லேருந்து வர்ற பிள்ளைங்களை காட்டிலும் எங்கள் பிள்ளைங்க அடுத்து என்ன பண்ணணும், தன் ஃபியூச்சருக்கு என்ன பண்ணணும்னா அவனுக்கு அவன் சிந்திச்சு சுயமாக சிந்திக்க முடிவெடுக்கக்கூடிய தன்மை. தப்பாக நினைக்காதீங்க. உங்கள் பள்ளிக்கூடத்தில் படிக்கிற அல்லது தனியார் பள்ளிக்கூடத்தில் கொஞ்சம் வசதியான வீட்டு பிள்ளைகள் படிக்கிறாங்க ரைட்டா. அம்மாக்கள் ஸ்கூட்டியில் கூட்டிகிட்டு வந்து ஸ்கூட்டியில் கொண்டு வர்றாங்க, அல்லது அப்பாக்கள் காரில் கூட்டு வராங்க. அவங்க அப்டேட்டடாக தான் இருப்பாங்க. அவரே ஒரு இன்னும் சொல்ல போனால் நம்மளை விட அந்த அப்பா அம்மாக்கள் இன்னும் அப்டேட்டடாக இருப்பாங்க. அவங்க நம்ம பேசுகிற இங்கிலீஷை விட வீட்டில் நல்லா இங்கிலீஷ் பேசுவாங்க. நம்ம என்ன கற்று தரோம் தான் நான் கேட்குறேன். ஒரே ஒரு திருத்தம் சார், எங்கள் பள்ளியில் ஆர்டி ஆக்ட் படி நாங்கள் சமுதாயத்தில் கீழே இருந்து வர்ற பிள்ளைங்களையும் சேர்த்து படிக்க வைக்கிறோம். நாங்கள் எங்களால் அந்த பிள்ளைங்களுக்கு தான் வளர்ச்சி. த ஒன்லி ஸ்கூல் விச் நான் ப்ரௌடாக சொல்லுவேன் சார், விச் கலெக்ட்ஸ் 3,300 டேர்ம் ஃபீஸ் ஆஸ் இன்சிஸ்டட் பை கவர்மெண்ட். ஒரே ஒரு ரூபா நாம் அதிகமாக கொடுத்தாலும் பில்லு கொடுத்துருவாங்க சார். நீங்கள் பிடி பீரியட்ஸை பற்றி பேசிகிட்டு இருந்தாங்கல்ல, எங்கள் ஸ்கூலில் 12th ஸ்டாண்டர்ட் பையன் வாரத்துக்கு 2 பிடி கம்பல்சரி விளாட்றான் சார். ஸ்டூடெண்ட்ஸுக்கு பேர்டனே கிடையாது. வி நெவர் ஸ்ட்ரெஸ் ஆன் ஸ்டூடெண்ட்ஸ். இப்பயும் சரி, நான் கண்டிப்பாக ஒத்துக்கிறேன் சார். எங்கள் பள்ளியை சுற்றி இருக்கக்கூடிய நிறைய ப்ரைவேட் ஸ்கூல்ஸு இப்போ சம்மர் ஸ்பெஷல் கிளாஸஸ் வச்சு தி ஸ்ட்ரெஸ் த ஸ்டூடெண்ட்ஸ். வி நெவர் டூ சச் திங்ஸ். ஸ்பெஷல் அந்த பிள்ளைங்க அவங்க ஃப்ரீயா படிக்கிறாங்க. லாஸ்ட் இயர் டிஸ்ட்ரிக்ட் ஃபர்ஸ்ட் வந்துச்சு பிகாஸ் வி லீவ் த ஸ்டூடெண்ட்ஸ் ஃப்ரீலி. எல்லாத்தையுமே ஒரு பானை சோத்துக்கு ஒரு சோறு பதமா எடுத்துக்கிறீங்க. ஏன் எங்க மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்ஸ்ல இருந்து வந்து பேசுற ஒரு கண்டிப்பா எடுத்துக்க மாட்டீங்க? இல்ல நான் எடுத்துக்காமல இல்ல, இது கரெக்ட் தான் நீங்க சொல்றது. நீங்க கவர்மெண்ட் ஸ்கூல் நடத்துற மாதிரியே நடத்துறீங்க சிம்பிளா. எஸ் சார். எஸ் சார், அவ்வளவுதான். கவர்மெண்ட் ஸ்கூல் நடத்துற மாதிரியே நடத்துறீங்க. அத மறுபடியும் சொல்றேன். இன்னும் ஒரே ஒரு பாயிண்ட் சார் ப்ளீஸ். இப்போ கவர்மெண்ட் ஸ்கூல் எல்லாம் ஸ்பெஷல் கிளாஸ் வச்சு பிரைவேட் ஸ்கூல் மாதிரி மாறிட்டு வருது. ப்ளீஸ் கிளாப். ஆமா, they are following ourselves. ஏன் ஒருத்தர் பிரைவேட் ஸ்கூல்ல சேர்க்கணும்? சார் மோட்டிவேஷன் டு த கோர் சார். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சார் சொன்ன மாதிரி ஒரு ஸ்டூடெண்ட் வந்து ஸ்போர்ட்ஸில் அச்சீவ் பண்ணுறான்னு வச்சுக்கோங்களேன். ஏன் இது நிறைய கவர்மெண்ட் ஸ்கூல் டீச்சர்ஸ் கூட ஒத்துக்குவாங்க. கவர்மெண்ட் ஸ்கூலில் ஸ்போர்ட்ஸில் ஒருத்தன் சக்சீட் ஆகிறான்னா கூட அவனுக்கு ஹையர் எஜுகேஷன் ஃப்ரீயாக கொடுக்குறோன்னு கொண்டு எங்கள் ஸ்கூலில் கொண்டு வந்து சேர்த்துட்டு அவனை நேஷனல் லெவல்லேருந்து இன்டர்நேஷனல் லெவல் வரைக்கும் கொண்டு போகிறோம். அதுக்கு நாங்கள் மோட்டிவேட் பண்ணுறோம். எங்கள் ஸ்கூலில் வந்து சக்ஸஸ் கேரண்டி பண்ண முடியும். இல்லை, இப்போ இதுதான் இங்கே சிக்கல். நீங்களாவே ஏன் ரொம்ப விலைக்கு வாங்கிக்கிறீங்க? ஒரு ஸ்கூலில் எவனா ஸ்டேட் ஃபர்ஸ்ட் அடித்தானா அவனை தூக்கியாவது நீங்கள் சேர்த்து பிடிச்சி இழுத்தாந்து உள்ளே வச்சு நேஷனல் லெவலில் அவனை ஆளாக்கி அப்புறம் விளம்பரத்தில் போட்டுக்குவீங்க. அதானே மோட்டிவேஷன் சார். மோட்டிவேஷன் அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு இண்டிவிஜுவலாக எந்த அளவுக்கு மோட்டிவேஷன் பாருங்க. ஒரு பையன் நல்லா ஓடுறவனை நான் தெருவில் பார்த்தேன், அவனை கூட்டியாந்து ஃப்ரீ எஜுகேஷன் கொடுத்து அவனை ஓட வச்சேன்னா அதுக்கு பேர் மோட்டிவேஷன். ஏற்கனவே ஸ்டேட் லெவலில் ஸ்கூலில் பர்ஃபார்ம் பண்ணவனை கஷ்டப்பட்டு பிடிச்சாது உங்கள் ஸ்கூலில் சேர்த்து அவனை அடியோ அடின்னு அடித்து அவனை நேஷனலுக்கு ஆளாக்கி அப்புறமா அதை மோட்டிவேஷன் சொல்றீங்களா? அது எங்கள் பள்ளி அது விளம்பரம்ல. ரைட் ஃப்ரம் தி பிகினிங் ஒரு எல்கேஜிலேருந்து எங்கள் ஸ்கூல்லே படித்த ஒரு ஸ்டூடெண்ட் இருந்தானா அவன் ஸ்போர்ட்ஸில் இப்போ உதாரணத்துக்கு சில எந்த ஸ்கூலில் நேம் பண்ண விரும்பல சார். இப்போ உதாரணத்துக்கு ஒரு பையன் எனக்கு வேண்டாம், உங்கள் பள்ளிக்கூடத்தில் நான் ஏன் சேர்க்கணும்? அவர் சொல்றார் உள்கட்டமைப்பு சார். ஒன்று அக்கௌண்டபிலிட்டி. டீச்சர்ஸ் ஆர் மேட் அக்கௌண்டபிள். ஓகே, நம்பிக்கையோட கொண்டு வந்து சேர்க்கலாம். ஆனால் நீ ஒரு பேரண்ட்டாக நேரடியாக நீங்கள் வந்து எங்களை பார்க்கலாம், நிறைய கேள்விகள் கேட்கலாம். இந்த மாதிரி கேள்விகள் கேட்குற உரிமை வந்து கவர்மெண்ட் ஸ்கூலில் இருக்கான்னு எனக்கு தெரியணும் சார். எனக்கு தெரியாது. என்ன கேட்கலாம்? இப்போ ஒரு ஸ்டூடெண்ட் ஃபெயில் ஆகிறான், இல்லை ஒரு ஸ்டூடெண்ட் பிஹேவியர் சரி இல்லை ஏதோ ஒன்று பேரண்ட்ஸ் நேரடியாக வந்து எங்களுக்கு கேள்வி கேட்குற உரிமை ப்ரைவேட் ஸ்கூலில் நாங்கள் கொடுக்குறோம் சார். மேனேஜ்மெண்ட் நேரடியாக எங்கள் பேரண்ட்ஸை மீட் பண்ண விடுது சார். இது கவர்மெண்ட் ஸ்கூலில் நடக்குமா? ஸோ வி ஆர் மேட் அக்கௌண்டபிள். ஸோ பேரண்ட் ட்ரஸ்ட் அஸ். வி ஆர் அக்கௌண்டபிள். அக்கௌண்டபிலிட்டி. அதனால எங்கள்கிட்ட சேருங்கிறீங்க. வேற குவாலிட்டி எஜுகேஷன் சார். ஈவன் தான் எல்லாருமே இந்த பாயிண்ட்டை சொன்னாலும் இம்பார்ட்டன்ட் வந்து காம்படிஷன் இஸ் மோர் இன் ப்ரைவேட் ஸ்கூல்ஸ் தேன் பப்ளிக் ஸ்கூல்ஸ், கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ். ஸோ அந்த காம்படிஷன் சர்வைவல் பண்ணணும்னா ஈச் அண்ட் எவ்ரி ஸ்கூல்ஸ் சுட் கம் அப். அந்த மாதிரி வெளியே வர்றதுக்கு குவாலிட்டி டீச்சர்ஸ். ஸோ ஈக்குவலி வி ஆர் கிவிங் குவாலிட்டி எஜுகேஷன். எல்லாருமே நெக்ஸ்ட் எல்லாருமே மொத்தமாகவே பேசுறீங்க.
பாலாறு ஓடும் தேனார் ஓடுங்கிறீங்களே இல்ல எப்படி ஓடும்னு சொல்லவே மாட்டேங்கிறீங்க. அதான் என்ன பண்ணீங்க? காம்படிஷன் டியூ டு காம்படிஷன் ஒரு சர்வைவல் இஸ் குவாலிட்டி எஜுகேஷனை கொடுக்க நீங்க என்ன பண்றீங்க? அவ்வளவுதான். குவாலிட்டி எஜுகேஷனை கொடுக்க நீங்கள் என்ன செய்வீர்கள்? எக்ஸ்ட்ரா கிளாसेस எடுப்பீங்க. ஓகே. remedial classes and enrichment classes both levels. நல்லா படிக்கிற பையனை இன்னும் நல்லா படிக்கிறதுக்கு enrichment class தனியா ஃபர்ஸ்ட் டிவைட் பண்றோம் based on the அந்த enrichment classல என்ன பண்ணுவீங்க? சோ ஐஐடி லெவல்ல என்னென்ன எக்ஸ்ட்ராவா கொடுக்க முடியுமோ அதெல்லாம் கொடுங்க. அந்த பையனுக்கு ஆல்ரெடி கொஞ்சம் தெரியும். ஐஐடிக்கு ரெடி பண்ணுவீங்க. ஐஐடி எம்பிபிஎஸ் அந்த மாதிரி ஹையர் இதுக்கு. எஸ். ஆக்சுவலா கவர்மெண்ட் வந்து இந்த ஐஐடி கோச்சிங் கொடுக்க கூடாதுன்னு சொல்லிருக்கு தெரியுமா? கொடுக்கல சார். பட் என்ரிச்மென்ட் வந்து ஐஐடி டைரக்டா கொடுக்கல சார். இது வரைக்கும் நீங்க பேசின எல்லாத்துலயும் ஒரு சிக்கலை என்னால பார்க்க முடியுது. அது எல்லாமே ஜார்கனாவே இருக்கு. என்ரிச்மெண்ட், எக்ஸ்போஷர், அப்புறம் ஸ்பெஷல் டீச்சிங் எல்லாமே கோச்சிங் கிளாஸ் அட்வர்டைஸ்மெண்ட் மாதிரியே இருக்கு. இல்ல சார், கோச்சிங் எனக்கு ரொம்ப சிம்பிள். அது என்னன்னே சொல்ல மாட்டேங்கிறீங்க. We provide quality education. What is it quality education? Sir, 90% to meet out the quality education, what are the things you guys are doing? இவ்வளவுதான் என் கேள்வி. அதாவது நீங்க சொல்றாங்களே 90 வாங்குற பசங்க எங்க ஸ்கூல்ல சேராங்க, 25 வாங்குறவங்க எங்க ஸ்கூல்ல சேராங்க சார். 90 வாங்குறா 100 வாங்க வைக்கிறோம், 25 35 வாங்க வைக்கிறோம் சார். both we are doing. இதுல என்ன குவாலிட்டி எஜுகேஷன் இருக்கு? இல்ல சார், 90 100 வாங்க வைக்கிறது குவாலிட்டி எஜுகேஷன் சார். குவாலிட்டி we are giving. ஓவரால் டெவலப்மெண்ட் ஆஃப் த சைல்டு அப்படின்னா என்ன அப்படின்னா இவங்க சொன்ன எல்லா பாயிண்ட்டும் ஒன்று குவாலிட்டி எஜுகேஷன், டெக்னாலஜி ஓரியன்ட் எஜுகேஷன், டீச்சர்ஸ் வந்து அப்டேட்டட் நாலேஜிங் டீச்சர்ஸ், கம்யூனிகேஷன் ஸ்கில், சோஷியல் ஸ்கில், அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டி. ஓகே, நீங்க சொன்னதுல அப்டேட்டட் நாலேஜபிள் டீச்சர்ஸ்னு சொல்லிருக்கீங்க. ஆமாங்க. ஓகே, அந்த வேர்டை ஞாபகம் வச்சுங்க எல்லாரும். ஐயோ. ஓகே, யா பக்கத்துல. ஃப்ராங்கா சொல்லணும்னா we are result oriented கொண்டு வந்து சேருங்க. சிம்பிள். ரிசல்ட் ஓரியன்டட் கொண்டாந்து சேருங்க, அவ்வளவுதான். இது என்ன கை தட்டுறீங்க? தே ஆர் ரிசல்ட் ஓரியன்டட். அதுன்னு அவங்கள குத்தவாளி மாதிரி பார்க்குறீங்க. ரிசல்ட் ஓரியன்டட் நோக்கி தான் பேரண்ட் போகிறாங்க. அவர் உண்மையை ஒத்துக்கிட்டார். வி ஆர் ரிசல்ட் ஓரியன்டட், எங்கள் கூட கொண்டாந்து சேருங்க. சிம்பிள். எஸ். ஒரு பிளாட்ஃபார்ம் குழந்தைக்கு அதோட டேலண்ட் என்னன்னு தனக்கு தெரியாது. பேரண்ட்ஸ் வந்து ஸ்கூலை டிபெண்ட் பண்ணுறாங்க. ஏதாவது என் குழந்தைக்கு ஒரு டேலண்ட் இருக்கா, அதை நான் இன்னைக்கு வந்து சொசைட்டியில் எனக்கு என் குழந்தையோட டேலண்ட்டை கண்டுபிடிக்கணும். அதுக்கு ப்ரைவேட் ஸ்கூல்ஸில் மேக்ஸிமம் சயின்ஸ் எக்ஸிபிஷன், ஆனுவல் டே, ஸ்போர்ட்ஸ் டே இதெல்லாம் கிராண்ட் ஸ்கேல்ல பண்ணும்போது மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் பார்ட்டிசிபேட் பண்றாங்க. குழந்தைகளுடைய தனித்திறனை வெளிப்படுத்துவதற்கான வாய்ப்புகள் உருவாக்கி தரப்படுகிறது. எஸ் சார், பையனை பாதுகாப்பாக அழைச்சிட்டு வரோம், பாதுகாப்பாக போகிறோம் சார். பாதுகாப்பு கிடைக்கும். பாதுகாப்பு இருக்கு. வேற ஸ்கூல் பஸ் இருக்கு சார். பஸ். எஸ். யா சார், clean and hygienic environment sir first. Clean and hygienic environment. Okay. Then we give career guidance sir. Career guidance. Then we have good libraries sir. Good library. ஆக்சுவலா நீங்க இருக்கத சொன்னாலே கரெக்ட்டா பாயிண்ட் வந்து. நீங்க எல்லாம் துருன்னு சண்டைக்கு போறீங்க. இது மூணு வேலிட் பாயிண்ட். Lab facilities are more in private schools sir. Lab facilities are good. Yes. Government school ஓட lab facilities இருக்கு. வேற ஸ்கூல் மேகசின் சார். ஸ்கூல் மேகசின் கொடுக்குறோம். அப்புறம் ஸ்டூடெண்ட் எக்ஸ்சேஞ்ச் ப்ரோக்ராம் சொல்லிட்டு ஃபாரின் ட்ரிப்ஸ் கூட்டிட்டு போறாங்க. அதுல ஆஸ்திரேலியால we have visited நியூக்ளியர் சயின்ஸ் ஃபெசிலிட்டி. ஒன்னு ஸ்டூடெண்ட் எக்ஸ்சேஞ்ச் ப்ரோக்ராம்ஸ், ரெண்டாவது செமினார்ஸ், அப்புறம் எஜுகேஷன் கான்ஃபரன்சஸ், புக் ரெஃபரன்சஸ், லைப்ரரிஸ், குட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபெசிலிட்டிஸ், எக்ஸ்பர்ட் அட்வைஸ், ஸ்டூடெண்ட் கவுன்சிலிங், கோர்சஸ் பத்தின ஐடியாஸ். இதுதான் முக்கியமான மெயினான ஏரியா வேர் கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் ஆர் நாட் டூயிங் மச். சார், ஹியூமன் வேல்யூஸ் பை கிளப் ஆக்டிவிட்டீஸ், ஹெரிடேஜ் கிளப். நீங்களா மாட்டிக்காதீங்க. உங்க எல்லார்ட்டையும் பேசுறதுக்காக கொஞ்சம் பேர், ஒருத்தர் ரெண்டு பேர் இல்ல, அதுக்கு மேற்பட்டவர்கள் இங்க வர்றாங்க. அதுலேருந்து இந்த ஷோவோட டைமென்ஷன் வேற சைடு போகும் நான் எதிர்பார்க்கிறேன். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு தொடர்ந்து பேசலாம். இது ஆச்சி மசாலா நீயா நானா, பவர்ட் பை NAC Jewellers, co-presented by Sunland Refined Sunflower Oil. Stay tuned. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் பேக் டு ஆச்சி மசாலா நீயா நானா, பவர்ட் பை NAC Jewellers, co-presented by Sunland Refined Sunflower Oil. இரண்டு பக்கமும் ஆசிரியர்கள், ஒரு பக்கம் தனியார் பள்ளி ஆசிரியர்கள், இன்னொரு பக்கம் கவர்மெண்ட் ஸ்கூல் டீச்சர்ஸ். கவர்மெண்ட் ஸ்கூலில் ஏன் பிள்ளைங்களை சேர்க்கணும், இல்லை தனியார் பள்ளிக்கூடத்தில் ஏன் பிள்ளைங்களை சேர்க்கணும் அப்படிங்கிறது சம்பந்தமாக ஒரு பெரிய விவாதமே நடந்தது. 5 பேர் அரங்கம் நிறைந்த காட்சிமாங்கல்ல, அது மாதிரி 5 பேர் இங்கே வந்திருக்காங்க. இவங்க எல்லாரும் கல்வியோடு ஒரு வகையில் தொடர்புடையவர்கள், கல்வியாளர்கள். ஜெயச்சந்திரன், அடுத்ததாக திரு நாகூர் ரூமி அவர்கள், ப்ரொஃபஸர், எழுத்தாளரும் கூட. அடுத்ததாக திரு பாலாஜி சம்பத் அவர்கள், இவரை டிவியில் நிறைய தடவை பார்த்துருப்பீங்க, எஜுகேஷன் சம்பந்தமான பல விஷயங்களை பேசுகிறவர். இவர் யாரும் தெரியுமா? ரொம்ப முக்கியமாக நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய ஆள் தான், ஆனால் தெரிஞ்சுக்க மாட்டீங்க, ஏன்னா உங்களுக்கு எதிராக பேசுவார் அவர். நெடுஞ்செழியன் கரெக்டாக பேசுகிறவர் தான். அடுத்து இளங்கோ கல்லாணை நம்ம ஷோவில் நிறைய பார்த்துருப்பீங்க, அவரும் ஒரு கல்வியாளர். இவங்க 5 பேர்கிட்டையும் 5 பேரை எதுக்கு கூட்டு வந்திருக்கோம் அப்படின்னா, எப்பொழுதுமே நீங்கள் எல்லாரையும் கேள்வி கேட்குறீங்க. ஒரு சேஞ்சுக்கு இவங்கெல்லாம் உங்ககிட்ட கேள்வி கேட்டால் எப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு முயற்சி.
அந்த மாதிரியான, ஏன்னா பெரும்பாலும் இருக்கவங்கலாம் 10th and 12th ஸ்டாண்டர்ட் டீச்சர்ஸாக இருக்கிறீங்க. பாடத்தை சுற்றி சில கேள்விகள் இவங்க பக்கத்துலேருந்து வரப்போகுது. அங்கே பசங்க இருக்காங்க, தே கேன் ஹெல்ப் யூ. உங்களுக்கு டக்கு டக்கு டக்குன்னு மைக் தருவாங்க. பதிலுக்கு உங்க கை தூக்குனா அவங்கள்ட்ட மைக் வந்துடும். ஓகே, பாலாஜி சம்பத் சீனியர் அப்படின்னு கொடுங்க. ரொம்ப சிம்பிள் கேள்வியாக கேட்குறேன். இப்போ வீட்டில் பல்ப் இருக்கு, பல்புக்குள்ள கரண்ட் போகுது, பல்புலேருந்து கரண்ட் வெளில வருது. உள்ள போற கரண்ட் அதிகமா, வெளில வர கரண்ட் அதிகமா? பல்புக்குள்ள போற கரண்ட் அதிகமா, பல்புலேருந்து வெளில வர கரண்ட் அதிகமா? உள்ளே போகிற கரண்ட் வந்து அதிகம் சார், வெளியில் வர கரண்ட் கம்மி. ஏன்னா வந்து எனர்ஜி வந்து ஹீட் எனர்ஜியாக கொஞ்சம் லாஸ் ஆகுது. ஓகே, வேற யாராவது இந்த விதத்தில்? கவர்மெண்ட் டீச்சர்ஸ். பவர் தான் சார் ஒன்றா இருக்கும், கரண்ட்டுடைய வேல்யூ சேஞ்ச் ஆகும். ஏன்னா அந்த பல்புடைய ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ இருக்கிறதால கரண்ட் பிளாக் பண்ணும். ஸோ கரண்ட் வந்து உள்ள போறது அதிகம்ன்றீங்களா, வெளில வரது அதிகம்ன்றீங்களா, சேம் சொல்றீங்களா? இல்லை, உள்ளே போகிறது அதிகம், வெளியே வர்றது கம்மி இருக்கும். ரெண்டுமே ஒன்று தான் சார். உள்ள போற கரண்ட்டும் வெளில வர கரண்ட்டும் சமம். ஆனா இப்போ கேள்வி என்னன்னா, அப்ப கரண்ட் பில்லு கட்டுறமே, கரண்ட் அப்ப செலவே ஆகலைன்றது தானே அர்த்தம். ஆக்சுவலா என்ன ஆகுது அப்படின்னா, உள்ள போற அந்த கரண்டோட எனர்ஜி லெவல் அதிகம். நீங்க சொன்ன பாயிண்ட், ஆற்றல் அதிகமாக யூஸ் ஆகுது பல்ப்ல அப்படின்னா, ஆற்றல் யூஸ் ஆகுதே தவிர கரண்ட் யூஸ் ஆகல. நம்ம இப்ப தண்ணி குடிக்கிறோம் இல்லையா, நம்ம உடம்புல இருந்து வெளில வர தண்ணியும் உள்ள போற தண்ணியும் சமம். நம்ம உடம்பு தண்ணி யூஸ் பண்ணுது, ஆனா தண்ணியோட குவாலிட்டியை ஸ்பாயில் பண்ணதே தவிர ஆக்சுவலாக நம்ம எடுத்த தண்ணி கம்ப்ளீட்டாக யூஸ் பண்ணி அது வெளில போகாமல் இல்லை. ஸோ அதே மாதிரி பல்புக்குள்ளே போகிற கரண்ட் வந்து யூஸ் ஆகலை, அதோட எனர்ஜி மட்டும்தான் சேஞ்ச் ஆகுது. ஸோ ஓகே, இது வந்து நம்ம பிரைவேட் டீச்சர் சைடு தான் ஆன்சர் வந்துச்சு இல்லையா? ஓகே, குட் ஒன். நெக்ஸ்ட் வேற யார் கேட்குறீங்க? இதில் +2 டீச்சர்ஸ் நிறைய பேர் இருப்பீங்க. நமக்கு தெரிஞ்சதெல்லாம் இந்த மேக்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, கம்ப்யூட்டர் சயின்ஸ், பயாலஜி, இது மாதிரி. இது இந்த மேக்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி தாண்டி மொத்தமாக வந்து +2 தேர்வில் வந்து எத்தனை குரூப்ஸ் இருக்குது, எத்தனை குரூப்ஸ் வந்து உங்களுக்கு தெரியும்? மேக்ஸ் பயாலஜி இருக்கு, கம்ப்யூட்டர் பயாலஜி, கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் பயாலஜி இருக்கு. இது மாதிரி எத்தனை குரூப் மொத்தமாக இருக்குது? 22 இருக்குங்க சார், அரௌண்ட் 20. 22 குரூப் இருக்குங்கிறீங்க. பக்கத்தில் அவட்ட மைக் கொடுங்க. 36 இருக்குது. 36. ஓகே, இந்த பக்கத்து பதில் இருக்கா? எனக்கு தெரிஞ்சு 14 குரூப் இருக்கா? 14 குரூப் எனக்கு தெரிஞ்சு 14 குரூப். ஓகே, 36 தான் சார். 36. எஸ் சார். ஓகே, தமிழக அரசின் இதுபடி வந்து ரிசல்ட்ஸ் படி 123 குரூப் இருக்கு. யப்பா, இது +2 ரிசல்ட்ஸோட குரூப்போட இது கம்ப்ளீட் குரூப் 23 குரூப். 123 குரூப் இருக்கான் 12th ஸ்டாண்டர்ட்லப்பா, 12ஆம் வகுப்பு படிக்கிறவங்க. எஸ், இப்போ மேக்ஸ் டீச்சர்ஸ்க்கு ஒரு கேள்வி. பொதுவாக மேக்ஸில் இருக்கக்கூடிய எந்த கான்செப்ட் எந்த ஃபீல்டில் அப்ளை ஆகுதுன்னு யாருக்குமே தெரியல. அதாவது ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சொல்லித்தரதில்ல மேக்ஸிமம். மேக்ஸுன்றது ஒரு அப்ஸ்ட்ராக்ட் சயின்ஸ் அப்படின்னு பொதுவாக நீங்கள் டீச்சர் சொல்லிட்டுருக்கீங்க. உதாரணத்துக்கு வந்து கால்குலஸ் எந்த துறையில் அப்ளை ஆகுது அப்படிங்கிறத கொஞ்சம் சொல்ல முடியும் யாராச்சும்? கால்குலஸ் வந்து எக்கனாமிக்ஸில், ஸ்டாட்டிஸ்டிக்ஸில், ஃபிசிக்ஸில் அஃப்கோர்ஸ். அவர்கிட்ட கொடுங்க. மெடிக்கல் ஃபீல்டில் சர்ஜரி படிக்கிறவங்களுக்கு, மாஸ்டர் ஆஃப் சர்ஜரி படிக்கிறவங்களுக்கு டிஃபரன்ஷியல் கால்குலஸ் யூஸ் பண்ணி அப்ளிகேஷன் சம்ஸ் இருக்குது. நாங்கள் வந்து போஸ்ட்மார்ட்டம் சம்னு சொல்லுவோம், எல்லாருக்கும் தெரியும், மேத்ஸ் டீச்சர்ஸ்க்கு தெரியும். ஒருத்தர் இறந்தவர் வந்து எப்போ இறந்தார்னு அக்யூரேட்டாக செகண்ட்ஸ் முதற்கொண்டு கண்டுபிடிக்கிற அளவுக்கு கணக்குகள் இருக்குது. சூப்பர். கரெக்டாக 10 சம்ஸ் இருக்குது. ஃபைண்டிங் ஏரியாஸ் ஆஃப் அன்ஷேப்ட் ஆப்ஜெக்ட்ஸ். Finding areas of unshaped items. Yes. Okay. வேற எதுவும் பதில்? மெடிக்கல் அண்ட் இன்ஜினியரிங்ல மேக்ஸிமம் அதிகமாக யூஸ் ஆகுது. மெடிக்கல் அண்ட் இன்ஜினியரிங். இல்லை, இன்ஜினியரிங்கிறது ஒரு பெரிய வாஸ்ட் ஏரியாவில். கொஞ்சம் ஸ்பெசிஃபிக்காக சொன்னீங்கன்னா பெட்டர். ரிசர்ச்சில் யூஸ் ஆகுது சார், ஸ்பேஸ் ரிசர்ச். அப்புறம் கேட்டிங்கன்னா கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ். எது உண்மைக்கு பக்கம் அல்லது எது உண்மை? உண்மைக்கு பக்கம் வந்து அவர் சொன்ன ஸ்பேஸ் ரிசர்ச். அந்த ஸ்பேஸ் ரிசர்ச். ஏன்னா ரொம்ப ப்ரிடாமினண்ட்டாக ஸ்பேஸ் ரிசர்ச் அண்ட் ராக்கெட் சயின்ஸில் ரொம்ப அதிகமாக அது நமக்கு யாருக்கும் சொல்லித்தரல. நீங்கள் அது எப்படி, ஏன்னா இப்போ உதாரணத்துக்கு வந்து ஒரு மேக்ஸ் லேபு நிறையா ஸ்கூல்ஸில் இருக்குது. நம்ம ஊரில் வந்து மேக்ஸ் லேபே கிடையாது. அப்போ தான் என்ன நடக்குது, இந்த மேத்தமெட்டிக் கான்செப்ட்ஸுக்கெலாம் லேப் இருந்ததுன்னா ஒருவேளை இந்த அப்ளிகேஷன் எங்கே நடக்குது நம்ம சொல்லித்தர முடியும். இப்போ நிறைய சப்ஜெக்ட்ஸ் நீங்கள் சொன்னீங்க, அதுலெல்லாம் நீங்கள் அப்ளை பண்ண முடியும். ஆனால் கால்குலஸ் என்னொன்று உடனே ராக்கெட் சயின்ஸ் ஞாபகம் வரணும் அப்படிங்கிற அளவுக்கு நம்ம சொல்லித்தரல. So predominantly on rocket science. Good. Government school side. Then ரொம்ப சிம்பிள் கேள்வி, சயின்ஸ்
10ஆம் கிளாஸ் வரைக்கும் சயின்ஸ் இருந்தாலே இது யோசிக்கலாம். பாலாஜி சம்பத் கொஞ்சம் எனக்கு ஹெல்ப் பண்ணலாம், ஆன்சர் சொல்லுங்கள். எனக்கு ஆன்சர் தெரியாது நிஜமா, இருந்தாலும் கேள்வி எனக்கு ஒரு ரொம்ப நாளாக ஸ்கூல் படிக்கும் போதுலேருந்தே கேள்வி. H2O என்றால் வாட்டர். வாட்டர். H2O2 யாராவது சொல்லுங்க. H2O2 மைக் வாங்கி கொடுப்பா. ஹைட்ரஜன் பெராக்சைடு. ஹைட்ரஜன் பெராக்சைடு. என் கேள்வி இதுக்கப்புறம் தான் இருக்குது. இப்போ ஒரு பவுலில் நான் H2O வச்சுருக்கேன், இல்லை ஒரு பெரிய அண்டால H2O, அதாவது தண்ணி வச்சுருக்கேன். சுற்றி என்ன இருக்குது? ஆக்சிஜன் இருக்கு இல்லையா, அதோட கலந்து ஏன் இந்த தண்ணியெல்லாம் ஹைட்ரஜன் பெராக்சைடாக ஆக மாட்டேங்குது அப்படின்னு எனக்கு ஒரு கேள்வி இருக்குது. யாராவது கொஞ்சம் பதில் சொல்லுங்கள். ஆக்சிஜன் நேரடியாக வாட்டரில் வந்து டைரெக்டாக டிசால்வ் ஆகிற பர்சன்டேஜ் ரொம்ப கம்மி ஆக்சுவலாக. பட் ஆனால் அந்த இடத்துல கார்பன் டை ஆக்சைடுங்கிறது இட் ஹேஸ் மோர் அஃபினிட்டி டுவர்ட்ஸ் வாட்டர். அது ரொம்ப ஈஸியாக சால்யூபிள் ஆகும் வாட்டரில். இந்த இடத்துல வந்து ஆக்சிஜனுக்கு அந்தளவு அஃபினிட்டி கிடையாது. அது டைரெக்டாக போய் அதில் கரைய முடியாது. அதனால தான் வாட்டராகவே இருக்குது. ஹைட்ரஜனும் ஆக்சிஜனும் சேர்ந்து ஃபுல் பாண்ட் கனெக்ஷனில் H2Oவாக இருக்குது. ஆனால் பட்டு என்ன அங்கே ப்ராப்ளம் அப்படின்னா, ஹைட்ரஜன் ஆக்சிஜன் ஃபுல் கம்ப்ளீட்டான அந்த ப்ராசஸில் இருக்கிறதுனால அது ரிலீஸ் ஆகாது. பட் ஏதாவது ரியாக்ஷன், கெமிக்கல் ரியாக்ஷன் நடந்தது, ஆக்சிடேஷன் ரிடக்ஷன் ரியாக்ஷன் நடந்தது அப்படின்னா அந்த ஹைட்ரஜன் ரிலீஸ் ஆகிட்டு H2O2 இன்னொரு ஆக்சிஜன், பிறவி நிலை ஆக்சிஜன் அங்கே ஆட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்போ ஆக்சிஜன் ஹைட்ரஜன் பெராக்சைடாக கன்வெர்ட் ஆகிட்டு H2O2 நமக்கு கிடைக்கும் H2Oவிலிருந்து. சார் ஆக்சிஜன் இஸ் வெரி ஸ்டேபிள் சார். ஆக்சுவலி அதை பிரேக் பண்ண பாண்ட் பிட்வீன் 2 ஆக்சிஜன் ஆட்டம்ஸ் பிரேக் பண்ணவே வி நீட் டு சப்ளை மோர் எனர்ஜி. அவர் சொன்ன மாதிரி ஏதாவது ஒரு ரியாக்ஷன் நடந்தால் தான் ஓகே, இல்லாட்டி ஆக்சிஜன் அப்படியே தான் இருக்கும். இந்த ஆன்சர் கரெக்ட் தான். நான் ஆக்சுவலாக ஃபர்ஸ்ட் அதுக்கு தான் உங்கள்கிட்ட அவர் சொன்ன ஆன்சர் கரெக்ட். ப்ராடா அங்க ப்ராடர் அவர் சொன்னது கரெக்ட். ஓகே, சூப்பர். வேற அடுத்த கொஸ்டின். நம்ம வந்து ஒரு யானை எடுத்துக்கலாம், ஒரு எலி எடுத்துக்கலாம். யானை வந்து எதால உருவாயிருக்குன்னு சொன்னோம்னா செல்ஸால உருவாயிருக்குன்னு சொல்றோம். எலி அதே தான், செல்ஸால உருவாயிருக்கு. ஒரு பெரிய பில்டிங் நம்ம வந்து ஆட்டம்ஸால உருவாயிருக்கு, அணுக்களால உருவாயிருக்குன்னு சொல்றோம். இப்போ யானையோட செல் பெருசா இருக்கா, எலியோட செல் பெருசா இருக்குமா, அணு பெருசா இருக்குமா? எல்லா செல்லுமே ஒரே சைஸ் தான் சார். எல்லா செல்லுமே ஒரே சைஸ் தான். ஓகே சார், அனிமல் செல்ஸ் வந்து டிஃபரன்ஸ் ஆகும் சார். ஒரு அனிமலுக்கு இன்னொரு அனிமலுக்கும் செல்ஸ் வந்து டிஃபரன்ஸ் சைஸ் இருக்கும். பட் ஆட்டம் வந்து வெரி வெரி மைனூட், ரொம்ப சிறியதாக இருக்கும். ஸோ அனிமல் செல்ஸோட ஆட்டம் வந்து இன்னும் ஸ்மாலாக இருக்கும்ன்றீங்க. ஆட்டம் வந்து ரொம்ப ஸ்மாலாக இருக்கும் சார். நீங்கள் சொல்லுங்க. மெனி செல்ஸ்ன்றது செல்ஸுக்குள்ள நியூக்ளியஸ்க்குள்ள குரோமோசோம்ஸ் அப்படி இப்படின்னு நிறையா போயிட்டு இருந்தோம்னா தான் ஆட்டமே வரும். அப்படிங்கும்போது ஆட்டம் தான் வந்து லிட்டிலஸ்ட் எலிமெண்ட் அப்படின்றப்ப செல்லு வந்துட்டு எலியோட செல்லாக இருக்கட்டும், யானையோட செல்லாக இருக்கட்டும், லிவிங் செல்லாக இருக்கட்டும், இது ரெண்டோட வேரியேஷன்ஸ் இருக்கலாம். பட் ஆட்டத்தோட கம்பேர் பண்ணும்போது ஆட்டம் தான் சின்னது. இந்த மூணுத்துல எல்லா செல்லும் ஒரே மாதிரி தான் இருக்கும். எல்லா செல்லும் ஒரே மாதிரி தான் இருக்கும், ஒரே சைஸ் தான் இருக்கும். அவ்வளவுதான். வேற ஆப்ஷன்ல வேற எது ஆட்டம் ஆட்டம் கம்பேர் பண்ணும்போது செல் எவ்வளவு பெருசா இருக்கும்? அப்படி ஒன்று வச்சிருக்காரு. ஓகே, அது பெருசா தான் சார். எவ்வளவு 10 மடங்கு இருக்குமா? இல்ல நிறைய ரொம்ப பெருசா இருக்கும் சார். மில்லியன்ஸ் ஆஃப் ஆட்டம்ஸ் கம்பைன் ஆனா தான் ஒரு செல் ஃபார்ம் ஆகும். வெரி குட். ஓகே, இன்னும் வேற எது ஆன்சர் இருக்கான்னு பாத்துறேன் சார். இந்த அவோகாட்ரோ வேல்யூ படிச்சிருக்கோம், 6 பாயிண்ட் சம்திங் இன்ட்டு 10 to the power of -23. அந்த வேல்யூல ஆட்டம் இருக்கலாம் சார். 10 to the நேனோமீட்டர் ஆர் ஆங்ஸ்ட்ராம் அந்த ரேஞ்சில் வந்து செல்லோட சைஸ் இருக்கலாம், லிவிங் செல்ஸோட சைஸ். அதனால கண்டிப்பாக வந்து ஆட்டம்ஸோட சைஸ் வந்து மிக சின்னதாக தான் இருக்கும். அடுத்து நீங்கள் சொன்ன எலியோட செல்லோட சைஸு, அப்புறமா லார்ஜராக அனிமல்ஸ் நம்ம எலிபென்ட்டோட சைஸ் இருக்கும். நல்லா சொன்னாங்க. ஆக்சுவலாக ரெண்டு தரப்புலையும் நல்லா சொன்னாங்க. அந்த டீச்சர் பர்டிகுலர் ரொம்ப நல்லா சொன்னாங்க. ஓகே, செல்ஸ் வந்து கிட்டத்தட்ட எல்லா அனிமல்ஸுக்கும் செல்ஸ் வந்து அதே சைஸ் தான் இருக்கும். ஒரு செல்லுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்கலாம். ஆனால் யானை பெருசாக இருக்கிறதுனால யானையோட செல் பெருசாக இருக்குன்றது அர்த்தம் இல்லை. அதே மாதிரி எலியோட செல் சின்னதாக இருக்கணும்னு அர்த்தம் இல்லை. ஆனால் அணுக்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அணு வந்து ரொம்ப ரொம்ப சிறுசு. எல்லா செல்லும் ஆக்சுவலாக அணுவால தான் உருவாயிருக்கு. கோடிக்கணக்கான அணுக்கள் சேர்ந்து தான் ஒரு செல்லே ஃபார்ம் பண்ணுது. ஓகே, ஏன்னா நிறைய குழந்தைங்களை கேள்வி கேட்கும்போது அவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஹியூமன் பீயிங்ஸ், லிவிங் திங்ஸ் எல்லாம் செல்லால உருவாயிருக்கு, நான் லிவிங் திங்ஸ் எல்லாம் அணுக்களால் உருவாயிருக்கு. ஏதோ ஹியூமன் பீயிங்ஸ், லிவிங் திங்ஸ் எல்லாம் வந்து அணுக்களால் ஆகாத மாதிரி ஒரு இது வருது. அவங்கள கேள்வி கேட்கும்போது ரெண்டுமே ஒரே சைஸ் இருக்க மாதிரி தான் பார்க்குறாங்க. இது அதோட ஸ்மாலஸ்ட், இது அதோட ஸ்மாலஸ்ட். ஆக்சுவலாக செல் வந்து அணுக்களோட கம்பேர் பண்ணும்போது கோடிக்கணக்கான சைஸ் வந்து அவ்வளோ அதிகம். ஏன்னா எவ்ரி திங் இஸ் அல்டிமேட்லி உள்ளுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அணுக்களால் உருவாயிருக்கு அப்படின்னு பார்க்கலாம். தொடர்ந்து பேசுவோம் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு. இது ஆச்சி மசாலா நீயா நானா, பவர்ட் பை NAC Jewellers, co-presented by Sunland Refined Sunflower Oil. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய்.
வெல்கம் பேக் டு ஆச்சி மசாலா நியா நானா பவர்ட் பை NAC ஜுவல்லர்ஸ் கோ பிரசன்டட் பை சன்லாண்ட் ரீஃபைன் சன்ஃப்ளவர் ஆயில். ஒரு பக்கம் அரசு பள்ளிக்கூடத்தினுடைய ஆசிரியர்கள், இன்னொரு பக்கம் தனியார் பள்ளிக்கூடத்தினுடைய ஆசிரியர்கள். இவர்களுடைய கல்வி சார்ந்த சிந்தனைகள் தரம் எப்படி இருக்கிறது அப்படின்னு சிறப்பு விருந்தினர்கள் அவர்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார்கள். தொடர்ந்து பேசலாம். இப்போ நீங்கள் ஸ்லோ லேர்னர்ஸ் பற்றிலாம் சொன்னீங்க. ஸ்லோ லேர்னர்ஸ்க்கு நாங்கள் தனியாக வச்சுருக்கோம் கிளாஸ் அப்படின்லாம் சொன்னீங்க. இப்போது ஒரு சைக்காலஜியில் ஒரு டேர்ம் யூஸ் பண்ணுறாங்க, இந்த 6R ரிட்டார்டட் சைல்டுன்னு ஒன்று சொல்கிறாங்க. அது என்னென்னா வந்து இந்த பள்ளிக்கூடத்தில் இருக்கக்கூடிய 6 மணி நேரமும் அந்த குழந்தை வந்து என்ன சொன்னாலும் எடுத்துக்காது. அதே இது பள்ளிக்கூடத்தை அந்த சுதந்திரமின்மை வந்து அந்த குழந்தைய ரொம்ப அழுத்துது அப்படிங்கிறது வந்து சைக்காலஜியில் சொல்கிறாங்க. ஆனால் பள்ளிக்கூடத்தை விட்டு வெளியே போயிட்டா அந்த குழந்தை வந்து எல்லா திறன்களோடும் எல்லாரையும் விட கூட சிறப்பாக செயல்படுதுன்றாங்க. சில குழந்தைகளை பற்றி சொல்கிறாங்க. இவர்களை நீங்கள் எப்படி உங்களுடைய 6 மணி நேர திட்டத்துக்குள்ளே கொண்டு வருவீங்க அப்படிங்கிறதான் கேள்வி. இல்லை சார், நீங்கள் வந்து நார்மல் ஸ்கூல் தான் பிடிக்கல அந்த குழந்தைக்கு, சிறப்பு பள்ளியில் போட்டு கொண்டு வரலாம் இல்லையா? அதுதான் நீங்கள் நிறைய நல்ல ஸ்டூடெண்ட்ஸை சிறப்பு பள்ளிக்கு தள்ளுற ஒரு போக்கு இருக்குது. நான் இந்த விஷயத்தை ரொம்ப திருப்பி சொல்லிட்டு இருந்தேன். இப்போ சார்ட்ட கூட சொல்லிட்டு இருந்தேன். ரொம்ப நல்லா படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ், ரொம்ப நல்லா படிப்பு வரக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் கூட நீங்கள் என்ன பண்ணுறீங்க, மார்க் குறைவாக எடுத்திருக்கான், இவனை சிறப்பு பள்ளியில் போடு, இவன் கொஞ்சம் அசம்பந்தமாக இருக்கான், இவன் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கான், இவனை சிறப்பு பள்ளியில் போடுன்னு தூக்கி அடிச்சிடும். அப்படி கிடையாது. அவனுக்கு வந்து தேவை வந்து பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புறது எதுக்கு தெரியுமா? செல்ஃப் லேர்னிங் ஆல்ரெடி இஸ் தேர். இன்னைக்கு டெக்னாலஜி வரல, செல்ஃப் லேர்னிங் ஏகப்பட்ட வாய்ப்பு இருக்குது. எதுக்கு தெரியுமா பள்ளிக்கூடம் அனுப்புகிறோம்? இம்பார்ட்டன்ட் திங் சோஷியல் ஆக்டிவிட்டி. அது ஒரு சோஷியல் ஆக்டிவிட்டி. அதை தாண்டி பள்ளிக்கூடத்தில் ஒரு இதுவும் கிடையாது. இன்னைக்கு இருக்கக்கூடிய இன்ஃபர்மேட்டிவ் நாலேஜில் இந்த இருக்கக்கூடிய டீச்சர்ஸ் ரொம்ப பின்தங்கி இருக்கீங்க. மாணவர்கள் எங்கேயும் இருக்காங்க ஒரு விதத்தில் பார்த்தா. ஏன்னா அவங்களுடைய அட்வான்ஸ் ஒரு கம்யூனிட்டி பேஸ்டு லேர்னிங், ஒரு சோஷியல் செட்டப், இதெல்லாம் தேவைன்றது தான் இப்போ பள்ளிக்கூடத்தை அனுப்பிச்சிட்டு இருக்காங்க. மற்றபடி இந்த காம்படிஷன் கழுத குதிரை அதெல்லாம் பின்னாடி. எல்லாரும் படிக்க போயிட்டு இருக்கா, நீ என்ன படிக்க போகாமல் இருக்கேன்ற ஒரு அடிப்படை கான்செப்ட் தான். நீங்கள் திருப்பி சிறப்பு பள்ளியில் போட்டிங்கன்னா அவனுக்கு ஏற்கனவே இருக்கக்கூடிய பிரச்சனையோட இது அடிஷனல் ப்ராப்ளம் தான். அப்ரிசியேஷன் கூட சொல்லலாம். அந்த குழந்தை நல்லா அப்ரிஷியேட் பண்ணோம்னா, ஓ டீச்சர் நம்ம வந்து புகழறாங்க, அப்ரிஷியேட் பண்றாங்க, நம்ம இன்னும் நல்லா பண்ணலாமே அப்படின்னு கூட அப்படி ஒரு ஆன்சர் வருது. அவ்வளவுதான். டீச்சரோட அப்ரிசியேஷன் இந்த புறக்கணிக்கப்பட்ட குழந்தைகளுக்கு ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த மாதிரி நீங்க சொல்லியிருந்தீங்கன்னா தட் இஸ் a satisfying answer. மதிப்பெண்கள் மட்டும்தான் ஒரு மாணவரை உருவாக்குதுன்னா கிடையவே கிடையாது. இந்த மதிப்பெண்கள்ங்கிறது நீங்கள் எதிர்பார்க்கறது வேற, அகில இந்திய அளவு தேர்வுகள் எதிர்பார்க்கறது வேற. ரெண்டாவது ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இதெல்லாம் அப்ஜெக்டிவ்ல கேட்கும்போது நீங்கள் கொடுக்குற எதையுமே வந்து அவனால் கன்வெர்ட் பண்ண முடியறதில்ல. அதுக்கு என்ன மெயின் காரணமாக இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அகில இந்திய அளவு தேர்வுகள் எல்லாமே 4 கொஸ்டின் கொடுத்து 4 சாய்ஸ் கொடுத்து தான் ஒன்று கேட்குறாங்க. எதுவுமே நீங்கள் உங்கள் போர்டு மாதிரி கேட்குறதில்ல. நீங்கள் போர்டில் நீங்கள் நிறைய டெப்த்தாக நீங்கள் நிறைய சொல்லிக் கொடுக்குறீங்க. பட் இந்த 4 சாய்ஸ் கொடுக்குறதுல ஏன் ஃபண்டமெண்டல் கான்செப்டை வந்து புரிஞ்சு நம்ம தமிழக மாணவர்களால் நம்ம வந்து ஏன் வந்து நம்ம அகில இந்திய அளவில் போக முடியல? சிலபஸ் கவர் பண்ணுறங்கிற ஒரு மோட்டிவ் இருக்குது சார். அதனால் அவனுக்கு வந்து சிலபஸை கவர் பண்ணி கொண்டு போகிறதுக்கு தான் நம்ம வந்து பண்ண வேண்டியதாக இருக்குது. நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த காம்படிஷன் லெவலுக்கு அவனை தயார்படுத்துறதுங்கிறது டைம் வந்து இல்லை. சிலபஸ் வந்து நேஷனல் கரிக்குலம் ஃப்ரேம்வொர்க் 2005 படி நம்ம எல்லாருமே யூனிஃபார்ம் சிலபஸ் தான் ஆல் ஓவர் இந்தியா போகிறோம். இட்ஸ் CBSE, ISE ஆர் வாட் எவர் த போர்ட், எல்லா தமிழ்நாடு போர்ட்லேருந்து எல்லாரும் அதே சிலபஸ் தான். ஒன்லி டீச்சிங் லேர்னிங் மெத்தடாலஜி வில் டிஃபர் ஃப்ரம் ஒரு போர்டிலேருந்து இன்னொரு போர்டுக்கு மாறும். பட் இதே சப்ஜெக்ட் தான். இப்போ வந்து ஹிந்தி யூபியில் படிக்கிறேன், பீகாரில் படிக்கிறவன் ஹிந்தியில் கேட்குறதுனால அவனால் எழுத முடியுது, நம்ம தமிழில் கேட்குறது இல்லை. பட் ஆங்கிலத்தில் நம்ம சொல்லிக் கொடுக்கக்கூடிய எந்த ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலாக இருந்தாலும் சரி, ப்ரைவேட் ஸ்கூலாக இருந்தாலும் சரி, ஒரு பையனுக்கு நம்ம கான்செப்டை, இப்போ சார் சொன்ன மாதிரி ஒரு எலக்ட்ரிசிட்டி ஒரு கான்செப்டை நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னா அவனால் ஆல் இண்டியாவில் எக்ஸாமினேஷனில் இந்த 4 சாய்ஸில் தான் நம்ம நேரோ டவுன் பண்ண சொல்கிறோம். அவனை வந்து எதுவுமே எப்போ படிச்சு ரொம்ப சிம்பிளானதுங்க. இவ்வளோ தூரம் பயங்கரமாக பாடம் சொல்லி தரதா சொல்கிறோம், 2 பக்கத்துலையும் என்னென்னமோலாம் சொல்கிறீங்க, நாசா வரைக்கும்லாம் கூட்டி போகிறதா சொல்கிறீங்க. ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாமில் 4 ஆப்ஷன் இருக்க இடத்துல நம்ம பசங்க தோற்று போயிடுறாங்க. என்ன ரீசன்? வாட் இஸ் தி ரீசன்? லேர்னிங் வித் அண்டர்ஸ்டாண்டிங் அப்படிங்கிறது ரொம்ப கம்மியாக இருக்குது சார். அதான் ஏன் அப்படின்னா கான்செப்ட் எனக்கு என்னன்னா, என்னோட கொஸ்டின் பேப்பர்ஸ் வந்து எல்லாமே அந்த ஃபர்ஸ்ட் அட்டையிலேருந்து கடைசி அட்டைக்குள்ளேருந்து தான் வருது. நீங்கள் ஒரு ஆனந்த விடன் புக்கை கொடுத்து இதில் 200 மார்க்குக்கு உனக்கு எக்ஸாம் வரப்போகுது அப்படின்னாலும் நாங்கள் அதை மனப்பாடம் பண்ண வச்சு எழுத வச்சிருவேன் சார். எனக்கு அது தேவை கிடையாது. ஏன்னா என்னோட கொஸ்டின் எங்கேருந்து வருது? என்னோட கொஸ்டின் பேசுறீங்க. அந்த சப்ஜெக்ட்டை அப்படியே மனப்பாடம் பண்ணி பரிச்சை எழுதணும், அவ்வளவுதான். ஜெராக்ஸ் மெஷின் தான், போட்டோ காப்பி மெஷின் தான் நான் ப்ரிப்பேர் பண்றேனே தவிர என் சைல்டை நான் திங்க் பண்ணி அப்ளிகேஷன் ஓரியன்டா நான் திங்க் பண்ணனும் எனக்கு வைக்கல. அதுதான் பிரச்சனை. மெமரி பேஸ்ட் எஜுகேஷன் சிஸ்டமாக தான் இருக்குது. இது மெமரி பேஸ்ட் எஜுகேஷன் சிஸ்டமாக தான் இருக்குது. ஏன்னா 6th ஸ்டாண்டர்டில் ஒரு ஃபேக்ட் படிக்கிறோம் அப்படின்னா அதில் ஏதோ ஒரு அன்சர்டனிட்டி இருக்கும். அதை இன்னும் டீப்பாக போய் ஏன் அந்த அன்சர்டனிட்டி இருக்குது, அதை இன்னும் நம்ம டிமெரிட் பண்ணி அதை வேலிட் பாயிண்ட்டாக நம்ம வைக்கலாமே அப்படின்னு நம்ம பண்ண முடியும். அது 9th படிப்பான்.
அடுத்து 11th அதுலயும் இன்னும் ஒரு ஏன் சொல்லி கொடுத்தா என்னன்னு தான் கேக்குறேன். Of course we have to do it, but most of us are not doing it because of that syllabus completion. நம்ம எல்லாம் மார்க்குக்கு மட்டும் தான் வர்க் பண்றோம். அப்படியா? அவ்வளவுதானா? இல்லை சார். சிம்பிள், முடிஞ்சு போச்சு. சார். எல்லாம் மார்க்குக்கு மட்டும் தான் வேலை பார்க்குறோம். ரெண்டு சைடுல எதாவது நடக்குது. முடிஞ்சு போச்சு, விட்டுருங்க. இல்லை, நம்மளோட எஜுகேஷன் கேட்குற கேள்விகள் போர்டு எக்ஸாம்ஸில் பார்த்தீங்கன்னா புக்கில் இருக்கிற கேள்வி அப்படியே வருது. கணக்கில் ப்ளூ பிரிண்ட்ல இல்லை, புக்கில் இருக்கிற கொஸ்டின் அதே நம்பர் மாற்றாம அப்படியே வருது. அது மாற்றினாங்கன்னா உடனே வந்து இது அவுட் ஆஃப் சிலபஸ்ன்னு எல்லா டீச்சர்ஸும் கலப்புறாங்க, பேரண்ட்ஸும் கலப்புறாங்க. உடனே வந்து கவர்மெண்ட் கம்ஸ் இன். ஆல்ரெடி தெர் இஸ் அ பிக் ப்ராப்ளம். ஸோ இதில் வந்து ஒரு லெவலில் வந்து மார்க்குக்காக எல்லாருமே சேர்ந்து புஷ் பண்ணுறதுனால குவாலிட்டி வந்து ரொம்ப குட்டிச்சராக போயிருக்கு. அதுதான் மெயின் இஷ்யூ. ஸோ நேஷனல் லெவல் காம்படிஷன்ஸில் எதுக்கும் போகிறதுக்கு ஸ்டேட் இஸ் ஆல்சோ அஃப்ரேட், ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் ஆல்சோ அஃப்ரேட். ஐ திங்க் தட் இஸ் த இன்னொரு விஷயம் என்னன்னா, கேள்வி எப்படி எழுதுறதுன்னு இது வரைக்கும் நோட்ஸ்லேருந்தும் பழைய கொஸ்டின் பேப்பர்லேருந்தும் நீங்கள் எல்லாரும் பார்த்துருப்பீங்க. நீங்களே ஒரு சிலபஸ் டிசைன் பண்ணி ஒன்றும் இல்லை, ஒரே ஒரு பேராகிராஃபில் எத்தனை வகையான கேள்வி கேட்கலான்னு நீங்களே ஒரு அசஸ்மெண்ட் டிசைனராக உட்காருங்க. எந்த வித எப்படி அந்த ஒவ்வொரு லெவல்லையும் இந்த காம்ப்ளெக்சிட்டியை இன்க்ரீஸ் பண்ணலான்னு உங்களுக்கே தெரியும். ஒரு 5 பேராகிராஃப் இருக்கக்கூடிய ஒரு கொஷின் இருந்தது, ஒரு கான்டென்ட் இருந்ததுன்னா அந்த 5 பேராகிராஃபையும் மனப்பாடம் பண்ணாமல் அவனுக்கு எந்தெந்த லெவலில் நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணணும்னு உங்களுக்கே தெரியும். ஏன்னா இந்த டாக்ஸானமி இதெல்லாம் கூட தெரியாமல் வி கேனாட் டீச். ஆக்சுவலி நம்மளுடைய பிரச்சனையே என்னென்னா, நமக்கு என்ன கேள்வி கேட்குறதுனே தெரியல ஆசிரியருக்கு. புஸ்தகத்தில் இருக்க கேள்வியை தான் கேட்பாரு அப்படின்னா புஸ்தகத்தில் இருக்க ஆன்சர் தான் எழுதணும் அப்படின்னா அது நியாயமே இல்லாத ஒரு எஜுகேஷன் சிஸ்டம். இப்போ மனிதர்களுக்கு வந்து கண்ணு ரெண்டும் முன்னால் இருக்கு. இப்போ எலியோட கண்ணு வந்து பார்த்தீங்கன்னா சைடில் இருக்கு. ஏன்? சிமெட்ரிக்கல் அரேஞ்ச்மெண்ட் சார். இதுவும் தான் சிமெட்ரிக்கல், அதுவும் தானே சிமெட்ரிக்கல். ஆமா. பட் உங்க கண்ணு ஏன் முன்னால இருக்கு, இதோட வந்து கண்ணு எலியோட கண்ணு ஏன் பின்னால இருக்கு, ஒரு மாதிரி ஒரு சைடுல இருக்கு? ரியர் விஷன் இதெல்லாம் பார்க்கறதுக்கு அதோடைய நேச்சரா அதோடைய கண்ணு அப்படி சைடுல. அதுக்கு ஏன் ரியர் விஷன் தேவை? உங்களுக்கு தேவை இல்லையா? சார் எவல்யூஷனரி சேஞ்சஸ் சொல்லி கொடுக்குறோம். மேமல்ஸில் வருது ரெண்டுமே. ஹையர் மேமல்ஸ்ன்னும் போது மனிதன் வரான். அப்போ கண்ணு ஃப்ரண்ட்ல இருந்தால் நல்லா இருக்கும்னா அந்த யூசேஜ் வந்து நமக்கு அந்த எவல்யூஷனரி சேஞ்சஸ் வந்து இப்போ இங்கே வந்து நிற்குது, ஸ்ட்ரைட் பார்வையில் வந்து நிற்குது. இன்கேஸ் வந்து இந்த கண்ணு இங்கே இருந்தால் நல்லா இருக்கும்னா அந்த எவல்யூஷனரி சேஞ்சஸ் நடக்கும். இட் டேக் டைம். நம்ம எவல்யூஷன் சொல்லி கொடுக்குறோம். எவல்யூஷனில் வந்து இன்னைக்கு இருக்கிற நிலைமைக்கும் நம்மளோட சுற்றுச்சூழலுக்கும் என்ன கனெக்ஷன் அப்படின்றது ஒரு லெவலில் பார்க்கலாம். ஆனால் ஹிஸ்டாரிக்கலாக என்ன டிஃபரன்ஸ்ன்றதையும் பார்க்க வேண்டியிருக்கு. இப்போ மனிதர்கள் வந்து ஒரு காலகட்டத்தில் நம்ம வந்து என்ன சொல்கிறோம்னா, மரத்தில் வளர்ந்தோம், ஏப்ஸாக இருந்தோம், குரங்காக இருந்தோம். குரங்குன்னு சொல்ல முடியாது, பட் அந்த இதுலேருந்து வந்திருக்கோம் அப்படின்னு சொன்னால் ஒரு காலத்தில் நம்ம வந்து மரத்துலேருந்து மரம் தாவோம் இல்லையா? இப்போ தாவணும், மரத்துலேருந்து மரம் தாவணும்னா உங்களுக்கு டெப்த் ஆஃப் விஷன் ரொம்ப அவசியம். 2 கண்ணை வச்சு நம்ம வந்து டெப்த்து பார்க்க முடியும்னு சொல்கிறோம். 3Dன்னு பேசும்போதே 3Dயோட ஐடியா என்ன, டெப்த்து பார்க்க முடியுது அப்படின்னு. டெப்த்துக்கு வந்து ஒரு கண்ணு போதாது. 2Dன்னு சொல்லும்போது ஒரு கண்ணை வச்சு பார்த்தா ஃபோட்டோகிராஃப் மாதிரி தெரியும். 3Dனா உங்களுக்கு டெப்த்து தெரியும்னு பார்க்குறோம். 3D மூவிஸ் பார்க்குறோம். டெப்த்தோட அண்டர்ஸ்டாண்டிங் நமக்கு இருக்குது. ஒரு விஷயம் பின்னால் இருக்கா, இப்போ வந்து நீங்கள் பின்னால் இருக்கீங்க முன்னால் இருக்காரு அப்படின்றத பார்க்கறதுக்கு 2 கண்ணும் தேவைப்படுது. ஆனால் ஆக்சுவலாக இங்கே இருக்கிற மனிதர்களுக்கு இப்போ அது அவசியம் இல்லை. ஆனால் இருக்குது, நமக்கு அது தேவை. இப்போ நமக்கு ஃபெசிலிட்டி இருக்குது, ஆனால் இட் இஸ் நாட் ரியலி ரிக்வயர்ட். ஏன் இப்போ இருக்குது அப்படின்னா, ஏன்னா பல லட்சம் ஆண்டுகளுக்கு முன்னால் நம்மளோட மூதாதையர்கள் வந்து மரத்துலேருந்து மரம் தாவாங்க. அதுக்கு டெப்த்து தெரியலன்னு வச்சுக்கோங்களேன், கீழே குதிச்சு எடுத்துருவாங்க. ஸோ குரங்குக்கு வந்து கண்ணு முன்னால் இருக்கிறது ரொம்ப அவசியம். நம்மளோட ஆன்சிஸ்டர்ஸ் வந்து குரங்குலேருந்து வந்திருக்காங்கன்றதுக்கு இது ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு ஆதாரம். எலி வந்து கிரவுண்ட்லேயே தான் இருந்திருக்கு. ஒரு லெவலில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து எலி மாதிரி தான் நம்மளோட ஒரு ஆன்சிஸ்டர் பார்த்தீங்கன்னா எலி மாதிரி இருந்தாங்க. ஆனால் அந்த டைமில் மரத்தில் இருக்கிற ஒரு சிச்சுவேஷன் இல்லை. எலியோட ஆன்சிஸ்டர்ஸ் மரத்து மேலேயும் போகலை. ஸோ கிரவுண்டில் சுத்த போகுது அப்படின்னா அதோட டேஞ்சர் வந்து பின்னாலேருந்து வரும், ஃப்ரண்ட்லேருந்தையும் வரும், பின்னாலேருந்தையும் வரும். ஒரு 360 டிகிரி விஷன் இருந்ததுன்னா பின்னாலேருந்து வர டேஞ்சரை பார்க்க முடியுது. இன்னைக்கு நமக்கு ஆக்சுவலாக கண்ணு ஃப்ரண்ட்டில் இருக்கிறது ரொம்ப அவசியம் இல்லை. ஆனால் நமக்கு வந்து எவல்யூஷனில் 1 வருஷத்தில் 4 வருஷத்தில் 10 வருஷத்தில் 100 வருஷத்தில் மாறப்போகிறது இல்லை. லட்சக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்னால் நடந்த சம்பவங்களால் நம்ம வந்து இருந்த தேவைகளால் கண்ணு முன்னால் வந்துடுச்சு. அந்த கண்ணு இப்பயும் கண்டினியூ ஆகுது. இது நம்ம எவல்யூஷனரே ஹையராக இருக்கிறதுனால முன்னால் வரல. ஆங்கிலம் சம்மந்தமாக ஒரு கேள்வி. நான் ஒரு 3 வேர்ட்ஸ் சொல்கிறேன், 3 தப்பாக உச்சரிப்பேன் வேணும்னே. அது சரியான உச்சரிப்பு தெரிஞ்சால் நீங்கள் சொல்லலாம். ஃபோட்டோகிராஃபர், ஃபோட்டோகிராஃபி, ஃபோட்டோகிராஃப். ஃபோட்டோகிராஃபர் நான் தப்பாக தான் சொல்கிறேன் வேணும்னே. ஃபோட்டோகிராஃபி,
ஃபோட்டோகிராஃப். இதை கரெக்டாக உச்சரித்தோம்னா எப்படி சொல்லணும்? ஃபோட்டோகிராஃப். சரி, வேறு யாராவது? ஃபோட்டோகிராஃபர், ஃபோட்டோகிராஃபிக், ஃபோட்டோகிராஃப். ஃபோட்டோகிராஃபர், ஃபோட்டோகிராஃபி, ஃபோட்டோகிராஃபி. ஃபோட்டோகிராஃப், ஃபோட்டோகிராஃபர், ஃபோட்டோகிராஃபி, ஃபோட்டோகிராஃப். எத்தனை 3 தான் அவர் சொன்னார், 4 தடவை எப்படி சொல்லுவீங்க? 3 தான். ஓகே. ஃபோட்டோகிராஃபி, ஃபோட்டோகிராஃபர் அது ரைட்டு. ஆனால் ஃபோட்டோகிராஃபர் தான் வரணும். கரெக்ட், அதை சொன்னதான் கரெக்ட். அது ஃபோட்டோகிராஃபர், ஃபோட்டோகிராஃபி, ஃபோட்டோகிராஃப் அப்படி தான் சொல்லணும். அவர் தான் கரெக்ட். அவர் தான் கரெக்ட். ஓகே, தொடர்ந்து பேசுவோம் ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு. இது ஆச்சி மசாலா நீயா நானா பவர்ட் பை எல்டியா, கோ பிரசன்டட் பை சன்லாண்ட் ரீஃபைன் சன்ஃப்ளவர் ஆயில். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் பேக் டு ஆச்சி மசாலா நீயா நானா பவர்ட் பை என்ஏசி ஜுவல்லர்ஸ், கோ பிரசன்டட் பை சன்லாண்ட் ரீஃபைன் சன்ஃப்ளவர் ஆயில். கல்வி குறித்து பல்வேறு பரிமாணங்களில் நம்முடைய நீயா நானா நிகழ்ச்சி பேசி இருக்கிறது. பட் இது நவீன வடிவம். ஒரு பாடத்தை ஒரு மாணவனுக்கு எப்படி சொல்லித்தர வேண்டும் என்கிற விஷயம் குறித்து கல்வியாளர்கள் முன்வைக்கிறார்கள். ஆனால் இப்படியாக பாடத்தை சொல்லித் தருவதில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் என்ன அப்படின்னு ஆசிரியர்கள் சொல்லிட்டு இருக்காங்க. பேசலாம். இப்போ இந்த லேர்னிங் அப்ஜெக்டிவ்ஸ்ன்றத, அதாவது பாடத்திட்டத்தோட நோக்கத்தை ஸ்டூடெண்ட்ஸ்க்கு முன் வைக்கிறீங்களா, முன் வைக்கலையா? இல்லை, எப்படி பண்ணுறீங்க? தட்ஸ் மை கொஷின். ஃபார் எக்ஸாம்பிள், at the end of the session, at the end of the class, the student will be able to learnறது understand தப்பு, learn தப்பு, evaluate தப்பு, comprehend தப்பு, understand தப்பு, recollect தப்பு. என்ன பிரச்சனை அப்படின்னா, இப்போ நீங்கள் பண்ணி recollect ஓகே see அது இருங்க ஒரு நிமிஷம். அப்ளை வாட்? see இது எல்லா வேர்ட்லேயும் ஒரு பிரச்சனை இருக்கு. இந்த எல்லா அப்ஜெக்டிவ்ஸுமே அப்ஸ்ட்ராக்ட் வேர்ட்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணது. இதில் ஏதாச்சும் கான்க்ரீட்டான வேர்டு இருக்கா? நீங்கள் யூஸ் பண்ண வேர்ப் எதுலையாச்சும் கான்க்ரீட் வேர்ப் இருக்கா? The student will be able to remember what? For what he remembers. So learning objective has to have a concrete end actually. The student will be able to perform what? See, obviously the objective is not, இப்போ நீங்கள் சொன்ன எந்த வார்த்தையுமே அப்ஜெக்டிவ் கிடையாது. What is that specific thing? How will you do it? For example, நீங்கள் ஒருத்தர் ஒரு 2 பேர் உங்கள் இந்த சைடில் 2 பேர் இந்த சைடில் எப்படி எக்ஸாம்பிளோட சொல்லுவீங்க? ஒரு லேர்னிங் அப்ஜெக்டிவை நான் சொல்லுவேன், இந்த மாதிரி சொல்லிக் கொடுப்பேன், அதுக்கான என்னோட பிளான் இது அப்படின்னு ஏதாவது சொல்லுங்கள். இப்போ வந்து ஃபிசிக்ஸில் நிலைமம்னு ஒரு பிரின்சிபல், நிலைமம். இனேஷியா பஸ்ஸில் வெளியில் பார்த்தீங்கன்னா நம்ம பசங்கள்லாம் வந்து ஃபுட்பால் அடிப்பாங்க. அப்படியே எக்ஸாம்பிள் கேட்கல, ஐ எம் ஆஸ்கிங் அபவுட், அதை வச்சு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணேன். அப்ஜெக்டிவ் நான் எக்ஸாம்பிளே கேட்கல. நீங்கள் எப்படி நீங்கள் நடத்துவீங்கன்னு நான் கேட்கல. ஒரு பாடத்தோட நோக்கம் என்ன? இந்த பாடத்தை அவர் ஏன் புரிந்து கொள்ள வேண்டும்? The student will be able to find the area of a given triangle. Fine. This is an objective. The will be able to find the area of the given rectangle. Or it could be find area of the park, anything. For what? For leveling the ground, for fencing. If it is perimeter, the student will be able to find the perimeter of a given. See, இப்படி தான் நீங்க objectives bring out you have to bring out the objectives, then only you will be able to plan your class. நான் as a designer எனக்கு வந்து objectives ரொம்ப முக்கியம். இந்த புத்தகத்தை நம்பர் 1 பக்கத்துல இருந்து நம்பர் 100 பக்கம் வரைக்கும் எழுதி முடிக்கிற வரைக்கும் எனக்கு அப்ஜெக்டிவ் மைண்டில் இருக்கும். அப்ஜெக்டிவ் தேவையில்லாத அங்கங்கே கட் பண்ணிக்கிட்டே இருப்பேன் நான் உட்காந்து. இது அப்ஜெக்டிவ்குள்ளே வரலையே, அவன் இந்த மாணவன் இதை படித்து என்ன பண்ண போகிறான் அப்படின்னு சொல்லி நான் இன்னைக்கு யூனிவர்சிட்டிக்கு புத்தகம் எழுதிட்டு இருக்கோம். ஓகேங்களா? ஸோ வி கீப் ஆன் கட்டிங் சங்கிங். இது தேவையில்லை அப்படின்னு சொல்லி திருப்பி பண்ணிட்டு இருக்கோம். தட்ஸ் வை ஐ எம் இன்சிஸ்டிங். நாங்கள் பாடம் டிசைன் பண்ணலே அப்படி பண்ணுறோன்னா நடத்தும் பொழுது உங்களுக்கு இன்னும் தெளிவாக இருக்கணும் அப்ஜெக்டிவ். இதில் இப்போ உங்கள் சைட்லேருந்து பேச வேண்டிய ஒரு விஷயம் ஒன்று இருக்குது. உங்கள் மனசுக்குள்ள இந்த பாடம் நடத்துறதுல என்ன புழுக்கம் இருக்கு, எவ்வளோ சிக்கல் இருக்கு, எவ்வளவு கஷ்டம் இருக்கு, 2 தரப்புலையும் சொல்லலாம். சிலபஸ் ஓரியன்டாக மட்டும்தான் சார் 10th 12th நடத்த வேண்டியதாக இருக்கு. ஓகே, சிலபஸ் ஓரியன்டாக மட்டுமே நடத்த வேண்டி இருக்குது. வேற சார் நாங்கள் வந்து மேனேஜ்மெண்ட்டுக்கு பயப்படணும், பேரண்ட்ஸுக்கு பயப்படணும், ஆஸ் வெல் அஸ் ஸ்டூடெண்ட்ஸையும் நான் எப்படியாவது படிக்க வைக்கணும். ஸோ 3 கார்னர்லேருந்து எங்களுக்கு ப்ரெஷர். ஓகே சார், ஹெட்ரோஜீனியஸ் குரூப் சார் சொன்ன மாதிரி ஸ்லோ லேர்னர்ஸ் இருக்காங்க, ஆவரேஜ் லேர்னர்ஸ் இருக்காங்க, ஃபாஸ்ட் லேர்னர்ஸ் இருக்காங்க.
எல்லாரையும் ஒரே கிளாஸ் ரூமில் வச்சு நாங்கள் பாடம் நடத்த வேண்டியிருக்கு. அதில் பல பிரச்சனைகள் வருது. அதை பிரிக்கவும் முடியாது, பிரிக்காமல் செய்யவும் முடியாது. ட்ரூ. அப்போ அந்த ஹெட்ரோஜீனியஸ் குரூப்பை நாங்கள் அவ்வளோ டேக்கிள் பண்ணி ரிசல்ட் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அதாவது இப்போ சொல்கிற உண்மை உங்களுக்கு ரொம்ப புதுசாக இருக்கலாங்க. என்கிட்ட ஒரு பையன் இப்போ 200க்கு 200 வாங்குறான்னா 200க்கு 200 வாங்குறான்னு என்ன அர்த்தங்கன்னா, இப்போ மேக்ஸில் 10 பாடம் இருக்குன்னா 10 பாடத்தையும் படித்து தரவாக தெரியுதுன்னு அர்த்தங்க. ஆனால் ப்ளூ பிரிண்ட் படி 5 பாடம் படித்தாலே 200 வாங்கில 5 பாடத்தை சாய்ஸ் விட்டுருலாங்க. அதாவது ப்ளூ பிரிண்ட்டுங்கிற ஒன்று எடுக்கணுங்க. ஃபிசிக்ஸில் 10 சாப்டர் இருக்குங்க சார். அதில் அவன் 6 சாப்டர் மட்டும் படித்தா 200க்கு 200 வாங்கிடலாம். கெமிஸ்ட்ரியில் 23 லெசன் இருக்குதுங்க. 23ல் 14 லெசன் படித்தா 200க்கு 200ங்க. அப்ப அவன் பாதி புக் படிக்கிறது இல்லைங்க. 200க்கு 200லாம் நிறைய பேர் வாங்குறாங்க. இந்த மாதிரி ட்ரிக் எல்லாம் சொல்லி கொடுக்குறீங்களா? சத்தியமா தான் சார். நானே என் பையனுக்கு சொல்றேங்க. அதாவது கம்மியா படிக்கிறவன, தம்பி நீ 28 மட்டும் படிடா, 122 படிக்காதடா அப்படின்னு சொல்றாங்க. அப்ஜெக்டிவ்லயே கோவப்படுறீங்க. என்ன பேசுறீங்க சார்? இதெல்லாம் உங்களுக்கு சார் அப்ஜெக்டிவ்லயா? இதெல்லாம் நடத்துற எங்களுக்கு தான் சார் அந்த கஷ்டம். நடத்துற எங்களுக்கு தான் சார் கஷ்டம் தெரியும். சிரமம் தெரியுதா? ஐ அண்டர்ஸ்டாண்ட். சமீப காலமா என்ன நடந்துருச்சுன்னா, எப்படி படிக்கிறதுன்னு சொல்லி கொடுக்க விட்டுவிட்டு எப்படி பரீட்சை எழுதுறதுன்னு சொல்லி கொடுக்குறீங்கன்னு நினைக்கிறேன். படிப்பறிவு இல்லாத பேரண்ட்ஸ் கிட்டேருந்து வர பிள்ளைகள் அந்த படிப்போட அருமையை அந்த பிள்ளைகளுக்கு சொல்லி அந்த பேரண்ட்டுக்கிட்டையும் சொல்கிறதுல நிறைய பிரச்சனைகள் இருக்குது சார். எனக்கு அவங்க பையன் லாஜிக்காக பேசுகிறீங்க. முதல்லேருந்து அவனுக்கு பாடம் சொல்லித்தர தாண்டி ஏன் படிப்பு முக்கியம்னு வேற சொல்லித்தர வேண்டியிருக்கு. நிச்சயமாக சார். அவனுக்கு அதை சொல்லி கொடுக்கும்போது அந்த பேரண்ட்ஸே அதை ஏற்றுக்கிறதுக்கு தயாராக இல்லை சார். ஓகே. பக்கத்தில் கிராமப்புற பள்ளிகளில் பார்த்தீங்கன்னா இந்த ஜாதி பிரச்சனை அப்படிங்கிறது மாணவர்கள் வெளிப்படையாக காட்டுறாங்க சார். கையில் ஒரு கயிறு, கழுத்தில் ஒரு கயிறு, இந்த மாதிரிலாம் போட்டுக்கிட்டு வந்து இது நான் இந்த ஜாதிங்கிறத ரொம்ப ஓப்பனாக காட்டுறான். அது தேவையே இல்லாத ஒரு விஷயம். இதை தடுப்பதற்கு அரசு கண்டிப்பாக ஏதாவது ஒரு நடவடிக்கை எடுக்கணும். இல்லை, ரொம்ப அருமையான விஷயத்தை பதிவு பண்ணேன் சார். இந்த துணிச்சல் வேணும். இந்த ஷோவில் முதல்லேருந்தே ஒரு விஷயம் முன்வைக்கப்பட்டது. அது என்னன்னா, இவங்க எல்லாமே மார்க் ஓரியன்ட்ங்கிற ஒரு விஷயத்தை பட்டு தான் பண்ணுறாங்க அப்படின்னு. பட் இந்த பக்கத்தில் நிறைய நல்ல விஷயங்கள் சொன்னீங்க. கேட்க புதுசாக இருந்துச்சு. கவர்மெண்ட் ஸ்கூலில் இவ்வளோ ஃபெசிலிட்டிஸ் இருக்கா அப்படின்னு ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு மேபி இந்த ஷோ மூலமாக நிறையா அந்த தகவல் போய் சேர்ந்துருக்கலாம். ஆக்டிவிட்டி பேஸ்ட் லேர்னிங்கில் தொடங்கி என்னென்னமோலாம். ஆனால் கடைசியாக முதல்ல கேட்ட ஒரு கேள்வியை திரும்பவும் வருகிறது. இங்கே வந்து ஸ்ட்ரெஸ்ஸு கம்மியாக இருக்குது. அப்புறம் வந்து அவங்கள ரொம்ப வம்படியாக அழுத்தி படிக்க வைக்கிறதுலாம் கிடையாது. சனி ஞாயிறு 2 நாள் லீவு கொடுத்துட்றோம். ஒரு வகுப்புக்கு 30-40 மாணவர்கள் தான். அப்புறம் வந்து கொஞ்சம் ஒரு ஃப்ரெண்ட்லி அப்ரோச் இருக்குது. விளையாடுவதற்கு நேரம் கொடுக்குறோம். பிஇடி பீரியட்ஸ் இருக்குது. ஒரு மாணவனை சிம்பிளாக ரிலாக்ஸ்டாக அவன் போக்கிலேயே போய் அவனை படிக்க வைக்கிறதுங்கிற ஒரு ஓவரால் பிக்சர் கொடுத்தீங்க. பட் அவங்க முதல்ல கேட்ட அந்த ஃபஸ்ட்டு கேள்வி தான் ரொம்ப துருத்திக்கிட்டே இருக்குது. அது என்னென்னா, இவ்வளவு வசதிகள் இருந்தும், இவ்வளவு நல்ல ஃபெசிலிட்டிஸ் இருந்தும், இவ்வளவு தரம் அரசு பள்ளிகளில் இருந்தும் ஏன் அரசு பள்ளி ஆசிரியர்களே அவர்களுடைய பிள்ளைகளை அரசாங்க பள்ளிக்கூடத்தில் சேர்ப்பது இல்லை? இது ரொம்ப நியாயமான கேள்வி. சமுதாயத்தில் இருக்கிற போலி வரட்டுக்கு வரும் தான் சார். ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல் டீச்சருடைய பசங்களை கவர்மெண்ட் ஸ்கூல்லே படிக்க வைக்கிறதா அப்படின்ற ஒரு போலி வரட்டுக்கு வரும் ஒவ்வொரு ஆசிரியர் மத்தியிலும் இருக்கு. என்னங்க கவர்மெண்ட் ஸ்கூல் எனக்கு லாஜிக் புரியல. மற்றவங்க சொன்னாங்க அப்படின்னா கூட பரவாயில்லைங்களாம். ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல் வாத்தியார் கவர்மெண்ட் ஸ்கூல்லேயே ஒரு பிள்ளைய படிக்க வைக்கிறதா? அதே ஸ்கூலில் வேலை பார்க்குறீங்களே. காம்படிஷன் கம்மி சார். அங்கே வந்து நிறையா பேர் 490க்கு மேலே எடுப்பான். இங்கே ஒரு 5 பேர் 6 பேர் தான் எடுப்பான். அப்போ பிள்ளைங்க வந்து உங்கள் குழந்தைக்கு மார்க் வேணும், அவ்வளோதான் ரீசன். அதுவும் ஒரு காரணம் தான். ஏதாவது ஒரு காரணம் சொல்லுங்க. மார்க் வேணும். ஏன் உங்கள் பிள்ளையை நீங்கள் கவர்மெண்ட் ஸ்கூலில் சேர்க்கவில்லை? சார், ஒரு 5 இயர்ஸ் ஆனால் ஒவ்வொரு கவர்மெண்ட் டீச்சர்ஸும் விரும்பி இடத்துக்கு ட்ரான்ஸ்ஃபரில் போயிடணும் சார். சரி. 5 வருஷம் எல்லா ஐஏஎஸ் 2 வருஷத்துல மாத்துறீங்க. மற்ற எல்லா டிபார்ட்மெண்ட்டையும் 3 வருஷத்துல மாத்துறீங்க. சரி. இங்க ஜாயின் பண்ணனது ஏங்க சார் 23 வருஷம் ஒரே ஸ்கூல்ல வச்சுக்கிறீங்க? சரி, அதுக்கு என்ன போ? இல்ல, அந்த கல்வி சிஸ்டம் அது ஒரே ஸ்கூல்ல வந்து செட்டில் ஆயிடுறாங்க. அப்போ வந்து கடைசியா வர வரைக்கும் பாதிப்புகள் அதிகமா இருக்காங்க. அடுத்து ஹெச்ஆர்ஏ ஒரு ப்ராப்ளமா இருக்கு. வில்லேஜ் ஸ்கூல்ல ஹெச்ஆர்ஏ கிடையாது. வெறும் 400 ரூபாய். எந்த வீடு 400 ரூபாய்க்கு நமக்கு கிடைக்குது? இவங்களுக்குலாம் வேலையே நிரந்தரம் கிடையாது சார். காலையில கையெழுத்து இல்ல சார், இது ஒரு காரணம் சார். அடிப்படையாவே எல்லாமே டவுன் நோக்கி போயிடுறாங்க. உங்க சம்பளம் எவ்வளவு சார்? 38,000 சார். ஓகே. உங்களுக்கு எவ்வளவு சம்பளம்? மைக் கொடுங்க. 6,000. 6,000 ரூபாய். ஏன் இந்த பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புறீங்க சார்? சேலரி ஒரு விஷயம் கிடையாது சார். ஓ, சேலரி ஒரு விஷயம் இல்ல சார். நாங்க அவங்க எஃபிஷியன்ட்டா இருக்கக்கூடிய இப்போ கவர்மெண்ட் காலேஜஸ் எல்லாமே கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்கிறவங்களுக்கு மட்டும் தான் கொடுங்க சார். 480 மார்க் எங்க கிட்ட வருவாங்க சார். 272 எடுத்த ஸ்டூடெண்ட்டை நான் 198 எடுத்து வச்சிருக்கேன். நீங்க முடியாம இல்ல, ரொம்ப ஈஸியா டிக்டேட் பண்றீங்க எல்லாருக்கும். இப்படி பண்ணுங்க, அப்படி செய்யுங்க. என்ன நியாயம்? நீங்களும் மார்க்குக்கு பின்னால தான் அலையிறீங்க. அதான் எதார்த்தம் சார். எங்கள் வீட்டு பாப்பாவை கவர்மெண்ட் ஸ்கூலில், எங்கள் ஸ்கூலில் நான் வேலை பார்க்குற ஸ்கூலில் தான் படிக்க வச்சேன். அந்த பொண்ணு நல்லா மார்க் எடுத்து 10th பாஸ் பண்ணி 12th பாஸ் பண்ணி இப்போ பிஎஸ்சி பயோகெமிஸ்ட்ரி பண்ணுறா. ஸோ அப்போ கவர்மெண்ட் ஸ்கூலு அந்த இதெல்லாம் மீறி அந்த பொண்ணு இப்போ ஃப்யூச்சரில் நல்லா வர அளவுக்கு அதை நான் வந்து கவர்மெண்ட் ஸ்கூலில். இன்னொரு முக்கியமான விஷயம், அந்த பொண்ணுக்கு நிறைய எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் சொல்லி பேச்சு திறமையை எங்கள் ஸ்கூல் மூலமாக வளர்த்துருக்குறோம். நீங்கள் உங்கள் பொண்ணு அங்கே தான் படிக்க வச்சிங்க. ஏன் அவங்கள மாதிரி நீங்களும் உங்கள் பிள்ளைகளை கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்க வைக்கல?
எங்கள் பையனுக்கு கவர்மெண்ட் ஸ்கூல் தான் சார் படிக்க வைக்கிறேன். சின்ன பிரச்சனை அந்த ஸ்கூலில் கிராமப்புறத்துலேருந்து வர பேரண்ட்ஸுங்க அது தங்களுடைய அறியாமைனால ஒரு 10 பேர் 15 பேர் பிள்ளைங்களுக்கு மேரேஜ் பண்ணிடுறாங்க சார். எது திருமணம் பண்ணிடுறாங்க சார். அதனால் அந்த மேரேஜ் பண்ணுற குழந்தைங்க வந்து ஆர்வம் கம்மியாக இருக்குது. அது ஒரு சின்ன ப்ராப்ளம் தான் சார். இப்போ 200 என் கிளாஸில் 200 பேர் இருக்காங்க சார். ஒரு 10-15 பிள்ளைங்க மேரேஜ் ஆகிடுது சார். ஓகே, இன்னமும் கூட சைல்ட் மேரேஜ் மாதிரியான விஷயங்கள் அந்த நடந்துட்டு மேரேஜ் ஆன பிறகு அந்த பிள்ளைங்களுடைய ஆர்வம் கொஞ்சம் குறைஞ்சி. என்ன மாதிரியான ஒரு எஜுகேஷன் மெத்தடாலஜி அல்லது என்ன மாதிரியான ஒரு டீச்சிங் மெத்தடாலஜி இஸ் ஐடியல், அல்லது இப்போ இருக்கக்கூடிய டீச்சிங் மெத்தடாலஜியில் என்ன குறைபாடுகள் இருப்பதா பார்க்குறீங்க? ஒரு மிடில் கிளாஸ் எவல்யூஷன் நடக்கிறதுக்கு முன்னாடி முதல்ல ப்ரைவேட்டைஸ் ஆனது வந்து எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட். அது மூலமாக நம்ம வந்து நிறைய இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்து எஜுகேஷனுக்கு கொடுக்காம மேற்கொண்டும் ப்ரைவேட், அதாவது போத் த பேரண்ட்ஸ் அண்ட் த ப்ரைவேட் பார்ட்டிஸ் ஆர் ரெஸ்பான்சிபிள் ஃபார் எஜுகேஷன். கிட்டத்தட்ட அரசாங்கம் எஜுகேஷனே கைவிட்டுட்ட மாதிரியான எனக்கு ஒரு அபிப்பிராயம் இருக்குது. இதோடைய பின்னணியில் ஒரு சின்ன ஒரு இதை சொல்லிடலாம். இப்போ அமெரிக்காவுடைய பப்ளிக் ஸ்கூல் சிஸ்டத்தை பற்றி த ரெபல் அப்படின்னு ஒரு புஸ்தகம் இருக்குது, முடிஞ்சால் படித்து பாருங்கள். ஒரு உமன் ரைட்டர். அவங்க அந்த புஸ்தகத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா வந்து, நீங்கள் எப்போல்லாம் வந்து இந்த பப்ளிக் ஸ்கூல் சிஸ்டத்துலேருந்து நீங்கள் அதிகமாக பணத்தை போடாமல் அந்த பணத்தை வேறு செலவழி, இப்போ உதாரணமாக அமெரிக்கா மிலிட்ரிக்கு செலவழிச்சிருக்கு. அப்படி செலவழிச்சிட்டு போயிட்டே இருக்க பொழுது என்ன நடக்குதுன்னா வந்து எஜுகேஷன் சிஸ்டம் கம்ப்ளீட்டாக கொலாப்ஸ் ஆகுது. அதோடைய ரெப்ளிகா என்ன ஆகுதுன்னா, எங்கே கொண்டு போய் பணத்தை போட்டானோ, உதாரணத்துக்கு மிலிட்ரியில் போட்டானோ, அங்கே மிலிட்ரியிலேயே இன்டெலிஜென்ஸ் ஃபெயிலியர் ஆகுது. யூ டோன்ட் கெட் எஜுகேட்டட் பீப்புள், யூ டோன்ட் கெட் அ இன்டெலிஜென்ட் மிலிட்ரி ஆல்சோ. ஸோ இங்கே நம்மளுடைய இந்த பொருளாதார கான்செப்டே, இப்போ இந்த எஜுகேஷனுக்கு வந்திருக்கக்கூடிய பொருளாதார கான்செப்டே ஒரு மிகப்பெரிய சிக்கலான ஒரு இதில் இருக்குது. என்னைய கேட்டால் வந்து இப்போ வந்து இருக்கக்கூடிய இந்தியன் சிஸ்டமும் சரி, அமெரிக்கன் சிஸ்டத்தை நம்ம ஃபாலோ பண்ணுற சிஸ்டமும் சரி, அது தெளிவான ஒரு ஐடியலான சிஸ்டம்னு சொல்ல மாட்டேன். கிட்டத்தட்ட ஐரோப்பா மாதிரி ஒரு பொறுப்பான எஜுகேஷன் மேலே இருக்கக்கூடிய பொறுப்பு, அதாவது ரெஸ்பான்சிபிலிட்டினா ஸ்டேட் ஆல்சோ ஹேஸ் அ ஸ்டேட், ஆல்சோ த ப்ரைவேட் ஹேஸ் அ ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படிங்கிற லெவலில் வந்து ஐடியலாக பண்ணணும்னா அப்படி தான் பண்ண முடியும். கொஞ்சம் இது ஃபண்டிங் பார்ட்டில் டீச்சிங் மெத்தடாலஜி அது இதுல எல்லாம் வந்து இன்றைக்கி இருக்கக்கூடிய இதில் வந்து டெக்னாலஜி ரொம்ப முக்கியமான ஒரு ரோல் ப்ளே பண்ணுது. டெக்னாலஜி எஃபெக்டிவாக யூஸ் பண்ணக்கூடியதும், டெக்னாலஜி மூலமாக இன்ஃபர்மேஷனை சேர்க்கறது மட்டும் இல்லை, யூ நீட் அ இன்டெக்ரல் விஷன், லைக் ராதாகிருஷ்ணன் மாதிரி ஒரு இன்டெக்ரல் விஷன் கொடுக்கக்கூடிய ஒரு விஷனரி சிஸ்டத்தை நீங்கள் டெக்னாலஜி மூலமாக இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது யூ கேன் ஹேவ் அ பெட்டர், ஃபார் மீ ராதாகிருஷ்ணன் இஸ் ஐடியல் இன் மெனி ஆஸ்பெக்ட்ஸ் ஆக்சுவலாக. தொடர்ந்து பேசுவோம் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு. இது ஆச்சி மசாலா நீயா நானா, பவர்ட் பை NAC Jewellers, co-presented by Sunland Refined Sunflower Oil. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் பேக் டு ஆச்சி மசாலா நீயா நானா, பவர்ட் பை NAC Jewellers, co-presented by Sunland Refined Sunflower Oil. நெடுஞ்சலி, இவங்க ஏன் சேர்க்க மாட்டாங்கிறதுக்கு மெயின் ரீசன் வந்து, நம்ம ஒரு 20 வருஷத்துக்கு படிக்க முன்னாடி ஒரு பணக்கார பையனும் ஒரு ஏழை பையனும் ஒரே ஸ்கூலில் இருப்பான். அந்த மிக்ஸ் இருந்தால் தான் அந்த பையனுக்கு ஒரு ஏழையோட கஷ்டம் தெரியும், ஒரு பணக்காரனோட இது தெரியும். சொசைட்டியில் வந்து நம்ம என்னைக்கு வந்து நம்ம அவங்கள ஒதுக்குறோமோ அதுக்கு வந்து இவர் சொன்ன மாதிரி நம்ம பின்னாடி பெரிய ப்ரைஸ் பண்ண வேண்டியிருக்கும். பாலாஜி சம்பத், முன்னால் இருந்த காலகட்டத்தில் கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் அப்படின்னு சொல்லும்போது எல்லாருமே கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு போகிற டைமில் அந்த ஏற்றத்தாழ்வு கம்மியாக இருந்தது. புவர் செக்ஷன் ஆக்சுவலாக அங்கே வரல. புவர் செக்ஷன் அதிகமாக வந்து இன்னும் அதிகமாக வரணுன்றத ஒரு டிரைவ் பண்ண அவங்க உள்ளே வர என்ன ஆகுதுன்னா ப்ரைவேட் செக்டர் உருவாகுது. அண்ட் நிறைய ரிச்சர் செக்ஷன்ஸ் அங்கே போக ஆரம்பிக்கும் போது கொஞ்சம் வசதி வந்த உடனே இங்கே வேண்டாம் அங்கே போகலாம். இது வந்து ஒரு காஸ்ட் சிஸ்டமோட ஒரு பிரதிபலிப்பு தான் நான் ஓவரால் பார்க்குறேன். அதை உடைக்கிறதுக்கு எக்ஸ்ட்ரா எஃபர்ட் எடுத்து உடைக்கணுமே தவிர அதோட சேர்ந்து கலந்து போகிறதுன்றது கண்டிப்பாக ஒரு பெரிய பிரச்சனை. அது கண்டிப்பாக நம்ம சமுதாயத்தில் இருக்குது. அது வந்து ஐ திங்க் இஸ் அ பிக் ப்ராப்ளம். எப்படி சால்வ் பண்ணோன்னா அது மனமாற்றத்தோடு சால்வ் பண்ணோம், ப்ரெஷர்னால சால்வ் பண்ணோம், இதை திரும்பி டிஸ்கஸ் பண்ணி இந்த மாதிரி ஈவெண்ட்ஸ் இந்த மாதிரி ஒரு ப்ரோக்ராம்ஸ் மூலமாக சால்வ் பண்ணோம். ஐ திங்க் அது கண்டிப்பாக தேவைப்படுது. ரெண்டாவது ஒரு பெரிய ப்ராப்ளம் வந்து இதே ஏற்றத்தாழ்வு இஷ்யூ வந்து பார்த்தீங்கன்னா, அந்த மார்க்கில் நம்ம ஆக்சுவலாக ஒரு ஸ்டூடெண்ட் பெட்டரா இந்த ஸ்டூடெண்ட் பெட்டரான்ற ஒரு கேள்வியில் தான் பார்க்குறோம். எந்த ஸ்டூடெண்ட் பெட்டர், எந்த ஸ்டூடெண்ட் எவ்வளோ கற்றுட்டு இருக்காங்கன்றதை பற்றி கவலை இல்லை, எந்த ஸ்டூடெண்ட் யாரோட பெட்டர், இவங்க ஃபஸ்ட் ரேங்கா செகண்ட் ரேங்கா ஃபஸ்ட் ரேங்கா. ஏன்னா அந்த அதே ஒரு ஹைரார்கி சிஸ்டமை டைரெக்டாக நம்ம வந்து மார்க் சிஸ்டம்க்கு எடுத்துகிட்டு போயிருக்கோம். ஸ்கூலில் வந்து பசங்களையும் அதே மாதிரி ரேங்க் பண்ணுறோம்.
பசங்களுக்கும் தெரியும் எக்ஸாமினேஷன் வைக்கிறதோட பர்பஸ் வந்து நீங்க எவ்வளோ கத்துட்டு இருக்கீங்க அது நான் தெரிஞ்சு உனக்கு சொல்லி கொடுக்கணுன்றது இல்லை, நீ இவனோட பெட்டரா இல்லையா அப்படின்னு சொல்றதுக்காக. பர்பஸ் அந்த மாதிரி இருக்கும்போது பசங்களும் அதை வந்து அப்படிதான் ரியாக்ட் பண்றாங்க. நாகூரம் உங்க வியூ என்ன? இந்த பக்கம் தனியார் பள்ளிகளுக்கு மக்கள் போகிறதுக்கும் 2 காரணம் தான். ஒன்று வசதி இருக்குது, 10வது படிக்கிறவங்கள 3 lakhs செலவு பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கிறாங்க பேரண்ட்ஸ், அந்த அளவுக்கு வசதி இருக்கிறவங்க. 2வது ரிசல்ட்னா என்ன, அவங்க ஒரு இன்குபேட்டரில் போட்டு முட்டையை போட்டு அது பொறுக்கி வைப்போம்ல, அந்த மாதிரி தான் அங்கே உள்ள ஸ்கூல்கள்லாம் மக்களை உருவாக்குறாங்க. நாலேஜ் இருக்கும், அவனுக்கு இன்டெலிஜென்ஸ் இருக்காது, லைஃப்பை ஃபேஸ் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டியே அவனுக்கு இருக்காது. ஒரு நாலேஜபிள் ஃபூல் அவன் உருவாகிறான். நாலேஜபிள் ஃபூல். ஆமாம். சொன்ன விஷயங்களில் எனக்கு திரும்ப யோசிக்கிட்டு இருக்கிறது வந்து கட்டாயமாக பள்ளிகள் எல்லாவற்றையுமே ஏதாவது ஒரு டிராஸ்டிக் சேஞ்சாக ஒரு பொலிட்டிக்கல் ரிஃபார்மாக பள்ளிகள் எல்லாமே அரசுடைமை ஆக்கப்பட்டே ஆக வேண்டும் என்றுதான் என்னுடைய கருத்தாகவே இருக்குது. இன்னைக்கு இந்த சமூகம் மாற்றத்துக்கு நம்பி இருக்கிற ஒரே விஷயம் எஜுகேஷன் மட்டும்தான். அதுவும் வந்து எல்லா குழந்தைங்களும் ஒரே இடத்துல படிக்கிற ஸ்கூலாக இருந்தால் மட்டும்தான் அதை வந்து ஒரு புது சமுதாயத்துக்கான ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட்டாக இருக்க முடியும். சொன்ன மாதிரி there is a mix needed. இப்போ நான் என் குழந்தைய வந்து திரும்ப அதை வலியுறுத்த விரும்புகிறேன். நான் திரும்ப அரசு பள்ளியில் அட்லீஸ்ட் 6ஆம் கிளாஸ்லேயே வந்து போட்டுருணும் அப்படின்ற ஒரு போராட்டம் எனக்கும் என் ஒய்ஃபுக்கும் நடந்துக்கிட்டு இருக்கு. ஒரு ஆசிரியர் என்ன ஒரு கேள்வி கேட்குறாரு, சயின்ஸ் புக் எல்லாம் படித்து பார்க்குறாரு, புக்கை தூக்கி போகிறார், பயாலஜி புக், செல் இருக்குது, க்ரீச்சர்ஸ் இருக்குது, சிங்கிள் செல் அனிமல் இருக்குது, காட் எங்கே இருக்குது? அன்னைக்கு கேள்வி வந்துச்சு, புதிய ஒரு பரிணாமம் வாழ்க்கையில். இது வரைக்கும் சாமி கும்பிட்டு போ வீட்டில் சொல்கிறாங்க, காட் எங்கே இருக்குன்னு ஒரு கேள்வி ஒரு ஆசிரியர் என்னை கேட்கிறார். இந்த கேள்விக்கான தொடர்ச்சி வேற ஒரு சமூகத்தையே வேற பார்வை, காட் இல்லாத எழுதியெல்லாம் வச்சு பழகியிருக்கேன். காட் நீ இல்லை, தைரியம் இருந்தால் என்னை தண்டிச்சு போகணும், சாமி படத்துக்கு பின்னாடி சொருக்கி வச்சிடலாம், 9th ஸ்டாண்டர்டில் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இன்றைக்கி ஒரு மாற்று சமுதாயத்துக்கான ஒரு பார்வை நமக்கு வந்து கிடைக்கிறதுக்கு எங்கேயோ ஒரு டீச்சர் நம்மளை வந்து ட்ரிகர் பண்ணுறாங்க. அவங்கள எல்லாரையும் இப்போ சொல்லும் போதெல்லாம் அவங்க முகம் என் முன்னாடி நிற்கிது. ஸோ அப்படி ஒரு டீச்சராக ஒரு மனிதனை உருவாக்குகிற ஒரு ஆளாக நாம் வந்து ஆகணுமே தவிர அந்த ப்ரெஷரில் போயிட்டு, ப்ரெஷர் எல்லாருக்கும் தான் இருக்குது, எவ்வளோ ப்ரெஷரை தாண்டி வந்துட்டோம். இது வந்து தொழில் தானே. அவன் அசம்பிளிக்கு வராமல் பக்கத்தில் நிற்கிறான்னா அவன் பிரச்சனை ஹார்மோன் சார், கல்வி இல்லை. அந்த வயசில் ஹார்மோன் தான் வேலை செய்யும், மூளை வேலை செய்யாது. அதை தாண்டி அவங்க படிக்கிறதுனா அவங்களுக்கு எவ்வளோ போராட்டம் இருக்குது. உங்கள் ப்ரெஷரை விட அவங்களுக்கு அதிகமான ப்ரெஷர். இதுக்கு போங்க, ஸ்டூடெண்ட்டோட பெர்ஸ்பெக்டிவ்ல பாருங்க. அவனோட கேள்வி 12th படிக்கும்போது எல்லாம் மனப்பாடம் பண்ணுறோம், ப்ளூ பிரிண்டெல்லாம் தாண்டி அவன் மைண்டில் ஒரே ஒரு கேள்வி இருக்கும் எக்ஸ்ட்ராவா, இதெல்லாம் படித்தாதான் வாழ்க்கையில் இருக்க முடியுமா சார்? யோசிச்சு பாருங்க, கேட்டு பாருங்க உங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட. இதுதான் அவங்க மைண்டுக்குள்ளே இருக்குது, இதெல்லாம் படித்து தான் நான் வாழணுமா? இதுதான் அடலசன்ட் ஏஜில் இருக்கக்கூடிய கேள்வி. யூ ஹாவ் டு ஹேண்டில் வித் தட். அங்கேருந்து அதுதான் அப்ஜெக்டிவ், அங்கே தான் அப்ஜெக்டிவே வருது. நான் ஏன் இதெல்லாம் படிக்கணும்? அவனை கூப்பிட்டு இன்றைக்கி ஒரு சிஸ்டம் பண்ணி இப்படி பண்ணும்போது வி ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட். அதுக்கு தான் பிஎட் நமக்கு ஒரு கல்வி இருந்ததுங்க, அதெல்லாம் மறந்துட வேண்டாம். திருப்பி அந்த புக்கெல்லாம் புரட்டிக்கிட்டே இருங்க. நம்ம வந்து கம்ப்ளைண்ட் பண்ணக்கூடாது, அவனுக்கு சப்ராக்ஷன் தெரியல, 10th ஸ்டாண்டர்ட் வந்து இது தெரியல, நமக்கு பிஎடை சரியாக படிக்க தெரியல, திருப்பி நம்ம போய் பார்ப்போம். அதே சிஸ்டமில் தான் நம்ம வந்தோம். அதே எஜுகேஷன் சைக்காலஜியை புரட்டி பாருங்க. நைஸ் நைஸ் நைஸ். ரொம்ப சிம்பிளாக அவர் ஒரு லைன் வந்தார். ஆக்சுவலாக இந்த ஷோவை தொடங்கின இடத்துலேருந்து இது வேறொரு இடத்துக்கு போன மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங் இருக்கு. இங்கு கல்வி சார்ந்திருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் முழுக்க ஆசிரியர்களை குறை சொல்ல முடியாது என்ற உண்மையை உள்வாங்கி கொண்டு தான் இந்த நிகழ்ச்சியை தொடங்கணும். அதான் யதார்த்தத்தில் இருக்கக்கூடிய உண்மை. ஏன்னா எல்லாத்துக்கும் எங்களை குற்றம் சொல்கிறீங்களேன்னு நீங்கள் யாரும் ஃபீல் பண்ண வேண்டியதில்லை. ஏன்னா இந்த ஒட்டுமொத்த சமூகம் முழுக்க மார்க்கை நோக்கி ஓடுது. அது எல்லாருமே வீட்டில் இருக்கக்கூடிய அம்மா அப்பாவில் தொடங்கி இன்றைக்கி இருக்கக்கூடிய சோ கால்டு காம்படிட்டிவ் மார்க்கெட் ஒரு விஷயம் சொல்லுது, மார்க் வழியாக போய் நம்மளுடைய எல்லைகளை அடைந்து விடலாம் அப்படின்னு. அப்போ அந்த வேலையை செய்து கொடுக்க வேண்டிய இடத்துல நீங்கள் இருக்கிறீங்க, அவ்வளவுதான். அப்படிங்கிறப்ப நீங்கள் ஒரு டீச்சராக இருக்க முடியாது, மார்க் எடுத்து கொடுக்கக்கூடிய ஒரு ஆளாக இருக்க வேண்டும், கோச்சராக இருக்க வேண்டும். ப்ளூ பிரிண்ட் எப்படி போடுறது, எந்த 16 கேள்வி கிடைச்சா 200 மார்க்கு நீங்கள் எடுக்க முடியும், எதெல்லாம் படிக்க வேண்டாம், அப்புறம் கடந்த 5 வருட கொஸ்டின்களிலிருந்து சிறந்த கொஸ்டின் ஒன்றை உருவாக்கி கோல்டு காயின் பெறுவது எப்படி, அப்படிங்கிற வேலைகளை செய்ய வேண்டிய ஒரு இடத்துக்கு இருக்கீங்க. எதை பற்றியுமே கவலைப்படாமல் ஒரு எஜுகேஷனை இல்லைங்க எங்களை அப்படி தாங்க ஓட சொல்கிறாங்க, கொஞ்சம் திரும்பி அடித்து பாருங்களேன். ஆனால் ஒன்று சொல்கிறேன், ஒரு காலகட்டத்தில் இது மாறும், இந்த நிலை மாறிடும். மார்க் இல்லை அப்படின்னு இந்த சோசியல் மார்க்கெட் ஒரு முடிவெடுக்கும். அப்போ மார்க்குக்கு மட்டுமே மாணவர்களை தயார்படுத்தக்கூடிய பயிற்சியில் இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் வேண்டாம் என்று இந்த சமூகத்திலிருந்து விலக்கி வைக்கப்படுவார்கள். தயவு செய்து அந்த லிஸ்டில் நீங்கள் வந்துவிட வேண்டாம் என்ற வேண்டுகோளையும் இந்த நிகழ்ச்சி வைக்கிறது. ஒன்று. ரெண்டாவது, இந்த தமிழ்நாட்டினுடைய அல்லது தமிழக அரசினுடைய கல்வித்துறையினுடைய கல்வியாளர்களுடைய திங்க் டேங்க்ஸுடைய ஊடகத்துடைய பல்வேறு சிந்தனைகளை உங்கள் பேச்சுக்களும் இந்த சிறப்பு விருந்தினர்களின் பேச்சுக்களும் தூண்டி இருக்கிறது என்பதை இந்த ஷோல உறுதியாக சொல்ல முடியும். அதற்காக உங்கள் அனைவருக்கும் நீயா நானா குழுவின் சார்பாக ஒரு சிறப்பான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். தேங்க்ஸ் a lot. Very big great analytical show.
நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைவருக்கும் கோபிநாத்தின் நெஞ்சார்ந்த நன்றிகள். மீண்டும் இன்னும் சந்தர்ப்பத்தில் பேசுவோம். இது ஆச்சி மசாலா நீயா நானா பவர்ட் பாய் NAC ஜுவல்லர்ஸ், கோ பிரசன்டட் பாய் சன்லாண்ட் ரீஃபைன் சன்ஃப்ளவர் ஆயில். நன்றி, வணக்கம்.